Okay, so all right. Happy evening. And இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to a live coding section. Okay, already team வந்து என்ன கேட்டிருந்தாங்க, அதனால் I'm going to present them the live coding. ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து பில்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து பெருசாலாம் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து அவங்க நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணலதுக்கு ஐ ஜஸ்ட் கேம் பிளாங்க். இன்ஃபேக்ட் நான் வந்து 4 o'clock நான் லைவே நான் மறந்துட்டேன். ஐ ஜஸ்ட் ஸ்லெப்ட். நான் டக்குன்னு எழுந்துட்டு இப்போ வந்து பார்த்தா 4-5 கிட்ட ஆயிடுச்சு டைம். சரி, ஓகே, நம்ம வந்து இது எப்பவுமே புதுசு கிடையாது நம்மளுக்கு, அதனால் லெட்ஸ் கோ வித் தி ஃப்ளோன்னு சொல்லிட்டு we're going to build an application from scratch with no exercise which we did earlier. So எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அண்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆக்சுவலி they have asked me to இதுதான் அவங்க வந்து என்ன கேட்டிருந்த விஷயங்கள். ஓகே, create a web app, weather app using JavaScript with the knowledge of fetch API, promises, DOM manipulations and local storage with real time weather அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இஃப் ஐ சர்ச் பர்டிகுலர் ஏரியா சிட்டி இட் நீட்ஸ் டு ஷோ தட் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ டிப்பிக்கல் ஒரு வெதர் அப்ளிகேஷன் மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இது எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். சரி, பிஃபோர் தட் யூடியூப்பில் என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் டீம், உங்களுக்கு என் வாய்ஸ் கிளியராக கேட்குது இல்லை? வாய்ஸ் கிளியர், ஸ்க்ரீன்லாம் தெரியுது இல்லை? ஓகே, நானும் தூக்கத்தில் தான் இருக்கேன், அதனால் ஏதாச்சும் விஷயங்கள் நான் மாத்திரேன்னா. ஓகே, கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐம் கோயிங் டு பில்ட் அதை நான் வந்து யூஸ்பேன். ஓகே, ஸோ என்னோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நான் ரைட் பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரைட் தி சேம் திங். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து ஐ வாண்ட் டு இதெல்லாம் கான்செப்ட்ஸ், இந்த கான்செப்ட்லாம் தேவையில்லை. எனக்கு என்ன தேவைன்னா, ஐ வாண்ட் அ வெதர் அப்ளிகேஷன் ஆப் விச் ஃபார் நவ் ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தி வெப். ஸோ வெப்பில் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஆப் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஸோ எனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் டு சர்ச் மை லொக்கேஷன் and show relevant info of that location. Whether select a location. So மூணாவது பார்த்தீங்கன்னா, I need to change my location, show relevant info of this. So by default you should display the weather by detecting from browser. ஓகே, இதுதான் டிப்பிக்கல் எல்லா அப்ளிகேஷனுமே பண்ணோம். கரெக்டாக ஷார்ட் டிலீட் பண்ணிக்கோம். டிலீட் பண்ணி நம்மளோட வெதர் ஏபிஐ கால் பண்ணி நம்ம யூஐ டிஸ்பிளே பண்ணிவிட்டு லேட்டர் வந்து நம்ம சர்ச் பண்ணி லொக்கேஷன் வெதர் செக் பண்ணோன்னா அது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு என்னங்க பண்ணலாம்? வேறு ஏதாச்சும் சொன்னீங்களா? யார் இது கேட்டிருந்தது? மஞ்சுளா, நீங்கள் தானே கேட்டீங்க? நான் தான். சப்போஸ் நம்ம 2-3 லொகேஷன் வச்சிருந்தோம்னா அது ரெண்டுமே ஷோ ஆகுற மாதிரி பண்ணுவோம். கரண்ட்ல இருக்கிறதோ இப்போ நம்ம வேற எதனா லொகேஷன். ஓகே, மல்டி லொகேஷன் பேஸ்ட் ஆன் லொகேஷன் வெதர் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே பில்ட் பண்ண நம்ம டைம் இருக்காது. பில்ட் பண்ணலாம், பட் டைம் இருக்காது. சரி, இப்போ இதுதான் என்னோட ஒர்க் ஃப்ளோ கைஸ். ஸோ இதில் நம்ம வந்து முடிஞ்சிருக்கோம். we going to utilize the fetch API. we going to use fetch API of course, and promises எல்லாம் நம்ம ஏதாச்சும் வேஸ் இருந்தால் யூஸ் பண்ண பார்க்கலாம். and definitely we going to do DOM manipulations and local storage நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது வாட் our logic is all about. சரி, இதில் நான் வேணா அங்கே ரைட் பண்ணிடுறேன். இல்லை ஆல்ரெடி இங்கே இருக்குது, இட்ஸ் எனஃப் தான்.
for such particular area city it needs to show that place. Okay, seems good. So இதை நான் ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, my approach is by me. ஸோ இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், நான் இப்படி பண்ணுவேன். ஸோ மேபி நீங்கள் இதை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ மேபி நான் என்ன பண்ணேன்னா I will have like this. ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா I will do a research study of that app. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா build sketches, UI sketches, and if possible digital prototypes, wireframes. Okay, மூணாவது I will freeze all the UI designs, UI functionalities, and begin the code. நாலாவது I will build UI first. அஞ்சாவது implement the feature by user workflows. And meanwhile I'm going to utilize the best approach, which is CI pipeline. Industry standard. ஓகே, ஸோ டைப் பண்ண ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஓகே, எப்போவுமே நீங்கள் வந்து யோசிக்காமல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு யோசிச்சிங்கன்னா இட் வில் பி லைக் யூ வில் பி வேஸ்டிங் யுவர் டைம் ஆஸ் வெல் அஸ் யுவர் எஃபர்ட். அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ப்ராப்ளம் சும்மா சொன்னாங்க, லைக் ஒரு கத்தியை வந்து வெட்டணும் அப்படின்னா சீவிடும் அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களா, அதே தான் அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ திஸ் அப்ரோச் ஐ வில் டூ. அண்ட் மோஸ்ட் டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் நான் வந்து ஓல்டாக பண்ணுது. இப்போ நான் யூஸ்வலாக ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் திஸ் திங், இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஏஐ டூல்ஸ் கிட்ட நான் கேட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ மை ரெக்கமெண்டேஷன்ஸ், டிப்ஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. பட் கன்சிடரிங் ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த கண்டிஷன்னால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் கோ வித் திஸ் டிசைன். ரைட், ஸோ இந்த செக்ஷனில் இஃப் யூ ஹாவ் எனி அதர் ஐடியாஸ் இல்லை சஜஷன்ஸ்னால் கூட யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ. ஓகே, நான் மட்டும் பில்ட் பண்ண போதில்லை, டுகெதர் we are going to build it. That's how it should perform. சரி, அந்த ரெஸ்பான்சிவ் ஆட் பண்ணுமா? அந்த எஸ், டெஃபினெட்லி யூ வேணா ரெஸ்பான்சிவாக தான் பில்ட் பண்ணி ஆகணும். இல்லை பில்ட் ரெஸ்பான்சிவ் யூஐ நம்ம பில்ட் பண்ணாவே இட் ஷுட் பி மோஸ்ட் டைம்ஸ் இட் ஷுட் பி ரெஸ்பான்சிவ் தான். அதனால நான் அதுதான் மீன் பண்ண அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், கோ டு கூகுள், சர்ச் வெப் அப்ளிகேஷன். அது என்னது வெப், ஃபஸ்ட்டு வாட்ஸ் தி வெதர் டுடே அப்படின்னு போடுறேன், கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவ் மீ அ ரிப்போர்ட். ஓகே, இட்ஸ் கிவிங் ரிப்போர்ட் பை கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ். இது வந்து நீங்கள் எங்கே போனாலும் காமிக்கும். ஈவன் நீங்கள் யாஹூ இல்லை எங்கே பார்த்தாலுமே யூ வில் ஹாவ் தட் சிமிலர் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஓகே, வெதர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டுட்டு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். டிபிக்கல் they will have ஒன்றும் இல்லை, எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they will be showing those widgets. அவ்வளோதான், அதுதான் அதோட மெயின் ஃபோக்கஸ் இல்லையா, அதான் பண்ண போகிறாங்க. எனவே நம்ம என்ன ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் டு a research. ஓகே, இது மாதிரி கார்டு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் லோடிங். ஏன் ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே, எனக்கு தான் லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார், உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஐ திங்க் my Chrome has been hanged. Okay,
சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா லைக் அதான் பார்த்தீங்களா இட்ஸ் கிளிஷ்ஷாக என்னன்னு தெரியல, பட் டக்குன்னு ஹேங் ஆகிடுச்சு. இப்போ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. சரி ஓகே, இது டூ மச்சாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஐ வாண்ட் மேஜர் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் அ வெரி மினிமலிஸ்டிக் யூஐ. மினிமலிஸ்டிக் யூஐனா கச்சமுச்சாலாம் தேவையில்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் சர்டன் ஒன்லி ஸ்மால் ஃபீல்ட்ஸ். சரியா? ஸோ அதனால் நான் அதை மைண்ட் வச்சு நான் பில்ட் பண்ண போகிறேன். கோ டு இமேஜஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் ஃபேஸ்புக். வெயிட், தட்ஸ் வை இட்ஸ் ஹேங்கிங். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய காமிக்குது, வியூஸ் காமிக்குது, ஓகே. I think we're going to take this session for next 2 hours நினைக்கிறேங்க. It will take more than that. அதனால் நான் சொல்லி காமிக்கிறேன் இல்லையா, அதனால் டைம் எடுக்கும். ஸோ be prepared for that. For desktop web app அப்படின்னு போடலாம். இது நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்க கொஞ்சம் வந்து இட் டேக்ஸ் அ ஃபுல் திங் ரைட். இது கொஞ்சம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லாயிருக்கு. எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப கச்சம்ஸாக இருக்கிறதோட எனக்கு இது மாதிரி சிம்பிளாக இருந்தால் பிடிக்குங்க. அதனால் கோ வித் திஸ் கைண்ட் ஆஃப் டிசைன். ஓகே, சரி. இப்போது நான் என்னோடய யூஐ டிசைன் வந்து நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுன்னா, வாட் ஃபங்க்ஷனாலிட்டி ஐ ஹாவ் டு ஆஃபர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் அதுதான் என்னோட ஃபீச்சர்ஸ் இல்லையா, ஃபீச்சர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ் டு just have all those information in a readme file. So far I'm having all this information in a notepad, right? So என்ன பண்ண போறேன்னா, I'm going to create a new repository and அந்த environment setup first பண்ணிட போறேன். ஏன்னா anyway I'm going to utilize the same environment, right? So என்ன பண்ண போறேன், I'm going to utilize the Vite, okay, Vite plus Tailwind, அந்த இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணல, பட் ஸ்டில் ஒரு வாட்டியும் நான் வந்து வீட் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் நான் வந்து தேவலா ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டெய்லி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகுது. ஸோ வாட் ஐ பில்ட் இஸ் இன் 30 minutes I built a tool. ஓகே, இஸ் அ பேக்கேஜ் கால் வீட் டெய்ல்வின். ஸோ இது என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கமாண்டில் ஆட்டோமேட்டிக்காக வீட் ப்ராஜெக்ட் ப்ளஸ் டெய்ல்வின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேஃபோல்ட் பண்ணிக்கும். ஸ்கேஃபோல்ட் அப்படின்னா it will install necessary files. ஸோ நான் இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அந்த ஃபைல்குள்ளே போய்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் பேக்கேஜ் மீன் ரிலீஸ்டு டுடே. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நானும் அதை சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் டெர்மினல் ஆஸ் யூஷுவல். அண்ட் நான் டெர்மினல் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to go into my project which is git project. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, I need to run this application, right? ஸோ இந்த ரெபாசிட்டரி வந்து நீ எப்போயும் நம்ம என்ன பண்ணுவோம், npm create vite at latest தானே பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சேஞ்சுக்கு I'm going to do npx if you're using bun அப்படின்னா bunx, or if you're using yarn அப்படின்னா yarn dlx அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் போக தேவையில்ல, பட் லெட்ஸ் அஸ்யூம் யூ ஆல் நோ npm. அதனால் npx and at unburocky3/vite -tw தான் tailwind. ஓகே, ஸோ இதுதான் அந்த கமெண்ட். நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் காப்பி அண்ட் நீங்கள் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்துடும். ஸோ போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வாட் இட் வில் டூ இஸ், இந்த பேக்கேஜ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ எடுத்து கிளிக் என்டர். அதுக்கப்புறமா வாட்ஸ் த ஆப் நேம் கேட்குது. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் வெதர் ஆப் அப்படின்னு போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ லெட்ஸ் கிளிக் ஆன் என்டர். தட்ஸ் ஆல். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. இது என்ன பண்ணிச்சுன்னா, நான் சொல்கிறதோட பாருங்களேன், நான் ஜஸ்ட் ஐ வில் ஓப்பன் திஸ் இன் VS Code. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இங்கே வந்துடுச்சு. இப்போ டேரக்டாக போய் பார்க்கவா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், டேரெக்டாக டெர்மினல் போகிறேன், க்ளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா?
npm run அதுக்கு பதிலாக npm இன்ஸ்டால் பண்ணும் ஃபஸ்ட்டு. npm install and தேவையில்ல விஷயம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. npm run dev. ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம்? I need to go here and இங்கே நான் வந்து கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஓப்பன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாரி சாரிங்க, ஒரு சின்ன குலோப் ஜாம் சாப்பிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போது இது வந்து we made it in Tailwind and லாஸ்ட் செஷனில் நாட் லாஸ்ட் செஷன் நம்மளோட கெஸ்ட் லெக்சரில் வந்து முஷ்டின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு ட்ரிக் சொல்லி தான் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ நம்ம இது ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாகவே we can give params, அந்த params பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கா டீம் உங்களுக்கு? அந்த பேக்கேஜ்ல மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே அதேதான். ஸோ நான் வந்து அது யூஸ் பண்ணல, பட் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது தான் யூ வில் கெட் டு நோ ஹவு டு யூஸ் தட் சொல்லிட்டு. சரி ஃபைன். ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு Tailwind CSS மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், go to your HTML, remove unnecessary files. அந்த மெயின் ஃபைல் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா h1 works. ஸோ Tailwind CSS கிளாஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் text of orange of 500 works. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த பேக்கேஜ் சால்வ் பண்ணுற விஷயங்கள் இதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, இஃப் யூ ஃபவுண்ட் அ குட் ரெபாசிட்டரி விச் ஹெல்ப்ஸ் யூ, கோ அண்ட் ஸ்டார் இட். ஓகே. ஸோ நான் இந்த விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், ஸ்டார்டிங் சொல்லியிருக்கணும். இப்போ நான் என்னோட GitHub ரெபாசிட்டரிக்குள்ள போகிறேன், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா I have contributed many projects. ஓகே. இது லைஃப் கோ டு ஃபீடுன்னும் போது உங்கள் ரெபாசிட்டரி மற்றவங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் உங்களோட ரெபாசிட்டரியை ஃபோக் பண்ணால் உங்களுக்கு அது ஃபீடை காமிக்கும், ப்ளஸ் யாராச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணால் காமிக்கும். அண்ட் யாராச்சும் ஸ்டார் பண்ணிங்கன்னா, இதுதான் ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸ்டார்னா லைக் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ரெபாசிட்டரி லைக் பண்ணியிருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, உங்கள் ஓப்பன் சோர்ஸ் உள்ள நெட்வொர்க்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹவு யூ கேன் சப்போர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் by just following them or by just giving a like on their repository, right? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் 10 பேர் இருக்கீங்க, இப்போது ரஃப்லி 11 மெம்பர்ஸ் இருக்கீங்க இல்லையா, நம்ம 11 மெம்பர்ஸுமே உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா just give a star and if possible just try to contribute to the source code. ஓகே சூப்பர். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். I have எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் லைக் இது பண்ணலாமா, டெம்ப்ளேட்லாம் பண்ணலாமான்னு யோசிச்சோம். டக்குன்னு சரி ஒய் நாட் வி கிரியேட்டட் லைக் அப்படின்னு சொல்லிட்டுமா ட்ரை பண்ணோம். பார்த்தா டக்குன்னு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஐ டிட் பை மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போது லெட்ஸ் கோ தி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கைஸ். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், மை டிப்ளாய்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஹியர். நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ கோ டு மை கோட் ஹியர். இங்கே இந்த ரீட்மி ஃபைல் கிடையாது, கரெக்டாக? ஸோ ரீட்மி ஃபைல் வந்து நான் போடல. மேபி ஐ நீட் டு புட் தட் இன் தி ரெபாசிட்டரி. அப்படின்னா எனக்கு புல் ரிக்வெஸ்ட்மாக கொடுங்க, சரியா? readme .md, அதாவது எங்கே புல் ரிக்வெஸ்ட் கொடுங்கன்னு சொன்னேன்னா, இந்த Vite -tstw வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேக்கேஜில் போயிட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஆட் அ ரீட்மி ஃபைல் ஹியர், சரியா? ஸோ இது ரேப் அண்ட் இப்போ நோட் பேட்டில் டைப் பண்ண விஷயங்களை நான் இங்கே வந்து கொண்டு வர போகிறேன். do one notepad here. The reason why I'm switching it to VS Code is because see, VS Code supports a wide variety of file formats. Okay, இப்போ இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, ஹைலைட்டிங்லாம் இல்லை. இப்போ அதுவே நான் வந்து மார்க்டவுனாக மாற்றிக்கலாம். ஸோ .md போடும்போது I do have some privileges. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் வேணும்னா I can have like கோட். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோட் வைஸாக தெரியுது இல்லையா, பட் இஃப் யூ கோ அண்ட் ப்ரிவியூ இட் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, தட்ஸ் வை வி யூஸ் அ மார்க்டவுன். ஸோ நான் மார்க்டவுன் பற்றி ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ நான் போடுறேன், ஃபுல் ஃப்ளெஜான வீடியோஸ் போடுறேன். எப்படி மார்க்டவுன்ஸ் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக குயிக்காக நீங்கள் கோட் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபீச்சர்ஸ். ஓகே, I need to search a location and show relevant info of that selected location. Okay, இப்போது
நம்ம அப்ளிகேஷன் வந்து யூஐ பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா we should do a research. என்னன்னா what data we're going to show in this UI. ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணிவிட்டு வெதர் ஆப் ஏபிஐன்னு போடுவோம். ஸோ இட் ஷோ மீ a wide variety of files, third parties, right? ஓப்பன் வெதர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, ஐ திங்க் இதெல்லாம் வந்து நம்ம சைன் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார் ஃப்ரீ பர் டே. ஓகே, நான் ஏதோ ஒன்று ஃப்ரீயாக ஒன்று பார்த்தோமா ஒன்று ஞாபகம், ஃப்ரீ வித்தவுட் லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, எஸ், இந்த ஓப்பன் மீட்டியோ. ஸோ இது ஆக்சுவலி இது இட்ஸ் அ ஃப்ரீ வெதர் ஏபிஐ விச் does not need any login. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நோ ஏபிஐக்கு நீடட். ஸோ அதுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃப்ரீ டயருக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் உங்களோட லாஜிக். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை தி ஏபிஐ ஹியர். பிஃபோர் தட் நான் என்னோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் இதில் வாங்க முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு ஃபீச்சர்ஸ். இது ப்ரைஸிங் இருக்குது, பட் ப்ரைஸிங் யாருக்கு? I think pricing is for people who are exceeding 1 million API requests. நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டயரே இட்ஸ் மோர் தென் எனஃப். அதனால் என்ன பண்ணலாம், ஃபோர்காஸ்ட் ஏபிஐ வேணும் நம்மளுக்கு டு வியூ தி ஃபோர்காஸ்ட். ஹிஸ்டாரிக் வெதர் ஏபிஐயுமே இருக்குது. ஓகே, குட். மெனு கேன் டேப். ஓகே, என்ன சிம்பிள் மாடல்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் பெருசாக எனக்கு தேவையில்ல. ஐ வில் ஜஸ்ட் கோ வித் தி ஃபோர்காஸ்ட் ஏபிஐ. கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் காமிக்குது. ஐ வில் கோ அண்ட் சர்ச் சென்னை. ஓகே, ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன் சென்னை. இப்போது வாட் ஐ கேன் டூ, இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஓகே ஓகே, டாக்குமெண்டேஷன் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. பட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லெட்ஸ் கோ அண்ட் செக் how we can implement it அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் வந்து சாம்பிள் டேட்டா போல். சரி, என்ன பண்ணுறேன், I will go top. இதான் வேரியபிள்ஸ், we can access variables here. செட்டிங்ஸும் போட்டுக்கலாம். ஸோ நான் கமர்ஷியல், we are going to use நான் கமர்ஷியல். ஸோ நம்மளுக்கு வந்து 10,000 டெய்லி ஏபிஎஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே இருக்குங்க நம்ம ஏபிஐ. ஆக்சுவலி இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ரொம்ப கச்சம்சான இருக்க மாதிரி இருக்குது. இது டெவலப்பர் தான் வர போகிறாங்கனால அவங்க இஷ்டாங்க போல இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஃபோர்காஸ்ட் திஸ் ஏபிஐ இஸ் கிவிங் அஸ் தி ரெஸ்பான்ஸ், ரைட்? ஸோ இதை நம்ம வந்து எந்த நம்ம யூஐயில் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இருக்குது. இன்றைக்கி 17 ஐ மீன் இது ஃபோர்காஸ்ட்னா அர்த்தம் நம்ம வந்து ஃபீச்சர் அதை டைமிங் அவர் தந்திருக்காங்க, டெம்பரேச்சர் தந்திருக்காங்க. ஓகே, இது என்ன ஏரியாவுக்கு வருது, நேம் தந்திருக்காங்களா? ஜஸ்ட் லேட் லாங் தான் தந்திருக்காங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we need something called search my location. இந்த டிடெக்டிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபியூச்சர் மை லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வச்சுக்கலாம். ஐ மீன் இந்த வீடியோவில் பண்ணலாம், பட் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீச்சர் தான் ஒர்க் பண்ணணும். அதனால் சர்ச் மை லொக்கேஷன், அதுக்கு நம்ம எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சர்ச்சுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு நான் Ctrl F தந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச், இந்த சர்ச் இல்லைப்பா. சரி, ஐ வில் டூ ஒன் திங், டு சர்ச் பிளேசஸ், சர்ச் பை சிட்டி. ஓகே, இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஏஐ வந்து நம்ம எங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமோ. ஓகே, ஏஐ கொஞ்சம் வீடியோ ஆடியோ பண்ணிக்கணுமா? சரி, இது ஆடியோ சக்ஸ் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இது ஓகேவான்னு பாருங்கள். இல்லை திருப்பி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா we can change it to something else. ஓகே, ஸோ ஏஐ வந்து எங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி சர்ச்சில் நம்ம வந்து ஒரு வாட்டி டாக்குமெண்ட்குள்ளே போய் பண்ணாமல், ஸோ இட் கேன் கிவ் யூ சர்டன் இன்சைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் they do have this company ஓப்பன் மீட்டியோ, அது என்ன வச்சுருக்காங்க, they do have geocoding. Geocodingனா இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப்
like we can turn our search into we can give our search queries and it will give us a lat long based on that search. இதுதான் வந்து J-code API. அதிலே பார்த்தீங்கன்னா we can able to turn it like an address, அது மாதிரி விஷயம் பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு என்ன பண்ண போறேன்னா I'm going to utilize the same thing here. ஸோ எண்ட் பாயிண்ட் நான் இங்கே போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சர்ச் அண்ட் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன்னு தெரியல இங்கே காமிக்குது. ஓகே யா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we already have a parameters name. ஓகே, ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நேம் போட்டுட்டு என்ன லொக்கேஷன் நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டாப் ரிசல்ட் தருது உங்களுக்கு. ஸோ சூப்பர். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி மீட் பண்ணிடுவா பேசாமல். இஸ் மை ஆடியோ ஓகே வாட்? லவுட் ஃபார் மீ. எஸ், எனக்கே லவுடாக தான் தெரியுது. லெவலப்பான்னு கத்துது. ஒரு நிமிஷம் இருங்க. லெட் மீ செக் யூ ஓல்ட் மியூசிக். என்ன ஆடியோ வந்து லோஃபையா? லோஃபை போட்டால் இது போட்டுருவாங்க. தே வில் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்ட்ரைக். கார்பரேட் சொல்லி தான் சும்மா நெட்டில் போட்டு பார்த்தேன். ஓகே. ஓகே, இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சோஃபா அந்த 5 டீமுக்கு போட்டோம் இல்லையா, அந்த 5 டீம் போட்டு அதே மியூசிக் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இட் ஷுட் நாட் ஹாவ் அ பிக் இம்பேக்ட், பட் ஸ்டில் ஓட்டணும் சைடில், எல்லாம் ரொம்ப மாறி இருக்கும். சரி, தட்ஸ் ஹவ் ஐ யூஸ் டு ஒர்க்குங்க. நான் இது மாதிரி ராயல்டி மியூசிக்லாம் கேட்க மாட்டேன். நான் இஷ்டத்துக்கு ஒரு தமிழ் சாங்ஸு மிக்ஸ் சாங்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே பண்ணுவேன்னா அது எனக்கு இன்னும் பூஸ்ட் பண்ணும் சில விஷயங்கள் பண்ணதுக்கு. பட் இப்போ கார்பரேட் இஷ்யூனால ஜஸ்ட் கோ வித் திஸ் ராயல்டி மியூசிக் ஃபார் நவ். சரி, இப்போ ஐ காட் திஸ் ஏபிஐ ஃபார் டூயிங் அ சர்ச், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது நான் இங்கே மேக் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர். கரெக்டாக? ஸோ geocode API. ஸோ நெக்ஸ்ட் பை டிஃபால்ட் ஷுட் டிஸ்பிளே வெதர் பை டீட்டிங் ஃப்ரம் ப்ரௌசர். ஓகே, அதை நான் அப்புறம் பண்ணிக்கலாம். மல்டி சர்ச் லொக்கேஷன் வெதர் ரிப்போர்ட் கார்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேர் எனக்கு வேணும். கரெக்டாக? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மற்றது வந்து ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், சர்ச் பை இதோட ஷோ வெதர் இன்ஃபோ நான் காமிக்க சர்ச்சில் பை ஃபோர்காஸ்ட் இன்ஃபோ போடலாம். ஓகே, ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ, அதெல்லாம் ஓகே. வெதர் ஃபோர்காஸ்ட் API. ஓகே, லெட்ஸ் யூஸ் தி சேம் API. ஸோ இது டிங்கர் பண்ணிக்கலாம் போல இருக்குங்க. ஐ ஜஸ்ட் ஃபார் நவ் இப்போதைக்கு URL மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஐ காட் தி lat long, ரைட்? இந்த lat long நான் வந்து இதில் பாஸ் பண்ணலாம் இந்த URL. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட் ஹியர். அண்ட் latitude வந்து பார்த்தீங்கன்னா 13.7. ஸோ இதுதான் latitude, நான் இங்கே போட்டுடுறேன். அதே மாதிரி என்னோட லாங்கிடியூட் இது வந்து சென்னை இல்லையா, ஐ எம் புட்டிங் ஃபார் சென்னை. என்டர். ஸோ ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் சென்னை இதுதான் என்னோட ஃபோர்காஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஏபிஐ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் அகெயின் லாக் இட். ஃபோர்காஸ்ட் API அப்படின்னு போடுறேன். சூப்பர். அன்பு, இப்ப நீங்க வந்து இப்ப ஏபிஐ கீ இல்லாம பண்றீங்க. இன்கேஸ் வந்து ஏபிஐ கீ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம், இந்த ஏபிஐ கீ தான் யூஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம ஃபெச் பண்ணும்போது. ஆக்சுவலி ஏபிஐ கீஸ் ரெஜிஸ்ட்ரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா we should use a concept called .env னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எஸ் அன்பு, டாட் என்விரான்மெண்டல் ஃபைல்ல வந்து ஃபைல். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இஃப் யூ forgot to save that உங்களோட கிட்டப்பில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏபிகே லீக் பண்ணியிருப்பீங்க. லீக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க தான் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு ஒர்க் ஆன் லைக் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்கன்னா ட்ரை டு ஹேவ் அ .env கைண்ட் ஆஃப் திங். இந்த React.js அந்த கான்செப்ட்குள்ளே ஜம்ப் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது வேண்டாம். அதனால தான் ஐம் லுக்கிங் ஃபார் அன் API ஃப்ரீ API. ஓகே கிரேட். ஸோ வி ஹேவ் மாடல்ஸ், வெதர் மாடல்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்களா, வி காட் தி இதுக்கு தான் எப்பவுமே நம்ம வந்து வி ஷுட் see டாக்குமெண்டேஷன். பிகாஸ் டாக்குமெண்டேஷனில் வந்து கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் என்னென்ன மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, அக்செப்ட்ஸ் அ ஜியோகிராஃபிக்கல் கோஆர்டினேட், லிஸ்ட் ஆஃப் வெதர் வேரியபிள்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வித் JSON hourly weather focus for 7 days.
Okay, and contains 168 hours. Okay, super. All parameter definitions. Okay, parameter definitions. Okay, fine. நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து what we can do is we can work on the UI stuff. Right. So நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு for example I will just go with the Figma design because I don't have any other designs in hand. Just open a Figma design here. Else I could have used some other designs also, but இப்போதைக்கு I will just go with a simple design, guys. Okay, so I think இப்போ விசிபிளாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. Okay, so நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to just go to Figma for my digital prototypes. So I do have a paper and pen here டெஸ்கில் நான் எப்பவும் வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு வேணால் நான் குயிக்காக ரைட் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு I will just go with digital sketch because என்னால் அது கேமரா காமிக்க முடியாது உங்கள்கிட்ட அதனால். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I will just make a new frame. I'm going to have this frame as desktop MacBook 16 or desktop. This is fine. Click பண்ணிக்கிறேன். Okay, and பேரை வந்து I will just make it like whether UI. இப்போ ஒரே பேஜ் தான் அதனால் whether UI வச்சுக்கிறேன். Okay, I want a very நான் கலர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போது கிடையாது. I will just go with the flow. எனக்கு வந்து எலமெண்ட்ஸ் எங்கே ப்ளேஸ் ஆக போகுது நான் டிசைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணுவோம். ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டேன் இங்கே வெதர் அப்ளிகேஷன். ஓகே, அன்பு நமக்கு இதுல யூஏல நமக்கு வந்து இது டெம்பரேச்சர் அண்ட் அதோட லொகேஷன் நேம், அதுக்கப்புறம் லாங்கிடியூட் லாங்கிடியூடு இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இப்போதைக்கு. இப்போ மஞ்சள் தானே கேட்டாங்க. மஞ்சளா நீங்க இந்த வெதர் அப்ளிகேஷன் பார்க்கணும்னா பார்ப்பீங்க. நான் வெதர் டெம்பரேச்சர் லொகேஷன் அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெதர் எப்படி இருக்கோ அது பேக்ரவுண்ட் வந்து அதே ஃபீச்சர்ஸ்ல காமிச்சிருந்துச்சு. நான் என்னோட போன்ல பார்க்க சொல்ல இப்போ கிளவுடினா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, சரி, லெட்ஸ் கோ வித் திஸ் கைண்ட் ஆஃப் டிசைனுங்க. ஐ வில் ஜஸ்ட் கோ வித் திஸ் டிசைன். ஏன்னா இட் லுக்ஸ் டூ மச், அதனால் ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். இதுக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் லைவ் லொகேஷனும் இது பண்ண முடியுமா, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? Yes, we can do that. கிரியேட் பண்ண முடியாது, பட் we can do that. நான் அதுவும் உங்களுக்கு ஷோ பண்றேன் இந்த செக்ஷன்ல. ஓகே, எனக்கு இந்த கார்டு மாதிரியே பிடிக்காதுங்க. எனக்கு ஐ வாண்ட் அ ஃபுல் பேஜ் கைண்ட் ஆஃப் வியூ. இந்த கார்டை பார்த்த மாதிரி வெறுப்பாகுது, நான் தெரியல. ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம அதே பார்க்குறோமா, அதனால் சரி, கேன் வி ஜஸ்ட் ட்ரை திஸ் கைண்ட் ஆஃப் டிசைன். ஓகே, இப்போதைக்கு எனக்கு ஏன்னா நான் அதான் மைண்ட் வச்சுருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் லெஃப்டில் வந்து அந்த நேமு எனக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் ஜஸ்ட் கோ வித் தி டிசைன். ஃபிக்மா இஸ் மை ஃபிக்மா. ஓகே, நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் மை டாப் ப்ரையாரிட்டி ஃபைல்ஸ் ஆன் டாப் லெஃப்ட். ஓகே, இங்கே வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து வேண்டியது பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் அ இன்புட் ஹியர். ஸோ இங்கே எனக்கு இப்படி வேணும்.
ஸ்ட்ரிங் நான் என்டர் பண்ணுற மாதிரி வேணும். ஐ வாண்ட் டெக்ஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I போட்டுறேன். I want it to be having a very good size, be 30 maybe. இந்த சைஸில் வந்து இப்படி நான் சும்மா ரேண்டமாக போடுறேங்க. it does not have any impact. ஓகே, எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் அதை போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணிப்போமா கலரை. Just have a layer, maybe fill layer கூட நம்ம என்ன பண்ணலாம், we can add gradient color ஒன்று போடுவோம். I will use something like ஒரு லைட்டாக ப்ளூவிஷ் அப்படி போடுவோம். மேபி இந்த ஒயிட் எனக்கு செட் ஆகலை. மேபி நான் வில் சேஞ்சஸ் டு டிசைனிங். நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போது கிடையாது. அதனால் ஐ வில் ஜஸ்ட் கோ வித் சம் ஏதாவது டிசைன் நான் உள்ள சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் ரெட் வில் பி குட். ரெட் லைட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். ஓகே, ஸோ ஐ வாண்ட் திஸ் டெக்ஸ்ட் ஹியர். அதை நாங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்மளோட ஐ வாண்ட் மை பேக்ரவுண்ட் டு பி ஹேவிங் அ டார்க் கலர். ஸோ நான் வச்சுட்டு ஒயிட் ஹியர். வேறு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் செலக்டிங் மை இன்ஃபர்மேஷன், these are information I will get. flat, long, Celsius, elevation அந்த லெவல் நினைக்கிறேன். hourly, centimeters. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபீச்சர் பார்த்தேன். இப்போ எப்போ வந்து சன் வந்து ரைஸ் ஆச்சு அண்ட் செட் ஆச்சு அது வரைக்குமே அது காமிச்சுது. அதெல்லாம் கூட ஒர்க் பண்ணலாம். ஏபி அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருது இல்லைங்களா, திஸ் ஏபிஐ தருது இல்லைங்களா, அது என்ன தருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷோ பண்ணலாம். ஓகே ஓகே, அது இது ஃபோர்காஸ்ட் வந்து இதோட ஐ வில் கோ வித் சம் அதர் திங். ஹிஸ்டாரிக்கல் வெதர், பிகாஸ் இதில் வந்து கரண்ட்டான வெதரை காணுமே, செல்சியஸில் அது காணுமே. வெதர் இன்ஃபோ, கரண்ட் வெதர் சென்ட் செட்டிங் வெதர் ட்ரூ தி ஏபிஐ. ஓ, கரண்ட் வெதர் போடணுமா, அப்படி போடணுமா இங்கே ஹவல்லி. ஓகே, if I remove those things now வருதுன்னு பார்க்கலாம். True. Oops, should be. ஆக்சுவலி நான் இந்த ஏபிஐ வந்து செக் பண்ணி பார்க்குறேங்க. ஓகே, இந்த ஏபிஐ என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ கரண்ட் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கோட் 2 இன்டர்வல் டெம்பரேச்சர் 27.8. சென்னையில் எவ்வளோங்க டெம்பரேச்சரு? 26 இருக்குது. இவனா போட்டிருக்கான் 27.8 போட்டிருக்கான். $13, $11, $15. இது இப்போ உள்ளது காமிக்குது. இட் மே பி டிஃபர் ஆக்சுவலி. ஓகே, climate change, air quality, geocoding, elevation, flood API எல்லாம் தேவை நம்மளுக்கு. Let's go with the base focus and current. ஓகே, இது என்ன தருதுன்னு பார்க்கலாமா?
நம்ம lat long மட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். So it's giving me interval current units Celsius. Okay, current வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 27 இப்படி காமிக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏபிஐஸும் நான் வந்து ஜஸ்ட் காப்பி ஹியர் நான் வச்சுக்கிறேன். கீழே என்ன பண்ணுறேன்னா வில் ஹாவ் அ ரெஃபரன்ஸுங்க. இது மாதிரி ரெஃபரன்சஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே போடுவேன். ஓகே, ஸோ தட் ஐ கேன் செக். எனக்கு இந்த ஹவர்லி பேசிஸு டெம்பரேச்சர் எனக்கு வேண்டாம். ஓகே, விண்ட் ஸ்பீடு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. ஐ வாண்ட் தி கரண்ட் டெம்பரேச்சர். இது வந்து இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், விண்ட் 27 பாயிண்ட். ஸோ நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஐ ஜஸ்ட் கோ ஹியர் டாக்ஸில் போய் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஸ்க்ரால் பண்ணால் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட் லிஸ்ட் ஆஃப் வெதர் வேரியபிள்ஸ் டு கெட் கண்டிஷன்ஸ். Daily parameters for temperature 2am maximum minimum at temperature. ஓகே, டெம்பரேச்சர் இருக்குது. அதுவே நம்ம என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் 2am தான் பார்த்தோம். டெம்பரேச்சர் 2am maximum minimum daily at temperature. இங்கே இருக்கு பாருங்க. கொஞ்சம் நீங்கள் தானே கேட்டீங்க சன்ரைஸ் சன்செட்டு, அந்த டைம் இங்கே போட்டுருக்கான் பாருங்க. ஆமாம். அவங்க ஏபிஐயில் நம்ம தனியாக கேட்கணும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லையா, அதனால் ஏபிஐ நம்ம தனியாக கேட்கணும். அதுதான் இங்கே கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கான் பாருங்க. இங்கே நம்ம we can able to configure accordingly. ஸோ நம்ம அப்பேரண்ட் டெம்பரேச்சர் எடுக்கிற மாதிரியா வந்து இல்லை அந்த 2 மீட்டர் அதோ? அதுதான் ஆக்சுவலி அதுதான் நம்ம பார்க்கணும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ட்ராவல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் ட்ரெயின் precipitation apparent temperature தான் தெரியலையே. what is apparent temperature? ஆக்சுவலா ஃபுல் அண்ட் actually அந்த how it feels like அது மாதிரி இருக்குமே, அது மாதிரியா? அந்த மாதிரி. ஓகே, I just need that precipitation probability கூட ஓகே எனக்கு வேணும். relative humidity ரொம்ப டெக்னிக்கலாக வேர்ட்ஸ் போட்டிருக்காங்களா, அதனால புரிய மாட்டேங்குது. ஈரப்பதமாக இருக்கிறது இதை எங்கே யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக இது ஏர் அந்த இதுக்கு தான் அங்கே வரும். ஏர் ஃப்ளோ அண்ட் ஈரப்பதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரைல் ஃபால் வருமா வராதான்னு செக் பண்ணுறது. ஓகே, wind speed wind gust temperature. இது என்ன டெம்பரேச்சர்னு தெரியல. வாட் இஸ் திஸ் டெம்பரேச்சர்? sunshine duration is day or night. Okay, UV indexed. இது சாதாரண அப்ளிகேஷனாக பண்ணலான்னு பார்த்தா இது ரொம்ப பெருசாக கொண்டு போகுதுங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. இது மாடல்ஸ்லாம் வேண்டாம், சிஸ்டம் வேண்டாம். temperature, relative humidity is there or not, apparent temperature, precipitation, snowfall இங்கே வராது. பட் ஓகே, that zero pressure, ஓகே, surface pressure, wind speed, direction எல்லாம் வேண்டாம். பார்த்தீங்களா, இதுதான் இவ்வளோ ஏபிஎஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்ல. கான்ஃபிகர் பண்ணதான் நமக்கு இவ்வளோ தந்துக்குது. ஸோ இது ஏபிஎஸை நம்ம வந்து ரெஃபர் பண்ணதான் வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஹியர், ஐ கெஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பாருங்களேன். ஸோ இந்த ஏபிஐயில் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிளிக் ஆன் தட்.
அப்பா எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க. நம்ம வீடு வந்து கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் டே 4. ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு வேறு ஏதாச்சும் லேட்லாம் கொடுங்க கைஸ். இப்போ நைட்டாக இருக்க மாதிரி லேட்லாம் கொடுங்களேன், செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. precipitation அமெரிக்கா. அப்புறமா இப்போ ரெயினாக இருக்கிற ஏரியா எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க, லேட்லாம் கொடுங்க. அமெரிக்காவோடது நான் தரேன். கொடுங்க. லேட் காப்பியா இல்லை. கொடுத்துட்டேன். எங்கே கொடுத்துருக்கீங்க? சாட்ல போட்டுருக்கேன். அப்படியே நம்ம மட்டும் சொல்கிறீங்களா? அப்படியே நான் செக் பண்ணிக்கிறேன். லேட்டிடியூட் வந்து 27.5188. ஓகே. லாங்கிடியூட் வந்து -11.0.0592. எஸ் சார். 11 எங்க 110 சொல்லுங்க. 11 சொல்லுங்க. ஓகே. பாயிண்ட் 0592. 0592. எஸ் சார். இஸ் டே வந்து இந்த வேல்யூ காணாம போயிடுச்சு. இஸ் டே வந்து ஒரு ஆள் இருக்காதோ? இஸ் டே ஓகே. ஃபால்ஸ் வந்துருக்கு. ஓகே. இப்போ அதோட வெதர் என்னன்னு பாருங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்க லேட் லாங் இருக்கு இல்லையா, அதோட வெதர் டைமிங் என்னன்னு பாருங்க. ஐ மீன் டெம்பரேச்சர் பாருங்க. டெம்பரேச்சர் 90 டிகிரி செல்சியஸ். 19. ஓகே. 19 வரலையே இங்கே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 20 தான் வருது. இது ஓப்பன் வெதர் ஏபிஐல இருக்கு அந்த மாதிரி. அப்படியா? ஓப்பன் மீட்டியோ இப்போ இதுதான். இப்போ இது ரொம்ப ஓப்பன் சோர்ஸ்னால we are having difficulty. அதே மற்ற ஏபிஐ வச்சுக்கோங்களேன், we can able to do that very quickly. So let's go with this open meteor. Check weather. Is it என்னென்ன ஃபார்ம் வச்சுங்க அதில்? கூகுளில் கேட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஆட் டெம்பரேச்சர்லாம் ஒன்று தானாங்க? ஆனால் வேல்யூ கொஞ்சம் டிஃபர் ஆகுது தான் நான் கேட்டேன். ஏன்னா இப்போது இப்படி இருக்கலாம். மேக்ஸிமம் இந்த மவுண்டெயின்ல இருந்து 2 மீட்டர் அப்படின்னு போடுவாங்கல்ல. ஸோ 2 மீட்டர்ல இவ்வளவு இது இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. இதே வந்து மவுண்டைன் டாப்ல வந்து இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது வந்து அப்படி டினோட் பண்ணுவாங்களோ என்னமோ. டெம்பரேச்சர் 2 மீட்டர், அதுக்கப்புறம் 4 மீட்டர், 180 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி டெம்பரேச்சர் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மீட்டர்லயும் வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு டினோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் காமிக்கலாம். லேட்டாக ஏதாச்சும் மாடிஃபை பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஓகே. லெட்ஸ் ஹேவ் திஸ் டூ ஈவே ஃபார் நவ் கைஸ். ஸோ வி டூ ஹேவ் த டெம்பரேச்சர் ஆஸ் யூஷுவல். ஸோ டெம்பரேச்சர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போட்டுடுறேன். இது பார்த்தாவே நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் போல இருக்குது. யூ கேன் ஷோ தி டைம் ஹியர். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் காப்பி இமேஜ் காப்பி பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு இதை நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஒர்க் பண்ண சொல்கிறேன். நான் இப்படி வச்சுட்டு ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் ஐ கேன் டேக் சம் இன்ஸ்பிரேஷன் டைரக்ட்லி ஹியர். அதனால் ஓகே, எனக்கு இந்த பிளேசஸ் இப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் கால் பண்ண கிடையாது. ஐம் கோயிங் டு ஹேவ் தட் டேட் டைம் ஆஸ் யூஷுவல். இன்றைக்கி என்ன டே? ஃப்ரைடே நினைக்கிறேன். ஃப்ரைடே 13th Feb 2026. I'm going to have like light கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். 20
இப்போ மேஜர் எனக்கு பெருசாக கன்சர்ன் பார்த்தீங்கன்னா என்னோட இதுதான். ஸோ I'm going to take my text here. So this text is going to be like maybe 27 வச்சுக்கோங்களேன். 27 வந்து I want a big text because இதுதான் ஹீரோ, அதனால் 40 வச்சுக்கிறேன். 40 விட பத்தலை, maybe I will have 96. Make it like bold or black. Okay, black went down. I will go with the bold. Okay, I just want degree, okay, for now. So then I will just have a degree here. A degree ke evna porudhu, how can I copy the degree? Yeah, copy panikava. Copy. Yeah, on the size copy panikren. I just want it like 32. I want like light or regular. சரி, யூஎல் ரொம்ப கான்செப்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஐ கோ வித் திஸ் ஃப்ளோ. அண்ட் இது எப்படி இருக்கும், இட்ஸ் இந்த பார்ட்லி க்ளவுடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம அங்கே அப்படி தான் பார்க்கலாம் ஏதாச்சும் விஷயங்கள். ஓகே, இது வேண்டாம், இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து வில் கெட் சம் டைம். ஓகே, இதான் நினைக்கிறேன். பார்ட்லி க்ளவுடி, பார்ட்லி வெதர் கோடு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது பார்ப்போமா. வாட் இஸ் நான் இது ஏஐ வச்சு ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். பட் யூ நோ வாட், அது வந்து இட் டசன்ட் மேக் சம் சென்ஸ். ஒரு ரிசர்ச் பண்ணுறது தான் ஒரு ஸ்கில், அதனால் நான் அதை தான் பார்க்குறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஐ காட் ஃப்ரம் தி சர்ச் ஐ காட் வெதர் கோடு வந்து என்ன வச்சுருக்கிறேன் 3 இல்லையா. ஸோ 3 போது பார்த்தீங்களா, ஸோ மெயின்லி கிளியர், பார்ட்லி க்ளவுடி அண்ட் ஓவர் கேஸ்ட் அப்படி போட்டிருக்கு. ஸோ ஓவர் கேஸ்ட் என்றால் இது எப்படி போட்டிருக்கான் அந்த அப்ளிகேஷனில். ஐயோ, இது வந்து அவனோட ஏபிஐ போல் இருக்குது. அது கோ வித் சென்னை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது 3, அவனே 3 தான் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி க்ளவுடின்னு போட்டிருக்காங்க இவங்க. மோஸ்ட்லி க்ளவுடி அப்படின்னா அந்த கோடை பேஸ் பண்ணி வாட் வி கேன் டூ, அந்த கோடை பேஸ் பண்ணி நம்ம இது வைக்கலாம். ரெயின் ஷவர்ஸ், வெதர் கோடு, ப்ரெஷர் எம்எல்எஸ்னால் மீன் சீ லெவல் நினைக்கிறேன். ஓகே, விண்ட் ஸ்பீடு, அப்பரண்ட் டெம்பரேச்சர் தான் என்னன்னு தெரியல. -1 எப்படி வரும், ஒரு செல்சியஸில் ஏதோ மேலே ஏதாவது வச்சு ஃபெராங்கிட்டில் வச்சுருக்குமா.
இதுக்கு ஏதாச்சும் கோடு இருக்கால மேனுவல் ரைட் பண்ணுமான்னு தெரியல. பேக்கேஜ் ஆக்சுவலாக இதுக்கு நம்ம மேனுவலாக ரைட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கோட் தந்துடுவாங்க, கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளியர் ஸ்கை அதெல்லாம் வந்து இருக்கும். அது பண்ணால் என்னத்துக்கு பண்ணுறது? இங்கே 1 2 ஓகே இஸ் ஹேவிங் பிட் ஆஃப் கிஃப் இமேஜ் இங்கே வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. 3 அது ஆக்சுவலாக வந்து அந்த கிளியர் ஸ்கைனா அந்த இமேஜ் எஸ்பிஜி கொடுத்துருப்பாங்களா அந்த அது. அப்படியா? ஓப்ஸ். ஓ இந்த ஐகானுக்கு தான் இவ்வளோவா? ஆமாம். ஸோ அதெல்லாம் ரைட் பண்ணிட்டு தான் நம்மளால பண்ணணும். ஓகே ஐ திங்க் we are going out of topic நினைக்கிறேன். சரி let's go with this for now. இது இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், just take it as a reference. இந்த URL போட்டுட்டு take it in here 3 4 codes, the codes. ஓகே நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா let's come to UI. அப்போ இந்த டெக்ஸ்ட் இங்கே போட்டுருவோம். I'll just have it text here. இப்போ என்னன்னா இப்போ வந்து பாசிட்டிவ் க்ளவுட்லேயே அதில் வெயில் அடிக்குது நல்லா. மேபி அவ்வளோ லைக் கிளியர். இது வந்து நான் மீடியம் வைக்கிறேன். மீடியம். ஓகே okay looks good. Next time I need a search icon here, right? So I will just go to icons.js.org search. I've been put it search. Just copy SVG and Figma நீங்கள் டேட்டா வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் டேட்டா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். I want this to be having a bit around. ஓகே இது எனவே நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதை நம்ம யூஐயில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ நீட் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஓ அந்த ஐகான் இமேஜ் இங்கே வருது. ஃபீல்ஸ் லைக் ஓகே இந்த இமேஜ் வச்சுக்கலாம் நம்ம. இட் மேக் சென்ஸ். okay yes it makes sense. ரெண்டும் நம்ம வந்து ஏன்னா அது நம்ம லெஃப்ட் விட்ட மாதிரி இருக்கும். அதனால் I will just group this thing. இதை நான் வந்து அதை வச்சுக்கலாம். and I will just have a detect icon ஐகான் பேர் என்னன்னு தெரியலையே. என்ன ஐகான்? லொகேஷன் ஐகான் நினைக்கிறேன். நான் டெலிட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஐடி டிடெக்ட். இங்கே ஒன்று இருக்குது. just use it for now. like white, not this. ஓகே இந்த லெவலில் போயிருந்தால் நம்ம 7 மணிக்கு 8 மணிக்கு தான் முடிப்போம் போல இருக்குது. சரி ஓகே பட் வழி இல்லை, ஸ்க்ராட்ச் பண்ணலாம், அது பண்ணி தான் ஆகணும். ஒரு இமேஜ் இங்கே போட்டுக்கலாம். I will have a little bit of square image here. okay ஸோ இங்கே வந்து ஐகான்ஸ் வர போகுது. and in the feeds like
டெக்ஸ்ட்டில் போட்டுடலாம். I want this text to be having இது வேண்டாம், இது பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். regular humidity okay. Okay, so looks good. இது சரியாக அலைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 days 1 2 3 4 5 ஆமாம் 5 வைக்கலாங்க. 7 நாள் பார்த்தோம்னா போகிறோம். we can have 5. So yes, we can get the that long. பெருசாகிக்கலாம், பெருசாகி பார்க்குறோம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இது வச்சுட்டு இட்ஸ் மோன் டு அவர் லாஜிக். ஜஸ்ட் reduce it to maybe okay. So இங்கே வந்து we can have day 1 day 2 மாதிரி. So I will just have a rectangle here to have an idea. இங்கே நம்ம என்ன இருக்கலாம்னா we can அதுக்கேற்ற மாதிரி இது அப்புறம் பார்த்துப்போம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். I will just have it. ஓகே, ஸோ பார்க்க இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா? பட் வென் யூ ஹேவிங் a little bit of images அது பண்ணும்போது நம்மளுக்கு லுக் அண்ட் ஃபீல் நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே சர்ச் பண்ணதுக்கப்புறமா இங்கே வரணும். ஸோ இப்போ 2 வெதர் சர்ச் பண்ணாங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் வர மாதிரி வச்சுக்கலாம். பட் அது நம்ம டைம் இருக்குமான்னு தெரில பண்ணதுக்கு. பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஃபஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் புஷ் திஸ் கோட் ஆன் கிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பண்ணும்போது யூ ஆல் ஷுட் புஷ் யோர் கோட் ஆன் டு கிட். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் புஷ் பண்ணுறீங்களா, அப்படி பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு புஷ் மை கோட் ஹியர். ஸோ என்னோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் அ வெதர் ஆப். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்காது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஆட் git init, git add all, git commit பண்ணுறேன். ஐ வாண்ட் மெசேஜ் இஸ் லைக் init which is initialize பண்ணுறேன். சரியா? ஸோ டன். இப்போ நான் வந்து புஷ் பண்ணணும். ஸோ நான் ஹேவ் டு கோ டு மை GitHub repository. ஸோ github.com new repository. நான் அப்படியே போய் பண்ணலாம், இல்லை நான் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ டூல் ஃபார் தட், ரைட்? So GitHub repo create. In the CLI மூலியமா I can directly push my repository to GitHub easily. So push an existing local repository to github.com. Enter. Choose my local repository. Repository வந்து weather app னு இருக்கட்டும். Weather இல்லைனா வந்து weather app JS னு இருக்கட்டும். Enter. And bracket 3. Simple open API. Open weather API. No, open weather app வேறு ஒன்று இருக்கோ? சரி, with no API இப்படி போடலாம். பப்ளிக்கில் போடுறேன். அண்ட் ஆட் பண்ண கேட்குறது ஆட் பண்ணணும், புஷ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் எவ்ரி திங் ஹஸ் பின் டன் அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி புஷ். ஓகே, புஷ் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ வந்து எப்படி நான் செக் பண்ணுறது? ஐ நீட் டு கோ டு மை GitHub, ரைட்? ஸோ ஐ ஹாவ் அ கமெண்ட் ஃபார் தட்.
GitHub browse அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் தி repository on GitHub. Perfect. இப்போது எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் கோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ணக்கூடாது. we are going to follow a protocol. என்னது ரீட்மி ஃபைலில் போய் பாருங்களேன். we do have CDCI pipeline, so which means ஒரு கோட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் கோட் இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்னா நீங்கள் கோட் பண்ண கமிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக யூ ஷுட் சி தி அவுட்புட், யூ டீம் ஷுட் சி தி அவுட்புட். தட்ஸ் ஆக்சுவல் கேம். ஓகே, ஸோ நான் வேர்சலில் அது பண்ணலாம். பட் சின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் லைக் வேர்சல் ஆல்ரெடி எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டேன். அதனால் ஐ வில் ஜஸ்ட் கோ வித் நெட்லிஃபை. ஸோ எப்படி உங்களுக்கு டிப்ளாய் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. Get started. Actually எனக்கு தூக்கமே தெரியல. I still in a dilemma. Okay, so I just have that link here. இதெல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். ஸோ I just deploy it here. இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்காது இல்லை மோஸ்ட் டைம்ஸ். import existing project, GitHub, and it should show my recent projects. ஸோ இதில் நான் வந்து if it's not showing means ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா weather. வேர்சல் பார்த்துட்டு நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப மாதிரி அவுடேட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல. சரி, மற்ற விஷயங்கள்லாம் ஆசிட்டிஸ் இருக்கட்டும். ஏன்னா ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் தி சேம் திங் ஹியர். டிப்ளாய் வெதர் app.js. ஸோ guys, யூடியூப் பார்க்குறவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் நெட்லிஃபை அண்ட் வேர்சல் வாட் அதர் டூல் பிளாட்ஃபார்ம் டு யூ யூஸ்? அதுவும் நீங்கள் சும்மா ஜஸ்ட் கிவ் மீ அ ஐடியா. ஓகே, இதை பண்ணிவிட்டு எல்லாம் என்ன பண்ணோன்னா கோ டு யுவர் ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன் ஆர் மேபி டொமைன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்ட் எடிட் இட். ஓகே, இது வந்து வெதர் அப்படின்ற பேர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது காமன் அப்ளிகேஷனில் எவன் கேட்டாலும் வெதர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அதனால் இருக்குதா இல்லைன்னு பார்ப்போம். வெதர் ஜேஸ் போட்டால் இல்லைன்னு காமிக்குமா? ஆல் டேக்கன் இஸ் வெதர் ஆப். இல்லைன்னா வச்சுக்கோங்களா பண்ணலாம். நம்ம சிம்பிளாக வி கேன் ஜஸ்ட் ஹேவ் அ ஆப் நேம். ஸோ இதுக்கு வந்து வெதர் இன் தமிழ்னா அது என்னோட வெதர் இன் தமிழ் கூட என்ன வருது? வானிலை, இன்றைய வானிலை, வானம் வச்சுக்கலாம். சரியா? வானம், வெதர் ஆப் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் டு பி ஸ்பெசிஃபிக். ஐ வாண்ட் டு பி லைக், ஏன் நான் அந்த வெதர் ஆப்னு போடுறேன்னா ஐ வாண்ட் டு நோ வெதர் ஆப்னு சொல்லிட்டு, அதனால வானம் வெதர் ஆப் அப்படின்னு போடுறேன். சேவ். ஓகே, இப்போது இந்த லிங்க் தான் உங்களோட ரிவ்யூவர்ஸ்க்கும் சரி உங்களோட டீமுக்கும் நீங்கள் தரணும். சரியா? நீங்கள் விஷயத்துக்கு நேம் தந்தீங்கன்னா அவங்க ஸ்பேம் மாதிரி நினைப்பாங்க. அதனால் ட்ரை டு ஹேவ் திஸ் லிங்க் ஆஸ் கிளியர் as பாசிபிள். சரி, சூப்பர். நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிச்சு. அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா யூ ஹேவ் டு கோ டு யுவர் GitHub repository. எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அங்கே போய் ஆட் பண்ணுங்கள். அண்ட் டாபிக்ஸ் நீங்கள் போடுங்க. நிறைய பேர் பண்ணுறது கிடையாது, ஆனால் அதெல்லாம் பண்ணணும். ஸோ I'm going to use JavaScript here, DOM here, weather API. Okay, I should have a full link. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கணும். HTTPSல சேவ் ஆகிருக்கணும். ஓகே, பாவம் யாரோ வந்து ரிப்ளை பண்ணாதனால பாவம் விஷ்ணு வந்து யூடியூப்ல ரிப்ளை பண்ணுறது போல இருக்குது. ஓகே, ரைட். ஸோ ஃபைப் இஸ் ஆல்சோ ஒண்டர்ஃபுல் டூல் தான். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டூல் தான். பட் நான் பெருசாக யூஸ் பண்ண கிடையாது. பட் நல்லா இருக்கா விஷ்ணு? ஹவு இஸ் ஃபைபேஸ்? எஸ் எனக்கு இப்போதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிரகாஷ் சொன்னாரு அந்த அதோட இது வந்து நல்லா இருக்கும். இது மாதிரி ப்ராசஸ் நல்லா இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதா? ஈஸி தான். ஆனா என்னன்னா இதை வந்து ஃபுல்லா வந்து நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கு குளோபல் வைஸா. ஆக்சுவலா வந்து நான் என்னோட இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியல. என்னோட இதுக்கு மட்டும் ஃபைல் இல்லை அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ண முடியல. என்னோட குளோபல் இதுக்கே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ண முடியுது. ஓகே ஓகே. ஸோ அதை மட்டும் கொஞ்சம். சரி, ஓகே.
ஸோ ஒன்ஸ் நெட்ஃப்ளே வேலை முடிஞ்சதுன்னா நெட்ஃப்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அண்ட் ரிமூவ் அன்வான்ட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எதுவும் வேண்டாம் பிகாஸ் ஐ ஹேவ் தோஸ் இமேஜ் ரெஃபரன்ஸ் ஹியர். நான் எல்லாத்தையுமே எடுத்தால் நல்லா இருக்காது. ஜஸ்ட் நான் இன்ஃப்ளேட் பண்ணி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இன்னும் டேப் தேவையில்லை, இது எனக்கு வேணும் தான், இது எனக்கு வேணும் தான், சரி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் நேர் ஃபைல் வச்சுருக்கும் போது. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் திஸ் UI. ஓகே, ஸோ விஷுவலாக பாருங்கள். விஷுவலாக பார்க்கும்போது வாட் ஐ சி இஸ் ஐ கேன் சி திஸ் டூ திங்ஸ், ரைட்? ஸோ இது நான் வந்து ஒரு டிவிஷனில் போட்டுக்கலாம், இதை ஒரு டிவிஷனில் போட்டுக்கலாம், இது ஒரு டிவிஷனில் போட போகிறேன். அதுதான் ரொம்ப சிம்பிள். UI வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யோசிங்க, அப்போ தான் we can able to achieve it. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஆக்கிட்டிங்கன்னா இட் வில் மேக் அ கோட் டர்ட்டியர்னா லைக் நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்ல, இது எதுக்கு யூஸ் பண்ணனே நம்ம வந்து அப்புறம் யோசிப்போம். ஏன்னா அது தட் கேன் பி இம்ப்ரூவைஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு கோட் பேஸ் கம்மியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் கோட் எஃபிஷியண்டாகவும் சரி ஃபாஸ்ட்டாகவும் ரெண்டர் ஆகும். சரியா? தட்ஸ் மேஜர் திங். ரெண்டரும் ஆக்சுவலி இட்ஸ் குட் பிளாட்ஃபார்ம் தான், பட் இட்ஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் நோட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். அதனால் நான் ரெண்டர் யூஸ் பண்ணி எனக்கு ரெண்டர் ஆக்சுவலி மோஸ்ட்லி பிடிக்க மாட்டேது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், பிகாஸ் ஆஃப் தேர் பாலிசிஸ். சரி, ஓகே, குட். லெட்ஸ் செக் தி அவுட்புட். எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் கூல். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு ரன் திஸ் npm run dev. ஓகே, and let's do a refresh. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா I will write a HTML skill info here. Okay, so divisionல I want those two things here. So இந்த நேம் இது வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்னும் டிவிஷனுக்குள்ளே போடுறேன். or else I can just have main. இதில் ஹெட்டரே கிடையாது இல்லை, கரெக்டாக? I going to have a main section here and மெயினுக்குள்ளே I can have இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செக்ஷன் காமிக்குது. இது என்ன தருன்னு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Refresh. Okay, வேண்டாம், I will just go with my own for itself. ஸோ டிவிஷன் வைக்க போகிறேன். அண்ட் இந்த மெயின் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தா I want a container class, container mx auto-ன்னு வைக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கேப் வேணும், அதனால் இங்கே கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வேணும் எனக்கு, அதனால். அண்ட் அதை நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டலாம் உள்ள. அதுக்குள்ளே I'm going to have எப்படி காமிக்குது. ஓகே, ஐ திங்க் இப்போ காமிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனுக்குள்ளே இது இருக்கு போதா. ஸோ I'm going to have another division here. இதுக்குள்ளே வந்து I'm going to have h4 of Chennai India. ஏன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் இங்கே போட்டுடுறேன். சரியா? நெக்ஸ்ட் எனக்கு போகுது I want this paragraph of date. ஸோ இது வந்து Friday 13th Feb 2026 இது போட்டுக்கலாம். லெட்ஸ் செட் திஸ். அதே மாதிரி நான் டிவிஷனில் வந்து I'm going to have not this but I want an input tag here. Input tag placeholder வந்து search cities. எப்பவுமே இது மாதிரி முடிங்க. ஓகே, அண்ட் ஃபார் சம் ரீசன் ட்விட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு. எதுக்கு? மேபி இந்த டிவ் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க, அதனால் நினைக்கிறேன். எஸ், மை மிஸ்டேக். ஓகே ஓகே ஓகே, அந்த செக்ஷன் 70 யூஸ் பண்ணலாம். அந்த டிவ் மட்டும் பிரிக்கிறது அப்படி பண்ணக்கூடாது. செக்ஷன் பை செக்ஷன். உங்கள் வாய்ஸ் கேட்கலங்க எனக்கு. என்னது? செக்ஷன் பை செக்ஷனா பிரிச்சுக்கலாம்ல? அப்படியே பண்ணலாம். இட்ஸ் டோட்டலாக கான் 2 hours தான் ஆக்சுவலி. செக்ஷன் வைஸாக பிரிக்க தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதனால் அதுவே நீங்கள் வச்சுக்கிறேன். I'll just rename it to section and I will just have an ID. ID को தேவையில்லை, and separate பண்ணதுக்காக I will just have a comment here saying நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, நான் வந்து இது ஹெட்டு, இது பாடி, இது ஃபுட்னு பிரிச்சுக்க போகிறேன். சரியா? அதனால் having my name conventionless header. Okay, let's see the output work ஆகுதுன்னு பார்க்கலாம். Okay, at least we have some certain data here. ஸோ எப்பவுமே ஒரு நான் எப்படி பில்ட் பண்ணுவேன்னா யூஸ் டு பில்ட் தி அப்ளிகேஷன் பை ஒர்க் ஃப்ளோ வைஸ். ஓகே, நான் இப்போயே பிளாங்காக பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு சரியாக ஈடுபாடு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு செக்ஷன் மூவ் ஆகிறேன். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் அ செக்ஷன் ஹியர். கிளாஸ் வந்து ஐ வாண்ட் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை பிட்வீன் வேணும். Save it.
ஓகே சூப்பர். அண்ட் பிஃபோர் தட் எனக்கு ஃபுல் வித் வச்சுக்குது. எனக்கு ஃபுல் வித் எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வாண்ட் டு கண்டெய்னர் அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ரிமூவ் திஸ் என்டையர் திங். எப்படி இருக்குது? ஒயிட்டாக இருக்கா? சூப்பர். எனக்கு ஐ வாண்ட் மை பேக்ரவுண்ட் டு பி ஹேவிங் பிஜி கிரேடியன்ட். ஓகே மேபி இது என்ன தருதுன்னு பார்க்கலாம். எனக்கு இது வேண்டாம். எனக்கு ஐ வாண்ட் இது கிரேடியன்ட் பதிலாக யூ யூஸ் லீனியர். ஓகே இப்போ புதுசாக வந்து டிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் ஃப்ரம் ப்ளூ 8ன்றது வந்து டு பர்பிள் 9 வந்து பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு மாதிரி இருக்கும். பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. எனக்கு இன்னும் டார்க்காக தான் வேணும் எனக்கு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ வித் 950. ப்ளூ பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 950. கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே லுக்ஸ் குட். பட் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் லீனியர் டு ரைட் வைக்கணும் இல்லையா? வி கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ டு பாட்டம் ரைட் அப்படின்னா வைக்கலாம். ஸோ பாட்டம் ரைட்டில் உங்களுக்கு இந்த லைட் இருக்கும். ஓகே ஸோ இப்போதைக்கு நான் இதை வச்சுக்கிறேன். லேட்டாக மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் ஆல்சோ வாட் ஐ வாண்ட் அந்த ஸ்பேஸ். ஸோ என்ன பண்ணுறேன் நான் இங்கே வந்து கண்டெய்னர் MX ஆட்டோ ஏன் இது ஒர்க் ஆகவில்லை? இட் ஹேஸ் டு ஒர்க் இல்லையா? இப்படி பார்க்கலாம். கண்டெய்னர் ஸ்ப்ரிங் காட்டுதான். எனி ஐடியா காஸ் ஏன் அது ஒர்க் ஆகலன்னு? மேக்ஸ் வித் ஆஃப் 6XL. ஏன் இந்த கண்டெய்னர் வேலை செய்யலன்னு தெரியல. பட் ஓகே எனக்கு ஃபார் நவ் ஐம் ஓகே வித் திஸ். அதனால் மேக்ஸ் ஆட்டோ இட்ஸ் ஓகே குட். அப்புறம் இதுக்கு வந்து ஐ வாண்ட் அ மார்ஜின் ஒய் ஆஃப் இல்லைனா ஐ வில் ஹாவ் அ ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 10. கொஞ்சம் நாள் ஸ்பேஸ் வேணும் எனக்கு அதனால். ஓகே சூப்பர். ஸோ இது கீழே இருக்க ஒரு செக்ஷனுக்குமே யூ வில் ஹாவ் அ குட் ஸ்பேஸ். சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து இது கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். இங்கே எப்படி வச்சுருக்காங்க கொஞ்சம் பெருசாக்கலாம். H4ல் கிளாஸில் வந்து ஃபாண்ட் டெக்ஸ்ட் LG வச்சு பார்க்கலாம் எப்படி பேசுன்னு பார்ப்போம். LG இல்லை எக்ஸல் லுக்ஸ் ஓகே. ஓகே என் ப்ரௌசரில் பார்க்கும்போது எக்ஸல் லுக்ஸ் ஓகே தான். அதனால் we go with the எக்ஸல். இது வந்து as usual இருக்கட்டும். பட் I want a color changed text gray of 200 maybe. ஃபாண்ட்டை ஆக்சுவலி ஃபாண்ட் ஃபேமிலியை நான் மாற்றணுங்க. நம்ம மாற்றிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டெம்ப்ளேட்டை பண்ணிவிட்டு நம்ம லெட்டர் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து மார்ஜின் ஒய் ஆக்சிஸில் 10 தந்துடுறேன். இப்போ கொஞ்சம் அலைனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே அண்ட் ஐ திங்க் ஐ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் a little bit of text. இல்லாதது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் SM ரொம்ப சின்னதானமாக இருக்கும். ஓகே இப்போதைக்கு இருக்கட்டும். ஏன்னா இது டக்குன்னு பார்க்கணும் என்ன ஃபீல் வருதுன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் 8ன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க ஒரு OS. அது பார்க்கும்போது லைட்டாக அப்படி தான் இருக்கும். அதுதான் ஃபீல் வருது. சரி இப்போ இந்த சர்ச் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து அது எனக்கு அப்படியே பேசாமல் இதே வச்சுக்கலாமா? ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். ஏன்னா அதுவே கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது எனக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது அவுட்லைன் நன்னு இது நல்லா இருக்குல்ல பார்க்க. ஆனால் சர்ச்னு தெரியாது. இப்போது இதுதான் ட்ராபேக். பேக்ரவுண்ட் மட்டும் ஒயிட்டில் தந்துக்கலாம் வச்சுன்னா நார்மல் இசி மாதிரி ஆயிரமோன்னு யோசித்தேன். சரி ஓகே பிஜி ஆஃப் 50 வச்சு பார்ப்போம். அண்ட் ரவுண்டர் வந்து டெக்ஸ்ட்டு பிளாக்காக வச்சு பார்ப்போம். ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 பே ஒய் ஆஃப் 1. பேடிங் ஒய் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 4 ஓகே. டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா? டெக்ஸ்ட் ஆஃப் SM. ஸோ கைஸ் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ்னால் நீங்கள் சொல்லலாம். ஓகே யூ டோன்ட் நீட் டு கீப் இட் ஆன் யுவர் செல்ஃப். ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணு.
opacity to what? எதுக்கு opacity சொல்றீங்க? இன்புட்டுக்கேவா? BG opacity. பேக்ரவுண்ட் ஆமா. ஓகே, இங்க இருக்கு பேக்ரவுண்ட். அதுலயே ஸ்லாஷ் will have 50 maybe. அது ஃபுல்லாகவே மாறிடுங்க ஆக்சுவலி பேக்ரவுண்ட் போடும்போது டெக்ஸ்ட்டும் மாறியும் உங்களுக்கு. ஏன்னா I will have அதுக்கு பதில் நான் இங்கேயே குறைச்சிக்கலாமே. I will just have 200. I'll just go with the void itself. Okay, என்ன பண்ண போறேன்னா instead of going like input textக்கு பதிலா I'm going to utilize search. ஓகே, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. search என்னன்னா இதோட டைப் பண்ணும்போது எனக்கு எதுவுமே வராது. இப்போ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா I will have a inbuilt. ஓகே, நான் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரிசெட் பண்ணிக்கும். this is a feature, inbuilt feature. placeholder கம்மி பண்ணலான்னு சொல்கிறீங்களா? சரி, ஜஸ்ட் டைப் பண்ணி பார்க்கலாம். placeholder text excel ரொம்ப சின்னதாக போட்டா பார்க்க குட் தான், இட்ஸ் லுக்ஸ் குட் தான். ஓகே, லெட்ஸ் ஹேவ் இட் ஃபார் நவ். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இமேஜ் யூஸ் பண்ணோம்ல, ஐம் கோயிங் டு யூஸ் தி இமேஜ் ஹியர் அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் அ எஸ்பிஜி ஹியர், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு நான் எஸ்பிஜி வந்து இதில் யூஸ் பண்ணலாமா அதில் யூஸ் பண்ணலாமா நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஸோ ஐ கேன் go and search. மால்டோ ஐக்கான் பார்த்தோம், எங்கே இருக்குது அந்த ஐக்கான்? சர்ச் ஐக்கான் இதுதான். ஓகே, ஸோ நான் வந்து npm மாதிரி போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஐ திங்க் ஐ டோன்ட் ஹாவ் டு டவுன்லோடும் பண்ணலாம். ஏன்னா நம்ம React Native யூஸ் பண்ணதால will just directly copy the SVG. நீங்கள் SVG இங்கே போடலாம். ஓகே, இந்த அக்கௌண்ட்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. let's go here, refresh. ஓகே, இப்போதைக்கு மேலே வருது இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், we have to have a position here, right? so class வந்து we have to make it like relative. இதில் we have to have a class of absolute top 0 வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்துச்சு. ஐ வாண்ட் இட் டு பி லைக் டெக்ஸ்ட் இல்லை கரண்ட் டெக்ஸ்ட் ஃபில் கரண்ட்டான்னு தெரில, ஃபில் கரண்ட் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு டெக்ஸ்ட் ஆஃப் பர்பிள் ஆஃப் மேபி 950. டைப் பண்ணி பார்ப்போம், காசாக போனோமா? சரி, இப்போ ஃபில் கரண்ட் இல்லாமல் உட்காந்து பார்க்கலாம். ஹேவ் ஓகே, ஒர்க் ஆகுது. So I want this thing to be having a width of 6. Okay, I'll go the template 4. Okay, and the top one I will have with 2 1.5. looks good, but left வந்து பார்த்தா I want it like 2. அதே மாதிரி இது பார்த்தா I want it like 2. ஓகே, சூப்பருங்க. பார்த்தீங்களா, இப்போ என்ன ஏ டூல்ஸ் எவ்வளோ டக்குன்னு ஹெல்ப் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான், see, ஏ டூல் should help you, but you should not depend on your ஏ டூல் completely. சரி, for now it looks ஓகேங்க, it looks okay. I think இது நான் வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்க முடியுதான்னு பார்க்குறேன். சென்னை இதை I will have like a font medium maybe. கொஞ்சம் லைட்டாக போல்ட் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? போல்ட் ஆகிருக்கு, சூப்பர். ஸோ ப்ரிவ்யூ நீங்கள் சப்போஸ் பார்க்கணுன்னா நான் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணி பார்க்கவா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே. ட்ரை போர்ட் ஃபார்வர்ட் என்னது இருக்குன்னு தெரியலையே. 3000 5173 5173
GitHub லான்ச் பண்ண சொல்லுதே. ஓ மை காட். ஓகே, நான் லிங்க் நான் அனுப்புகிறேன். எனிவே ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்து உங்கள் ப்ரௌசர் வேறு மாதிரி இருக்குன்னா இங்கே சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ போட்டேன். ஓகே, லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டுருக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் திங் இஸ் we can move on to ஓகே, இது வந்து கரெக்டாக அலைனாக இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக அலைனாக இருக்குமா தெரியுது கண்ணுக்கு. ஓகே, I will just go with this. இப்போ நெக்ஸ்ட்டு மிடில் பார்த்தீங்கன்னா this செக்ஷன் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், யூஐ ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். I will have like weather information. சூப்பர். பார்த்தீங்கன்னா நல்லா காமிக்குது. ஸோ I will have a section here again. நான் ஏதாவது கிரியேட் பண்ணுதா? சூப்பருங்க, இல்லை கிரியேட் பண்ணி வச்சுப்பாருங்க அழகா. பார்த்தீங்களா, நான் வச்சுருந்தது அழகாக கிரியேட் பண்ணி வச்சுப்பாருங்களேன். API won't work, right? Yes, won't work because அதை என்ன நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பை தி வே தி கோட் காய் யாரும் தெரியல, தெரிஞ்சுக்கலாமா? நம்ம இன்டர்ன்ஷிப்பில் உள்ள யாராச்சும் ஒரு ஆடா? இல்லை, ஒரு ரேண்டம் தான். ஓகே 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 சரி. இது வந்து இட் லுக்ஸ் குட், பட் கொஞ்சம் பெருசாகிக்கலாம் கொஞ்சம். அண்ட் ஒரு சவுண்ட் கேட்குது இல்லையா, அது பிகாஸ் ஆஃப் மை ஃபோன். ஓகே, இதை நான் எங்கே வைக்கிறது? ஃபஸ்ட் ஃபேவ் ஐக்கான் மாற்றிக்கலாமா? ஐகான்ஸ் வெதர் ஃபேவ் ஐகான் போடுறேன். சும்மா ஏதாச்சும் ஒரு இமேஜை வந்து யூஆர் எடுத்து டேரெக்டாக நான் பண்ண ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது பண்ணக்கூடாது, இட்ஸ் பேட் ப்ராக்டிஸ், பட் அகெயின் ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை குவிக் கைட். ஃபேவைகான் இது என்னங்க வரும்? ஃபேவைகானுக்கு என்ன ஐடியா? என்ன ஃபேவிகான் லிங்க் வந்து 1 மினிட். ஆர்எல்ஸ் டவுட்டாக இருக்கும்போது கேமே இல்லாமல் கேட்டுடணும். வந்துச்சு பாருங்க, பண்ணிட்டேன் விஷ்ணு. தேங்க்யூ விஷ்ணு. ஓகே. I can also put like this. It doesn't make sense. ரிஃப்ரெஷ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஆப்புக்கு ஐ மேக்கிங் மை ஆப் கொஞ்சம் வரும்போது நல்லா இருக்குது பார்க்க இல்லையா. ஸோ நம்ம ஆக்சுவலி இப்படி தான் பண்ணணும். ஒன்று ஒரு ஸ்மால் ப்ராக்ரஸ் தான் இட் வில் டேக். நான் ஒன்றும் லைக் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது டைம் எடுக்குது, பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது யூ கேன் டூ இட் இன் மோர் ஸ்பீட் டைம். சரி, இப்போ நான் அது இன்னும் பெருசாக்குறேன். ஐ வாண்ட் லைக் மேபி 8XL அப்படின்னு ஒன்று இருக்குதான்னு தெரில. இருக்குதா? ஓகே, 8 வேண்டாம், 6. இது போல்டு, பார்ட்லி க்ளவுடி, டிகிரி இங்கே போட்டலாமா? ஓகே, இங்கே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த பார்ட்லி க்ளவுடி எச்சுனான்னு தெரியலையே. எச்சுனா ஹைட்டு லென்த்தா? எனக்கு டேயா இல்லையா? அது அவனுக்கு தெரியாதா பார்க்க டேயா இல்லையா? பிரைன் செல்சியஸ், ஃபேரன்ஹீட்ஸ்லாம் நம்ம இங்கேயே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம அதை ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இட்ஸ் ஓகே ஃபார் நவ். எலிவேஷன் கிரவுண்ட் நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபிக்மால் என்ன பண்ணியிருக்கோம்?
clear and statement போட்டிருக்கோம் இல்லையா. சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா I just remove that. I just comment பண்ணிக்கிறேன். and இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா I'm going to split it. Okay, and before that I will also have a weather footer forecast. Yes, correct. I'm going to have a section here and automatic section பண்ணுமா பண்ணுது. டேப் கொடுப்போமா என்ன பண்ணுது பார்ப்போம். Let's give it a try. பார்த்தீங்களா சூப்பராக காமிச்சிச்சு. சரி என்ன பண்ணுறேன் I'm going to use இப்போ வந்து flex stringன்னு யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. automatically it's all self understood. Okay, I will have a small div here. So இங்கே நான் வந்து have a bg white padding of 5 rounded இருக்கணும். அப்புறமா வந்து வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் எனக்கு வந்து I want my bg background இல்லை bg pink என்ன வாங்க வச்சோம் நம்ம லாஸ்ட் டைம் பர்பிள் வச்சோமா. பர்பிள் ஆஃப் 600 வந்து டிவைடட் பை 10 வைக்கலாம். ஓகே பட் பர்பிள் சரியாக மர்ஜ் ஆகல. மேபி ஐ வில் கோ வித் பிங்க். ஓகே இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். அண்ட் ஒரு இதுக்குமே ஐ வில் கோயிங் டு ஹேவ் அ பிஜி ஆஃப் ஒயிட். ஓகே ஐ வில் ஹேவ் அ ரவுண்டட் டெக்ஸ்ட் ஆஃப் பர்பிள். ஏன்னா என் பிளாக் யூஸ் பண்ணாமல் பர்பிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு கன்சிஸ்ட் மை டெம்ப்ளேட். அதனால் ஓகே சரி இப்போ இதை நான் இது வந்து பெருசாகணும் இல்லையா. ஸோ என்ன பண்ண போகிறேன் I'm going to இந்த செக்ஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த செக்ஷனை வந்து I'm going to have some width here or else I will just have a ஒரு விஷயத்தை வந்து நீ இதே வழியில் அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம். ஓகே I will just go with the simplest approach. ஸோ ஹைட் வந்து ஒரு 300 பிக்சலாக வேணும். ஸோ இது வந்து ஆர்பிட்ரி வேல்யூஸ் இல்லையா, அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன். இட்ஸ் ரிஃப்ரெஷ். ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம் H75 ஒன்று. ஓ அது 300 பிக்சல் தான் போல இருக்குது. 75. ஓகே இப்போ நான் பண்ணிக்கலாம். நான் ஐ கேன் ஜஸ்ட் சிம்பிளி ஹாவ் அ ஃப்ளெக்ஸ்ட் இருக்கட்டும். ஃப்ளெக்ஸ் கால் ஏன்னா காலமே வேணும் எனக்கு இல்லையா. அண்ட் ஆஸ் யூஷுவல் சூப்பர். இப்போ எனக்கு இந்த ஸ்பேஸ் ரிமைனிங் ஃபில் ஆகிடுச்சு. எனக்கு இந்த கலர் வேண்டாம். ஐ ஜஸ்ட் கோ வித் ரிமூவ் தி கலர் ஹியர். அண்ட் இது எனக்கு வந்து இதுக்குள்ளே ஐ நீட் 2 டிவிஷன் ஹியர் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஃபீல்டு. ஸோ என்ன பண்ண போகிறேன் I'm going to have an image. இப்போதைக்கு என்னோட இமேஜ் போடுறேன். GitHub இமேஜ் போடுறேன். லேட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே இமேஜ் ஃப்ரீயாக இருக்குது இதுதான். அதனால் just go with this. Class rounded full. அப்புறமா அது கீழே வந்து I'm going to have another div. I can have like பார்த்தீங்களா அழகாக ஏஐ காமிச்சிச்சு. சூப்பர். ஓகே எனக்கு இது இப்போ என்ன பண்ணணும் we have to style it accordingly. ஃப்ளெக்ஸ் காலம் வேண்டாம். I just want flex and justify center வல்ல I need like justify between. சூப்பர். லெஃப்ட் வந்துச்சு ரைட் வேணும் இல்லை. இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். I want width of maybe 10. 8 வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். இல்லை மேபி 16. Let's go this thing. அதெல்லாம் வேண்டாம். Let's go with 18. இப்போ சேர்க்கலாம் 24. Okay, looks good. இப்போ இந்த டிவிஷனில் I'm going to have again same thing. ஃப்ளெக்ஸ் வச்சுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து I'm going to have items center வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கலாமா. ஸ்பேஸ் x of 4 வச்சுக்கலாம்.
ஓகே லுக்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன் ஃபார் நவ். பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஏன் ஸ்பேஸ் இருக்குமா இருக்கு, ஏன் இப்படி இருக்குது? பார்ட்டி 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 இது ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே இதுக்கு நம்ம தந்த ஸ்பேஸ் எக்ஸ் இதுக்கு நம்ம தந்தது வந்து ஏன் தந்தம் தெரியலையே. ஓகே ஸோ வேறு இன்ஃபர்மேஷன்லாம் வைக்கலாங்க. எனி ஐடியாஸ் வாட் ஆர் த அதர் இன்ஃபர்மேஷன் வி கேன் ஹேவ் ஃபார் நவ்? லேட்டிடியூட் லாங்கிடியூட் காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேவா இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் நம்ம வந்து என்னதான் கொடுத்தாலும் அதுவும் இருந்துச்சு நல்லா. ஓகே எங்கே வைக்கலாம் லேட் லாங்கு? அந்த டெம்பரேச்சர் கீழே வந்து லேட் லாங் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சின்னதாக இருக்கு. பட் எண்ட் யூசர்ஸ் வந்து லேட் லாங் வந்து அவங்க கேர் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. மேபி வாட் வி கேன் டூ இஸ் மேபி கீழே வேணால் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹவலுக்கு இது இருக்கு இல்லையா, வேணா இங்கே கூட வைக்கலாம். இல்லை வந்து காப்பி பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். சன்செட் சன்ரைஸ் அது வைக்கலாம். அது எங்கே வைக்கலாம்னு சொல்லுங்க. அன்னைக்கு டேவோட ரைஸ் எப்போ ஆகும் அந்த அதுக்கு கீழே வைக்கலாம்னு தோணுது எனக்கு. எங்க சொல்றீங்க? இங்கயா? இங்க ஆல்ரெடி டேட்டா இருக்கு. இல்லனா நமக்கு 28 டிகிரி இருக்குல அதுக்கு கீழ கூட வைக்கலாம். டிகிரி கீழ சரி இது வந்து என்ன பண்ணனா just try to have copy paste. Thanks for teaching us. I'll just use this for now. Copy and paste. So இது என்னன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கட்டும். I want like a very small. I want flex. Okay, and இது வந்து class of width வந்து I want like 4 and margin left of 3, margin top of 1. Okay, then என்ன பண்ணனா I will have like somewhat white of 50 opacity. Okay, so maybe இப்போ வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருந்தால் வச்சுக்கிட்டோம். So it should be in a button. So டைப் வந்து பட்டன் தரேன். ஸோ டைட் ஹோல்ட் பண்ணும்போது காப்பி லேட் லாங் ஆஃப் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு தரேன். ஸோ இப்போ நான் அதை ஹோல்ட் பண்ணும்போது ஐ ஷுட் ஏபிள் டு காப்பி திஸ். இது பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, ஐ ஷுட் ஆல்சோ ஹேவ் அ கிளாஸ் ஹியர். ஸோ கிளாஸ் ஹோல்ட் பண்ணும்போது ஐ வாண்ட் அ பிஜி ஆஃப் ஒயிட். சரி, இதுக்கே வெரி பண்ணி வேண்டாம். லெட்ஸ் ஹேவ் இட் லைக் திஸ் ஃபாலோ. பட் ஃபீல் இல்லையே. not change this thing. இது வந்து நான் 24 கூட மாற்றலாம். இது கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே, பட் let's have a width of 4. Okay, good. So ஹோல்ட் பண்ணும்போது I want this to be of green of 500 maybe வச்சு பார்க்கலாம். அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஒப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு ஸ்மூத்தானது தெரியும்.
I can also scale it. சூப்பர் பண்ணும்போது ஸ்கேல் 110 பண்ணால் இல்லைங்களா, அது கூட பண்ணிக்கலாம். கோப்ளாட்லாம் லொக்கேஷன். ஓகே, என்ன சொன்னீங்க கீழே எதை சொன்னீங்களேங்க? சன்செட் இன்னைக்கு எப்போ, சன்ரைஸ் எப்போ அப்படின்னு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். சன்ரைஸ். சன்ரைஸ் என்ன பண்ணுறேன், இது நான் வந்து I will get for next 5 days. 5 days. ஆல்ரெடி நம்ம வந்து VS Code வச்சுருக்கோம்ல, ரெட்மி ஃபைல் அதில் பார்க்குறேன். lat long, sunrise, sunset, ransom அதெல்லாம் வந்தால் நினைக்கிறேன். precipitation, visibility. லிமிட் பண்ணுறது நம்ம, how can we limit? API docs, forecast days default, I can have it like next 3 days. என்னடா அது டைம் இன்டர்வல், GCM what did it, the same zone. Okay, 3 days maybe, let's have it like 3 days guys. Precipitation, showers, wind speedலாம் as usual இருக்கட்டும். precipitation வந்து மல்டிமிலிமீட்டர் mm இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தந்துருக்காங்க பாருங்களேன், டைப் செட் கூட நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க, ஈஸியரா. we can also do that, இது கூட நம்ம பண்ணலாம், பட் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் I will just go with the typical approach. $72, 3 days 72னா 72 divided by 3னா என்னங்க வருது? 24. 24. Okay. So in time zone outல இருக்கு இல்லையா, I've just changed it to somewhat நம்ம ஏஷியா அதுக்கு மாத்திரம், ஏஷியா கொல்கட்டாவா. இன்னைக்கு டைம் நான் இப்போ 13 6 மணி 6 மணி 24 ஹவர்ஸில் என்ன வருது 18. ஸோ 18 2 2 டிகிரி எப்படிங்க வரும்? 2 தான் போட்டிருக்கான். 20யா? Any idea guys? Any idea? At temperature 2 meters above ground. அதான் ஆக்சுவலா இது அந்த மவுண்டைன் டாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மலையிலிருந்து இவ்வளவு தூரம்.
ரெயின்ஃபால் வந்து இருக்குது அது மாதிரி தான். இப்போ கூகுள்லாம் அப்படி பண்ணலையாங்க? அவங்க அப்ராக்சிமேட் இதுன்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இது. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு மீட்டருக்கும் வந்து இவங்க இது கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. மேபி ரீடபிள் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் வெதர் அந்த ஏபிஐயில். ரீடபிள் மீன்ஸ் இப்போ வந்து இதான் ஆவரேஜாக சொல்லுவாங்கல்ல, இந்த இது வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆவரேஜ் நம்பராக கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதுல ரொம்ப டீடைல்டா இருக்கு அந்த ஆக்சுவலா ஓபன் வெதர் ஏபிஐ விட. அது யூஸ் வெதர் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அத எதுக்கு ஆயிட்டது கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா அது கீ இருக்குல்ல இது நாங்க யூஸ் பண்றது, சோ அதனால. ஓகே ஓகே. இந்த ஒரு மைனா வர ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. பேச ரூம்குள்ள போட்டு வச்சு சாப்பிடலாமா? ஓகே ஓகே ஆல்ரைட். ஓகே, இந்த சன்ரைஸும் பார்த்துருந்தேன் இல்லையா? சன்ரைஸ் 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 நான் பார்த்த மாதிரி இருந்தது எங்கேயோ. சன்ரைஸ் சன்ரைஸ் 13:11:56 போட்டிருக்கு. அது 3 டைம் போட்டிருக்கு. சன்செட் என்றால் சன்செட் வந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு போட்டிருக்கு போல. ஓகே ஓகே. சன்செட் 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 டெய்லி சன்ரைஸ், அப்புறமா சன்செட். வெதர் கூட வேணும் எனக்கு, வெதர் கூட வேணும் எனக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குல்ல, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு டைம் எடுக்கும் போல இருக்குதுக்கு. எஸ் இதுல நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதுல சிம்பிளா வந்து இப்ப நம்ம ஒரு ஏபிஐ வந்து இப்ப கால் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு தேவையான இது மட்டும் தான் இருக்கும் வந்து ஓபன். இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிறதுனால தான் we having difficulty. இதை புரிஞ்சுக்க டைம் எடுக்குது நம்மளுக்கு. அதுக்கும் மேல லொகேஷனுக்கும் நம்ம லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து யூஸ் பண்ணுங்கிறதுனால அது வேற கொஞ்சம் இதா இருக்கும். 21. இப்போ இந்த டைமிங் வந்து 71 என்ன கோடு வருதுன்னு பாருங்க வெதர் கோட்ல. 71 சும்மா கூகுள் சர்ச்சே பண்ணுங்க. ஓகே. சரி, திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கோ வித் சும்மா சன்ரைஸ் போட்டுட்டு இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கலாருங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 28 கீழே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும்னு நினைக்கிறேன். எப்போன்னு தெரில. சன்ரைஸ் எல்லாம் அதுக்கும் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் கோ வித் திஸ் சன்செட். 6 PM. இது வந்து ஐகான் நம்ம வச்சுக்கலாம் ஃபியூச்சரில். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை வச்சுட்டு லைட்டாக we can have like an icon. Let's see how it goes. இங்க 71னா ஸ்னோன்னு வருது. ஸ்னோ ஆக்சுவலி இது என்ன இதுன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து வேற இது நினைக்கிறேன்.
அமெரிக்கா நம்ம கொடுத்துருந்தோம்ல, ஒருவேளை அதோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லேட்டிடியூட் லாங்கிடியூட். இருக்கலாம் மேபி இருக்கலாம். ஓகே சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பார்ப்போம். ஹியூமிடிட்டி, விண்டு, வேறு என்ன விஷயங்கள் இருக்குது, வாட் வி ஹேவ், டெம்பரேச்சர், அப்ரண்ட், ஃபீல்ஸ் லைக்லாம் வச்சுருக்கோமா? ஃபீல்ஸ் லைக் ஆக்சுவலி ஃபீல்ஸ் லைக் இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம லைக் எவ்வளோ ஃபீல்ஸ் இங்கே தெரியலையே. ஒரு மேபி லெட்ஸ் கோ வித் 22 டிகிரி செல்சியஸ். அண்ட் இதில் என்ன பண்ணேன்னா ஐ வில் புட் இட் இன் நெக்ஸ்ட் லைன் மேபி. இப்போ இதை வந்து ஐ நீட் சம் செப்பரேஷன். ஸோ ஸ்பேஸ் x of 3. ஓகே, லுக்ஸ் குட். இப்போ இந்த சன்ரைஸ் வந்து left of 2 3. Okay looks I will have like another division வைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I think I will have like this if next line வரும். ஓகே குட். வேணாங்க யூஐ மாற்றலாம். எனி ஐடியாஸ், எனி அதர் ஐடியாஸ்? இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். எலிவேஷன் இந்த ஃபாண்ட் மாத்தலாம். இந்த ஃபாண்ட் ஃபேமிலி, இந்த டெக்ஸ்ட் மாற்றலாம். ஓகே ஃபாண்ட் மாற்றுறதுக்கு வரலாம். லைக் இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம லெட் ட்ரை டு ஒர்க் ஆன் இட். ஏன்னா டைம் இதுக்கே ரொம்ப இருந்துச்சு. ஐ திங்க் எவ்வளோ நாள் போயிட்டுருக்கு? எவ்வளோ அங்கே போயிட்டுருக்கு? 2 hours. 2 hours ஆகுது. 2 hours மேலே ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். இது நான் வந்து I will just add the same class space y of 2. ஓகே நம்ம லேட்டராக நம்ம இதை வச்சு ஐகான் வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுவும் ஹாலி ஃபோர்காஸ்ட் வந்து இன்ஸ்ட் ஆஃப் ஒயிட் நம்ம கம்மி பண்ணி பார்க்கலாமா? and I want like not SM, I want it, okay, SM is okay, but I want in font semi bold. I think அது எனக்கு இதோட I want this, இதுதான் ஃபர்ஸ்ட் வேணும் எனக்கு. So I'm going to have like font semi bold. Extra small, and I will have like space la வேண்டாம். ஓகே சூப்பர், ஒரு கோல் வந்துச்சு. ஐ வாண்ட் லைக் கிரிட். ஏன்னா நான் வந்து 3 தான் வச்சுக்க போகிறேன்ல, ஐ கேன் ஹேவ் லைக் என் கிரிட்டை வச்சா இருக்குமான்னு தெரியலையே. 1 2 3 4 5 6. சரி ஓகே, இப்போதைக்கு வச்சுக்கலாம், ஒர்க் பண்ண வேண்டாம். ஐ வில் ஹேவ் பர்பிள் 800.
I will have like text white இதில் வந்து 4 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் நாட் யூஸிங் அ டிஃப்ரெண்ட் கலர், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கலாம். ஸோ ஐம் நாட் யூஸிங் அ டேரக்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஒயிட். இன்ஸ்டட் நான் அந்த பர்பிள் கூட நான் மர்ஜ் பண்ண பார்க்குறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக அது வந்து மர்ஜ் ஆகும் அந்த ரீசனால். சரியா, நான் அதை இப்போதைக்கு வச்சுக்கிறேன். And I think we are getting the overall information here. So let's go with the search information. Okay, அது பண்ணலாமா இல்லை ஃபஸ்ட் ஏபிஐ பண்ணிடலாமா? சரி, அதை ஃபஸ்ட் கமிட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணுறேன். கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, யூஐ skeleton and போட்டுக்கலாம். சிங்க் பண்ணுறேன். எவ்வளோ ப்ரிவியூ பார்க்குறீங்கன்னு தெரியல. ப்ரிவியூ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா அப்போ தான் மாடிஃபை பண்ண முடியும். அதுதான் ஒரு நிமிஷம். ப்ரிவியூ பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கு. சேம் அதே கரெக்டாக தான் சேமாக தான் இருக்கேன். ஓகே ஆல்ரைட். சரி, இப்போது லெட்ஸ் கோ வித் தி ஒர்க் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த கரண்ட் இதை ப்ரிவியூ பண்ணிடலாம், ஐ மீன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரியா, ஸோ நான் பண்ணுறேன். என்னோட சோர்ஸ் கோடில் போயிட்டு ஐம் கோயிங் டு எடிட் மை main.js ஃபைல். இங்கே தான் எல்லா ஃபைல் இருக்க போகுது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட API ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு கெட் தோஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் லெட்ஸ் அஸ்யூம் வி ஆர் கெட்டிங் lat long. ஓகே, ஸோ இதுதான் என்னோட API இல்லையா. ஸோ உங்களுக்கு ஃபெச் வந்து ஆல்ரெடி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் நாட் யூ ஷுட் கோ அண்ட் வாட்ச் அவர் ஃபெச் API வீடியோ. ஸோ நான் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ what I'm going to do is I'm going to just call my fetch API and fetch API க்கு பேஸ் பண்ணி நான் வந்து என்னோட ப்ரிவியூ நான் பார்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ fetch இதை கால் பண்ணிக்கணும் கரெக்டாக, fetch அண்ட் இந்த API ஆட்டோமேட்டிக் கால் பண்ணிக்கிச்சு. I just replace it. ஸோ இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இது சப்போஸ் ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஐ வில் ஜஸ்ட் கோ வித் தி ட்ரெடிஷனல் அப்ரோச். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, இந்த API கீ இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக வி ஜஸ்ட் ஹேவிங் தோஸ் API keys here. ஓகே, ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வி வெயிட்டிங் ஃபார் ப்ராமிஸ். வாட் இஸ் ப்ராமிஸ் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வரும் இல்லை வராது இல்லையா. ஸோ அது வந்தால் தான் சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு மைண்டில் வச்சுருப்பீங்க. ஸோ ப்ராமிஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் ஹேண்டில் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராமிசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த விஷயங்கள், இந்த API ரெஸ்பான்ஸ் வந்து ஏதாச்சும் விஷயங்கள் தந்தால் மட்டும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இது வந்து ரன் ஆகும். ஓகே, சப்போஸ் ஏதாச்சும் ஏதாவது வந்துச்சுன்னா இது எதுவுமே ரன் ஆகாது. இதுதான் அது கான்செப்ட். ஓகே, ஸோ நான் வந்து லெட்ஸ் ஹேவ் இட் ஃபார் நவ். நம்ம போக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு ஹார்ட் கோட் தி API. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பேஸ் API அப்படின்னு வைக்கிறேன், இல்லை என் பாயிண்ட் வைக்கிறேன். என் பாயிண்ட் பேஸ் API போட்டுட்டு இதுதான் API. பிகாஸ் திஸ் ஹவு வி ஷுட் டூ தட் ப்ராப்பர்லி. ஸோ எப்போயுமே இந்த டேட்டா நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் மாற்றினா எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் பேஸ் API என் பாயிண்ட் சொல்லி வச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், டு பி ஸ்பெசிஃபிக் ஆன் வாட் API யூ வாண்ட் டு யூஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஃபோர்காஸ்ட் API அப்படின்னு வச்சுட்டு நான் கூட கன்கேட்னேட் இட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஃபோர்காஸ்டிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் ஃபோக்கஸ்ட் ஹியர், ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு கன்கேட்னேட். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு URL வச்சுக்கணும் டேட்டா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்ல வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இல்லை நீங்கள் டேட்டா API ரெஸ்பான்ஸ் போட்டால் கூட நீங்கள் இது போட்டுக்கலாம். இட் டோட்டலி இட் வில் ஒர்க். பட் இப்படி பண்ணும் போது நம்மளுக்கு ஆர்கனைஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு என்ன வேணும், எனக்கு ஐ வாண்ட் டு கன்கேட்னேட் வித் மை பேஸ் API URL. ஸோ நான் இந்த ஃபோர்காஸ்ட் API கால் பண்ணும் போது இட் வில் ஜஸ்ட் கெட் திஸ் கன்கேட்னேட் பண்ணி எனக்கு இப்படி வரும். ஓகேவா, ரைட். ஃபோர்காஸ்ட் பிரிண்ட் தப்பா விட்டேன் பார்த்தீங்களா, விட்டேன். சூப்பர். அண்ட் lat long நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் சேவ் lat long, lat schedule longitude for Berlin இல்லை for சென்னை அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் சென்னைக்கு தான் நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, சின்ஸ் we have this latitude-னால we can directly utilize this URL. இந்த URL தான் நம்ம அதுக்கு அந்த இங்கே போட்ட URL. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே நான் இங்கே போட்டுடுறேன். just remove this. இங்கே நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதை கால் பண்ணி நம்ம இது எங்கே பார்க்கலாம், கன்சோல் லாகில் பார்க்கலாம் இல்லையா. let me go here, right click, inspect console, and we have an object here containing all our information here, right. ஸோ இதை பார்த்து நம்மளோட டைம் அப்ரிவேஷன் காமிக்குது, பர்ஃபெக்டாக காமிக்குது, அண்ட் எவ்ரி திங் இஸ் ஷோவிங் ஹியர் ப்ராப்பர்லி. ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு வாட்டி ரன் பண்ணும் போதும் ஐ வில் கெட் அ ரெஸ்பான்ஸ், ரைட். பட் இட்ஸ் லைக் இட் வில் கன்சியூம் அவர் ஏபிஐ அ லாட். அது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபெச் ஏபிஐ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போடணும் எப்பவுமே. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கெட் வெதர் டேட்டா அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஃபெச் கால் பண்ணிக்கலாம். சேம் லாஜிக். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது மாதிரி ஃபெச் டேட்டா டாட் தென் சொல்லிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுமே ஜஸ்ட் சேம் திங் தான். பட் இங்கே வந்து ஏதோ ஒரு என்ன காமிக்குது, ஸோ திஸ் மே பி கன்வெர்ட் டு async ஃபங்க்ஷன் சொல்லி காமிக்குது. தட் we can do. பட் இப்போதைக்கு ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஃபங்க்ஷன். நம்ம ஃபியூச்சரில் நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு என் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி போய் ரிஃப்ரெஷ் ஆகும் போதும் ஐ நீட் டு கெட் தோஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர், ரைட். ஸோ அதனால் திஸ் லாஜிக் இஸ் கரெக்ட் தான். ஸோ ஃபிச் பண்ணுது, இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுது, இட் கோயிங் டு ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் பண்ணோம்னாவும் இங்கே என்ன வேல்யூ வருதோ இந்த வேல்யூ வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகுது அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் எங்கே நான் கால் பண்ணுறேனோ அங்கே டாட் டென் மூலியமாக நான் அதை வாங்கிக்கலாம். ஓகே, இப்படி வாங்கி வச்சுட்டேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறதுக்கு டேட்டான்ற வேரியபிளில் இப்போ எனக்கு ஐ எம் கெட்டிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர். ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன், நான் பண்ண உடனே ஐ வாண்ட் டு லாஜிக் வைஸ் யோசிங்களேன், update the UI with a refresh weather data. Okay, so எப்படி அப்டேட் பண்ணுவீங்க நீங்கள், we can do in many ways. So let's go to this. இது முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா நேம் இதில் வருதான்னு பாருங்கள். வருதா ஆல்ரெடி நான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன்ல, அதில் பார்க்கலாம். ஏரியா நேம் இதில் வரல இல்லை. பேட் லாங் டூ தான் வருது. இல்லைனா ஐ வில் டூ ஒன் திங். ஓகே, இதை நான் வந்து கிட்டப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். கிட்டப்பில் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, அவங்க இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இது வெதர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நான் ஈஸியாக டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிறதுனால யூ கேன் யூட்டிலைஸ் லிட்டில் பிட் ஹெல்ப். அண்ட் அப்ளிகேஷன் சிஎல் அப்ளிகேஷன்லாம் பண்ணியிருக்கானுங்க. பட் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லையே. க்ளோஸ் ஜஸ்ட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம காம்ப்ளெக்ஸ் தான் உருவாக்கும். இது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதிலேயே பார்ப்போங்க. ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் லேட் நேம். சரி, இப்போக்கு சென்னை இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரியா, நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். எனிவே எனக்கு இந்த டேட் டைம் வேணும் இல்லையா. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடி ஹியர். ஸோ இது என்ன வச்சுக்கலாம், கரண்ட் டேட் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், I can have like current date. ஓகே, இதுதான் கரண்ட் ஃபார்மேட். கரண்ட் டேட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I need to write a function here, right? Because display UI or நீங்கள் display UI வைக்கலாம், இல்லை render UI வைக்கலாம். It's only depends on you தான். I'm going to have like render UI because it makes sense இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வித் தட் இன்ஃபர்மேஷன் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் ஐம் கெட்டிங், அதை நான் வச்சு நான் வந்து ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் ரெண்டர் டேட்டா, அண்ட் ஐம் கோயிங் டு கெட் மை டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. கரண்ட் டெம்பரேச்சர்லாம் இல்லை, ஐ வாண்ட் லைக் கரண்ட் டேட் டாட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் சஜஷன். ஓகே, என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் அதர் திங்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் திங்ஸ். ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெண்டர் யூஐ
my mistake .ui. ஸோ இது என்ன பண்ணலாம் நீங்கள் எப்பயுமே this is a main script, right? You should always have it like comment main entry point of the application. Okay, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, we are getting the date, current date. நம்ம ஃபஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ எனக்கு என்ன வேணும், I want to change it to a format like this. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமெண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், I should see my earlier format. இந்த ஃபார்மேட் தான் வேணும் எனக்கு. ஸோ நான் அந்த ஃபார்மேட்டில் வச்சுட்டு அன்கமெண்ட் பண்ணிவிட்டு I'm going to replace it with. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட் கைஸ். இது என்ன ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா, we are introducing a date and local string நம்ம வந்து மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, we are going to utilize a plugin called initialization. ஸோ டேட்டில் ஒரு plugin இருக்குது. அந்த plugin வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, we can just have the configure the weekday, day, month and year. அது நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் யூஏ வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். பார்த்தீங்களா? ஸோ ஃப்ரைடே ஆட்டோமேட்டிக் வந்துச்சு டெக்ஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் எ திங். ஸோ ஏன் நான் வந்து இதை கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து என்னோடய ஏஐக்கு அது புரியும். ஓகே, இது மாதிரி வந்து இந்த ஃபார்மேட் தான் கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லி புரியும். அதான் அவங்க கமெண்ட் பண்ணேன். ஸோ நான் இது பண்ணுற மாதிரி தான் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம், பட் இட் மேக்ஸ் சென்ஸ் இல்லையா? ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இட் வில் ஒர்க் ஆஸ் யூஷுவல். ஸோ நீ என்ன பண்ணலாம், யூ கேன் கொஞ்சம் ஒரு சின்ன டைம் எடுக்கும் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ரிமூவ் தட் திங், பட் இப்போதைக்கு ஐ திங்க் வி கேன் கோ வித் திஸ். பார்த்தீங்களா மாறுது பாருங்கள், 13 Feb இருந்துச்சு. ஸோ வி கேன் ஆல்சோ சேஞ்ச் தட் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. ஸோ டேட்டு, மந்த்து, ஷார்ட் இருக்கு இல்லையா? ஷார்ட் வந்து இஃப் யூ கோ அண்ட் கிளிக் ஹியர், லாங்காக வேணுமா நேரோ வேணுமா அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ வித் நேரோ. பார்த்தீங்களா, ஃபெப்னு வருது லைக் ஸோ. ஓகே, ஸோ யூஐ கிளிச் இருக்கிறது என்ன பண்ணலாம், வி கேன் ஆல்சோ டூ ஒன் திங், சேம் திங். என்ன பண்ணலாம், அங்கே போயிட்டு ஐ கேன் ஹாவ் லைக் சேம் திங். ஸோ இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணலாம். சரி, ஐ won't see any glitch. இப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் 14 மாதிரி தான் மாறும், இந்த ஃபெப் மாதிரி தான் மாறும். மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஆசிரியஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் பேச உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ரிமூவ் தட் திங் விச் வி டோன்ட் நீட். லோடாமல் வரும் உங்களுக்கு. ஓகே, இட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான். சரி, நெக்ஸ்ட் இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். ஐடி தான் முக்கியமான விஷயங்கள். ஐடி இல்லையா? இட்ஸ் வி கால்ட் அஸ் டெம்பரேச்சர். இது வந்து ஃபீல்ஸ் லைக் நோ, இது வந்து வெதர் கோட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ஸ் லைக் அப்பரண்ட்டாக எதுவும் பார்த்தோன்னா அங்கே பார்த்தோம். நம்ம அப்பரண்ட்டாக எதுவும் பார்த்தோமே. பேரண்ட் டெம்பரேச்சர் அப்பரண்டா ஸ்பெல்லிங் கரெக்டா? send it. Okay, I will just go and search here accordingly. Rewind next. நீங்கள் கமெண்ட் போட்டுக்கலாம், ஏன்னா சிலபுக்கு புரியாது இல்லையா? really current weather. Update the current time, date and time, date. Next பார்த்தீங்கன்னா ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சிச்சு எனக்கு. நான் சின்ஸ் ஐ வாஸ் யூஸிங் இட்னால டேட்டா எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ யூ கேனாட் ரீட் ப்ராப்பர்ட்டி ஆன் டிஃபன் வருது பிகாஸ் டெம்பரேச்சர் 2M டேட்டா கரண்ட் வெதராக என்ன பேர் இருந்துச்சு இதில்? இஃப் ஐம் நாட் ராங் இட் வில் பி கரண்ட், ரைட்? வெதர் இல்லை, கரண்ட் தான். சேவ் பண்ணிங்கன்னா now you should see text content current temperature. ஓகே, we should have current temperature தான் நேம் வைக்கணும், ஏன்னா இது just make sense. இது வந்து கரெக்டாக current temperature வைக்கணும். ஓகே, இது ஒர்க் ஆயிடுச்சா? இப்போ தான் ஒர்க் ஆகுது. 25.4 டிகிரி செல்சியஸ் வருது. இப்போது என்னங்க காமிக்குது சென்னையில்? 27 காமிக்குதாங்க. 24 காட்டுதுங்க. நான் ஒரு ஏத்தியோ. சரி, ஓகே.
24 செல்சியஸ் காமிக்குதுங்க. ஓகே, ஆல்ரைட். சரி, சம்வாட் இது வந்து எந்த அளவுக்கு ஆக்குரேட்னு தெரியல. அதனால் லெட்ஸ் ஒர்க் ஆன் அதர் ஃபீல்ட்ஸ் அண்ட் அப்புறமா என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். சரி, இப்போ வந்து வெதர் கோட் ஃபீல்ஸ் லைக்னா அப்பரண்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பரண்ட் டெம்பரேச்சர். ஓகே, வெதர் கோடு பண்ண சொல்லுது. ஓகே, வெதர் கோடு பண்ணனா வாட் ஐ கேன் டூ. சரி, வேண்டாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. So I'm going to have the same thing here. Feels like 27.3 degree Celsius. இதுவாங்க நீங்க சொன்னீங்க, ஏர் 27 சொன்னீங்களே. விஷ்ணு சொன்னாரன். எஸ் இதான் 27 மட்டும் காமிச்சு. ஓகே. ஃபீல்ஸ் லைக் ஓகே. என்னங்க அது டெம்பரேச்சர் என்ன கணக்குன்னு தெரியலையே. ஒரு இதுதான் ஆக்சுவல் டெம்பரேச்சரான்னு தெரியல. தெரியல. இது ஃபீல்ஸ் லைக்னு தான் இதுவான்னு தெரியல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் திஸ் திங். பார்ட்டி கிளவுட் இருக்கு இல்லையா, அது வந்து we going to work temperature. Yes, correct. ஓகே, நம்ம இப்போ வெதர் கூட அப்படி பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் we have to give an weather code. ஸோ எல்லாத்தையுமே வந்து கரண்ட்டு போடலாங்க, ஏன்னா அதுதான் மேக் சென்ஸ். ஏஏ கரெக்டாக சொல்லுது பாருங்கள், கரண்ட் வெதர் கோட். அதே மாதிரி கரண்ட், ஏன்னா இட் மீன்ஸ் கரண்ட், ரைட். நல்ல கரண்ட் அப்பரண்ட் டெம்பரேச்சர். ஸோ இது வந்து லைக் கரண்ட் அண்ட் டெம்பரேச்சர் போல் டெம்பர் கூட மாற்றிக்கலாம் மேபி ஃபியூச்சரில். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா we need to change here. ஸோ based on the data. ஸோ வெதற்கு நான் இப்போதைக்கு போடுறேன், அப்புறம் நம்ம வந்து பேஸ் on that வெதற்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ 1ன்னு போட்டிருக்காங்க இவங்க. 1 போட்டால் என்ன தெரில. we can have a JS மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, I will have like helpers.js அப்படி கூட நம்ம பண்ணலாம். helper.js இதுக்குள்ள I can define a function. ஸோ ஃபங்க்ஷன் or else நான் இப்போதைக்கு ஒரே ஃபைலில் பண்ணிடுறேன், இதுக்கு 2 ஃபைல். ஓகே, I'll just do it a single file. function get weather iconலாம் இல்லை, get weather status. இது பார்த்தீங்களா செஷன் தருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதெல்லாம் 8 தர சஜஷன்ஸ். I'll just tab press பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக we will get the function return ஆட்டோமேட்டிக்காக. சூப்பருங்க. help function to convert weather code to human readable status. ஸோ இதை நான் அப்படிங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மேக் சென்ஸ். இப்போ பார்க்கலாம். மெயின்லி கிளியர், இதெல்லாம் வரும்னு தெரியல. மெயின்லி கிளியர், பட் இட்ஸ் ஓகே. மெயின்லி கிளியர். ஃபீல்ஸ் லைக் 27 degree Celsius. ஓகே, சன்ரைஸ் பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி. லெட்ஸ் கோ டு ஹியர். ஐகான் நம்ம போட்டலாம் ஒரேடியா. ஐகான்ஸ் சன்ரைஸ். I'll just go with the animate இல்லாத வெர்ஷன் போகிறேன், பிகாஸ் அப்போ தான் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். I'll just go with the sun and moon. இது அனிமேட் ஆகுது.
Okay, I'll use இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா முடிச்சிருக்கோம். I will try to utilize from the same font family. ஏன்னா அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். I'll just go with this thing. SVG. இது மாதிரி சன்செட்டும் போடுறேன். இதே இதில் ஸோ சன்செட்டே இல்லை, இதுலேயே மூன். I will just utilize this here. UI everything பார்ப்போம். We need to style this accordingly. Instead of paragraph I will just have converted to div. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளெக்ஸ் ஆக்கிக்கலாம். ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் ஆக்கிக்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்கிக்கலாம். ஓகே, அண்ட் அனிமேஷன்லாம் பார்க்க ஓகே தான். இந்த டெக்ஸ்ட்டு ஏன் அவ்வளோ கேப்பு? X4நாலையா? ஓகே, இப்போது இந்த எஸ்பிஜியும் இதுவும் we have to put it in a division. ஏன்னா தான் ப்ராப்பரான ஃபார்மேட். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த 6 PM இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வேல்யூ எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஹவ் யூ ஆர் கெட்டிங் தோஸ் வேல்யூஸ். சன்ரைஸ் இதிலே போட்டு பார்ப்போம். Add sunrays to the URL they formatted in the session layer of just showing for next 10 days. As a local instead of URL. Okay, time zone auto போட சொல்றாங்க. மேபி நம்ம இத ஆட்டோல போட்டு பார்க்கலாமா? API ல. ஹலோ, ஓகே, ஆல்ரெடி ஆர்டரில் தான் இருக்குது, அதனால் லுக்ஸ் ஓகே. Okay, what I will do is I will just give a small break. Okay, because it's been 2 hours மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் இல்லையா, அதனால் everyone deserves a break. அது next 5 minutes a small break. டைம் ஆகுது இப்போது 30-40 ஆகுது. 45க்கு பார்க்கலாம் சரியா? அது வரைக்கும் நீங்களும் போங்க, ட்ரிங்க் வாட்டர், ட்ரிங்க் காஃபி அண்ட் கம். ஓகே ஓகே, பர்ஃபெக்ட்.
ஓகே guys, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெஸ்யூம் பண்ணலாமா? சரி. ஓகே, ஐ ஹோப் எல்லாருமே ரிஃப்ரெஷ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அன்பு லொகேஷனுக்கு அந்த ஜியோ கோட் ஏபிஐன்னு அதுலயே இருக்கு அன்பு. நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, அது நம்ம கால் பண்ணி தான் ஆகணுமா அந்த ஏபி வச்சு? எஸ் சார். ஆமா அன்பு, அதில் தான் பண்ணணும். இதில் வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிச்சேனே. அகெயின்ஸ்ட் ஹேங்கிங் ஒரு நிமிஷம். forecast இதானங்க சொல்றீங்க ஜே கோட் ஏபிஐ? எஸ் அன்பு அதான். பட் இது என்னன்னா சர்ச் பண்ணும்போது தாங்க வரும். ஹவு கேன் ஐ கெட் லைக் இன்புட்டுக்கு நான் சொல்லலை. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இன்புட், ஐம் டாக்கிங் அபவுட் தி டெக்ஸ்ட். இப்போ இந்த லேட் லாங்கோட லொக்கேஷன். அதான் அன்பு. இப்போ நீங்கள் சென்னைன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதோட லேட் அண்ட் லாங்கிடியூட் வந்து அது ஏபிஐயில் இதாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க டாக்குமெண்டேஷன். என்ன போட்டிருக்காங்க புரியுங்க, திருப்பி சொல்லுங்க. லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து இப்போ நீங்கள் லொகேஷன் வந்து இப்போ சென்னைன்னு இது பண்ணீங்கன்னா அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து டாக்குமெண்டேஷன்ல ஏபிஐயில் வருது. கால் பண்ணி வருது. கரெக்டு. பட் என்னன்னா இப்போ நான் இந்த பேஜில் இருக்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு சர்ச். ஸோ இப்போ நான் அங்கே சர்ச் பண்ணி இது வந்தால் ஓகே. ஃபார்ம் டெலிட் ஆகும்போது எனக்கு அந்த லொக்கேஷன் காமிக்காது இல்லையா? அப்போது சரி ஓகே சரி இருங்க. லெட்ஸ் செக். இந்த இது ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனில் வரும்போது நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ வில் கெட் an idea. ஓகே, ஃபஸ்ட்டு இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த 6 AM கோ பேக். ஸோ இதை வந்து ஐ திங்க் center. Okay, and space x of 2 இருக்கட்டும். Next இந்த டிவிஷனில் அதே மாதிரி I want same thing. Okay, perfect. SVG க்ளோஸ் பண்ணிக்கலாம் because SVG நான் ஸ்பேனில் போடணும். அதெல்லாம் ஒர்க் ஆகல. ஸ்பேன் அதே மாதிரி இது மேலேயும் நான் have to put it in spam. Space x of 10 டிஃப்ரென்ஸ் என்ன வேணும், அதனால் 10 ரொம்ப அதிகமாக இருக்குது. 5. ஸோ இது ஹோல் பண்ணும்போது I want these certain things to be happen. ஸோ இது ரைட்டில் வந்து sunrise. இந்த மாதிரி டைட்டில் வந்து நிறைய பேர் டைட்டில் மிஸ் பண்ணிடுறீங்க. பட் we have to put it like that. Sunrise, sunset, sunset. Sunrise. Okay, good. Maybe I can also separate it. Maybe in the background group இருக்கு இல்லையா, அதை அது கூட நான் இங்கே உள்ளுக்குள் கொண்டு போட்டுக்கலாம். For example, I can instead of taking it here, இங்கே போட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. அப்போ I can put the same thing here.
looks somewhat good. ஓகே, இப்போ நம்ம இதை மாடிஃபை பண்ணிடலாம். சன்ரைஸ், இந்த சன்ரைஸ் டேட்டா எப்படிங்க வருது? ஹவு இஸ் இட் கம்மிங்? டைம் zone. டேட் அண்ட் டைமோட வருது நினைக்கிறேன். ஓகே, சன்ரைஸ் டைம், சன்செட் டைம். சூப்பர். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஆஃப்டர் entering the things I want. இன்ஃபேக்ட் இது எதுக்கு இங்கே ஒரு லைனில் பண்ண முடியுமா? அதுதான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிச்சா? சரி, இட்ஸ் அமௌண்ட் அப்டேட் சன்செட். சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து I need to just concatenate it with sunrise time. I want in numeric, அதனால் சேம். சூப்பர். லெட்ஸ் சேவ் திஸ். டைம் கரெக்டாக பாருங்கள், 6:32 AM பாருங்கள் இன்றைக்கி. சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு. ஆ 6:43 எனக்கு. இல்ல 6:32 தான் AM. 6:32 AM தான். 6:43 வருது எனக்கு. ஓகே. இல்ல சென்னை பார்க்கல கரெக்டா தான் வருது. சென்னை தான். ஓகே ஓகே. 6:43. அப்போ உங்களுக்கு லேட்டாக வருமா உங்களுக்கு? சன் எங்கே இருக்கீங்க விஷயம்? நீங்கள் இங்கே தேனியின் பேட்ச். ஜில்லு நாங்கள் இருக்காங்க. ஆமாம், ஜாலி தான் இப்போ உங்களுக்கு. ஏன் இல்லைங்க, குளிர்ச்சியாக இருப்பீங்க. இங்கே வெயில் அடிக்குது அப்பப்போ. ஓ தெரில எனக்கு. சென்னை வந்ததே இல்லையா நீங்கள்? வந்திருக்கேன். ஆனா இப்ப இந்த டைம்லயும் இது சில்லுன்னு இருக்காதான்னு தெரியல. ஏன்னா இந்த டைம்ல எல்லாம் இதான ஆக்சுவலா விண்டர் சீசன் தானே. ஸோ கொஞ்சம் நல்லா நீங்கள் இருக்கும். பகல வந்து டெய்லி நில்லுங்க. நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா கருப்பாயிருவீங்க. ஓ அப்படியே அந்த அளவுக்கு இங்க அந்த அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. ஓகே, லுக்ஸ் குட்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது இந்த டிசைனு. சன்ரைஸ், எஸ்பெஷலி சன்ரைஸ்ன்னு ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. மேபி we can அதை ரெடியூஸ் பண்ணி தான் பார்க்கலாம். பட் அந்த UI வந்து அப்புறம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் வேஸ்ட் டூ மச் டைம் ஆன் UI. Okay, or else we can have a border of 500. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். லேட்டர் மாற்றி பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த 3 பார்ட்டுமே we have made it dynamic. Next one, let's go with the humidity part. Humidity, wind, elevation, அதெல்லாம் பார்க்கலாமா? Let's go. span அதே மாதிரி ஐடி வந்து I'm going to have like current humidity. சூப்பர். அதே மாதிரி I want a span. இது வந்து பார்த்தீங்கன்னா I want an ID of current wind elevation. அதே மாதிரி span current elevation. சூப்பர். இப்போது இதுக்கான டைனமிக் பிச்சிங் ஏன்னா ஏபிஎல் எல்லாமே வந்தது இல்லையா, அதனால் அகெயின் சூப்பர். டெக்ஸ்ட் கரண்ட் ஹியூமிடிட்டிக்கு போட்டுடலாம். அதே மாதிரி காமிச்சிச்சு. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ ஹியூமிடிட்டி ஒர்க் ஆகுது, எலிவேஷன் ஒர்க் ஆகுது, பட் விண்டு ஒர்க் ஆகல.
பிகாஸ் விண்ட் வந்து நம்ம வந்து வாங்குகிறோமா, விண்டு ஸ்பீடு அது நம்ம ஏபிஐயில் வாங்குகிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ விண்ட் ஸ்பீட் விண்ட் if you're having doubts அப்படின்னா நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, பட் இங்கே வந்து இந்த கிலோமீட்டர் வரல அப்படின்னா விண்டு தான் வரல. அதனால் we have to go here, டாக்குமெண்டேஷன் போய் செக் பண்ணணும். டென் மீட்டர் above ground. ஓகே, ஸோ wind speed இருக்கு 10 mm. ஸோ போட்டால் இங்கே அப்பரண்ட் விண்ட் ஸ்பீட் இங்கே இருக்கு பாருங்கள். சரி, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரிசிபிட்டேஷனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் வெதரில் கமா விண்ட் ஸ்பீட் now we should work நினைக்கிறேன். எஸ், ஒர்க்கிங் பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த இமேஜ் தான். இந்த இமேஜ் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்புறமா. இப்போ லெட்ஸ் ஒர்க் ஆன் தி ஃபோர்காஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டாஸ்க். நம்ம ஈஸியாக வந்து நம்ம அதை காமிச்சிட்டோம் இல்லையா. பட் இந்த ஃபோர்காஸ்ட் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃபார் லூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் த டிவிஷன் ஐ வாண்ட் டு ஹேவ். இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஐம் கோயிங் டு ஹேவ் தட் ஃபோர்காஸ்ட் ஐட்டம். எக்ஸாம்பிள் தேவையில்லை. அலோவ் திஸ். ஸோ சின்ஸ் இது ஒரு பெரிய லாஜிக்காக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன்னா ஐம் நாட் கோயிங் டு ஹேவ் இட் கிளியர். இதுக்கு பதிலாக நான் வந்து ஐம் கோயிங் டு கால் another function here பிகாஸ் எனக்கு இங்கே லாஜிக் ரைட் பண்ண வச்சுக்கோங்களேன். அகைன் இட் வில் காஸ்ட் மீ so much time, right? என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கால் another function here. அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா get hourly forecast அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன் இதுக்கு. ஸோ இது வந்து இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து function get hourly forecast. சூப்பர். அண்ட் நிறைய விஷயம் காமிக்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே இது க்ரியேட் பண்ணலாம் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து just give you an outline. இது எப்படி ஒர்க் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்எல்ஸ் நான் முன்னாடியே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிஸ்பிளே யூஐ ரெண்டர் யூஐ இருக்கு இல்லைங்களா, நம்ம கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் அந்த ஏபிஐயில் நம்ம வந்து வி காட் ரெஸ்பான்ஸ், ரைட்? அந்த ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அசைன் பண்ணுறோம் டெக்ஸ்ட் கண்டென்ட்டில். ஓகே, முடித்த உடனே இந்த ஹவர்லி ஃபோர்காஸ்ட் வந்து இட்ஸ் ஹேஸ் மெனி பிக் லாஜிக்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா மேக்கிங் அட் செப்பரேட் ஃபங்க்ஷன் ஹியர். ஸோ மேலே கமெண்ட்க்கு போடுறேன். ஸோ கெட் ஹவர்லி ஃபோர்காஸ்ட் டேட்டா அண்ட் ரெண்டர் இட் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஏன்னா ஐ நீட் சம் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனில் நான் ஃபங்க்ஷன் நான் போட்டுப்பேன். ஓகே, அந்த பர்பஸ் நான் மட்டும் தான். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கெட்டிங் தி ஹவர்லி டேட்டா ஆஸ் params and based on the hourly forecast. இது நான் வந்து I have to assign it here, right? So the container na I need to create in this container, ID of this container. So இதை நான் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னா I'm going to just இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்ன க்ரியேட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரிங் டேட்டா. ஓகே, ஐ திங்க் நான் இங்கே பண்ணலாம், மேலே பண்ணலாமா? I think I have to do it on top நினைக்கிறேன். I will to do it on top. ID of forecast. ஓகே, இதை நான் வந்து எப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம் because it's going to render from the JavaScript. அதனால் I just comment this from test. சூப்பர். ஸோ இப்போ இங்கே பர் வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து ஒன்றும் வராது. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், we just doing iterations. ஸோ ஏன்னா இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா we will be getting this array. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஸோ என்ன ஏபிஐ இருக்கு இல்லைங்களா, ஏபிஐ நான் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். மேபி ஐ couldn't கால் திஸ் ஏபிஐ ஹியர். மேபி இதை நான் அப்படியே இங்கே போட்டுட்டு ஏன்னா இதை மட்டும் தான் மிஸ் பண்ணுறோம் நினைக்கிறேன். இப்போ நான் டேட்டா கால் பண்ணிக்கிறேன், தான் ஒரே ஏபிஐ நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா we do have 2 days. ஓகே, ஐ மீன் 2னா அர்த்தம் we do have 3 iterations. So
ஸோ ஹார்லி டெய்லி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we going to just have those information in this ஹாலி டேட்டா. ஏன்னா அங்கே தான் நம்மளோட டேட்டா இருக்குது, ஹாலி இந்த டேட்டா இல்லை. ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், அவங்க going to loop on the time, பிகாஸ் டைம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமுக்குள்ளே லூப் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே 72 இது இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் வந்து we are going to get the temperature and weather code of each specific time. இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குகிறோம். வாங்கிட்டோன்னா we're just creating div element. நம்ம இங்கே என்ன பண்ணோம், இந்த டிவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம JavaScript வழியாக நம்ம வந்து we are just creating the element. ஸோ சேம் இங்கே வச்சு இந்த கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் நேம் அசைன் பண்ணுறோம் அண்ட் இன்னும் டிவ் போடுறோம். அதுக்கு வந்து இந்த வெதர் கோட் பேஸ் பண்ணி டெக்ஸ்ட் கனெக்ட் போடுறோம் அண்ட் அதை அப்பன் பண்ணுறோம் இந்த ஃபோர்காஸ்ட் ஐட்டம் கூட. அண்ட் அதே மாதிரி டைம் எலமெண்ட் வேணும் இல்லையா, அதே மாதிரி we go to create a new element paragraph, we go to assign the class name அண்ட் அந்த டெக்ஸ்ட் கனெக்ட் வந்து நம்ம அந்த டைம் ஃபார்மேட் நம்ம இந்த டைம் ஃபார்மேட் வச்சுருக்கோம், டைம் ஃபார்மேட் நம்ம கொடுக்குறோம் அண்ட் இது அப்பன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் பண்ண உடனே நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் போகணும் இல்லையா, அதுக்கும் அதே மாதிரி தான் எலமெண்ட்டில் வந்து பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் கனெக்ட் போடுறோம், நம்ம பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் பண்ண உடனே எல்லா வேல்யூஸுமே we're going to append it into this container. That's what we're going to do, right? ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, லுக்ஸ் குட் அண்ட் ஃபோக்கஸ் கண்டெய்னர் லுக்ஸ் குட். லெட்ஸ் சேவ் திஸ். ஆனாலும் அவுட்புட் வரவில்லை, ஏன் வரவில்லைன்னு பார்க்கலாம். லாஜிக் வைஸ் எல்லாமே லுக்ஸ் குட் தான். ஸோ cannot read properties of undefined. எப்பவுமே when are you seeing something like cannot read properties of undefined, நீங்கள் என்ன பண்ணணும்னா தி ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு லைக் இது வந்து டாமில் வாங்க முடியலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணணும் கரெக்டாக இந்த ஐடி வந்து வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போகிறேன், செக் பண்ணுறேன், இருக்குது, பட் எந்த ரீசனால் வரல அப்படின்னு பார்ப்போம். சேவ் திஸ். let me check this. maybe நான் என்ன பண்ணுறேன், I will just log பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். கன்சோல் லாக் பண்ணி ஓகே ஆஸ் கண்டெய்னரில் வாங்க முடியுதுன்னு செக் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஐ கேன் கெட் இட். ஓகே, ஸோ எனக்கு டாமில் வாங்குறதுல பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு என்னென்னா லைன் 78 when I declare this thing, இது நான் பண்ணும் போது ஐம் கெட்டிங் இஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர். ஸோ டைம், ஸோ நம்ம என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்த்துக்காக ஐ வில் ஆல்சோ டூ அ கன்சோல் லாக் ஹியர். console.log இங்கே ஹவர்லி டேட்டாவை ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அதாவது கரண்ட் ஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, 72 டைம்ஸ் வந்து ஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் சேவ் பண்ணி கன்சோல் பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 72 டைம்ஸ் காமிக்குது. ஸோ ஒன்று பார்க்கும்போதும் we getting the time and temperature DDன்னு சொல்லி காமிக்குது. ஸோ எனக்கு வெதர் கோட் சொல்லி ஒன்று காமிக்கவே இல்லை, அதனால தான் எனக்கு வெதர் கோட் வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இஃப் ஐ கமெண்ட் திஸ் கோட் அண்ட் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணிட்டு போதே நம்ம இதுவும் கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இது மூலம் கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஹவர்லி, எனக்கு ஹவர்லி இங்கே வர தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ எனக்கு ஐ நீட் ஐடென்டிஃபை ஃபார் நெக்ஸ்ட் 3 days இப்படி தான் இல்லையா. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வெதர் கோடு வந்து நம்மளுக்கு இதில் வருதா அப்படின்னு இப்படி செக் பண்ணலாம். வெதர் கோட் வந்து இதில் வரல, டெய்லி யூனிட்ஸில் இருக்குது. டைமு, சன்ரைஸு, சன்செட்டு, வெதர் கோடு. ஓகே, அதான் நெக்ஸ்ட் 3 daysக்கான டே தான் இருக்குது. ஓகே, அதான் டெய்லி தான் இருக்குது கரெக்டாக. we don't need hourly, we need only daily, right? ஸோ என்ன பண்ணணும், இது வந்து get daily forecast டேட்டா ரெண்டு. அதான் ஏஐ பண்ணும்போது சம்டைம்ஸ் ஓவர் ஸ்மார்ட்டாக பண்ணிடும், அதனால தான் பார்த்தீங்களா. ஸோ we going to have this entry get daily forecast and somewhat இதே மாதிரி we have to change this thing. daily forecast டேட்டா வச்சுக்கலாம். forecast டேட்டா. ஓகே, இட்ஸ் மீனிங்ஃபுல், ரைட்? இப்போ வந்து வெதர் கோட் நம்மளுக்கு இப்போ வெதர் கோட் இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். டெய்லியில் we do have வெதர் கோட், பட் இதில் டைமும் இருக்குது. இட்ஸ் குட் ட்ரை. என்ன ஏதாவது காமிக்க பார்க்கலாம். Okay, but still why are we getting this information? Daily forecast ஹால் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மிஸ்டேக். கைஸ் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? இருக்கும். இருக்கும்.
இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு ஓகே. daily டாட் அது வந்து we have to have like daily. ஸோ இங்கே தான் வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் காமிக்கல இல்லைங்களா, இங்கே தான் டைப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் ஃபார் நவ் லெட்ஸ் ஹேவ் இட் லைக் திஸ் ஆஸ் இட் இஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் இட்ரேஷன் we are getting the time, weather and so on. ஸோ நம்ம லாஜிக் லைட்டாக மாற்றணும், நம்ம லாஜிக் லைட்டாக மாற்றலாம். ஸோ எவ்ரி டைம் லென்த், ஓகே லென்த் ஓகே. ஸோ ஒரு வாட்டியும் we will be getting 3 ஆக்டிவேஷன்ஸ், ஏன்னா 3 வச்சுருக்கோம் இல்லையா, அதனால 3 நிறைய காமிக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் என்ன பண்ணோன்னா I need the time ஃபஸ்ட்டு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டைம் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து லாக் பண்ணி பார்க்குறது வருதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் லாக் டைம். அண்ட் எதுக்காக I'm going to have like this time வச்சுக்க போகிறேன். ஃப்ரெஷ் பண்ணும்போது I will get error call 0 at 76. ஏன்னா அந்த லைனில் வந்து இதுவே வந்து we were getting error right. ஸோ அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் I will just comment all other things. பட் இப்போதைக்கு நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன், மேலே வச்சுட்டு let's give it a try. ஸோ டைம் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக வருது. ஓகே, ஸோ எனக்கு கரெக்டாக ஐட்ரேஷன் கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இஸ் ஒர்க்கிங் குட். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் தி டெம்பரேச்சர். இது நான் டீபிங் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் டிஎம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டெம்பரேச்சர்னே ஒன்று கிடையாது. ஓகே, பிகாஸ் டெம்பரேச்சர் கிடையாதா, சன்செட், சன்ரைஸ், வெதர், டெம்பரேச்சர் நம்ம எப்படி, let's check this daily. இப்போ 3 into இருங்க, let me check 70 divided by 3 போட்டால் 24 hours வருது. ஸோ இது அந்த டைம் வந்து இங்கே தான் நம்ம ஹார்லி பண்ணும் போல இருக்கு. ஓகே, ஸோ டெய்லி how units temperature current units. Get Google கிட்ட பார்க்கலாம். ஆக்சுவலாக டெம்பரேச்சரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி 5 daysக்கு முன்னாடின்ற மாதிரி? அதை வெதர் ஏபிஐ அதை என்ன பண்ணுது, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸ் அதை என்ன பண்ணுது. ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது டெய்லி பேசிஸில் தான் பண்ணுவோம்னு நினச்சிருக்கேன். இல்லைங்க, இப்போ if you go for Google சென்னை வெதர் இன் நெக்ஸ்ட் 15 days போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ சர்ச் அண்ட் சஜஷன்ஸ். ஓகே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் பேட்டர்ன்ஸ் அது வந்து தரும் உங்களுக்கு. ஓகே, டெய்லியில் நான் போடணுமா, மேக்ஸிமம் மினிமம். ஓகே, நான் மினிமம் போடுறேன். Okay, I'll just remove this calculator. Temperature 2M. நான் வந்து மேபி இந்த மேலே டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறோமா, டெய்லி கரண்ட் இது டெய்லியில் வந்து இது வாங்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் வை நாட் கெட்டிங் தோஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்து மேலே போயிட்டு அங்கே இருக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு சன்ரைஸ்லாம் வாங்குகிறோம், சன்லைட் டியூரேஷனு, சன் டைமு, மேக்ஸிமம் ஸ்பீடு, மினிமம் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். ரெண்டும் வாங்குவோமா, ரெண்டும் வாங்கிப்போம். ஸோ வாங்கும்போது ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேராமீட்டர்ஸை மாற்றிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட நியூ அப்டேட்டட் பேராமீட்டர்ஸ். டெம்பரேச்சர் 2M இதுவும் we going to get this information. நான் ரெண்டு இடத்துல போடுறேன். ஆல்ரெடி இங்கே பேராமீட்டர் ஃபோட்டோ போட்டு நம்ம இங்கே கூட போடலாம். ரெண்டு இடத்துல போடுறது வந்து இட்ஸ் பேட் ப்ராக்டிஸ் தான். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் டெஸ்டிங்லாம் அப்படியே போடுறேன். ஐ திங்க் இது நீங்கள் பார்க்குறீங்கனாவே மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது எப்படி கோட் பண்ணுறதுன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் டு ரிஃப்ரெஷ். என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். now we are getting more information. Temperature 2 minimum maximum வருது. I will take இது எது எடுத்துக்க, ஆவரேஜ் இருந்தால் பரவாயில்ல, ஆவரேஜே இது இல்லையே. ஷவர் சம் அப்ளிகேஷனு.
Okay, I will take for example maximum எடுத்துக்கிறேனே. I'll just take maximum here. So logic like கீழ என்ன பண்றேன், I'm going to take 2m max. Okay, இப்போ yes correct. பாத்தீங்களா அழகா சொல்லுது பாருங்க. இது வந்து should be daily forecast, not hourly forecast. So நான் என்ன பண்றேன், அதே மாதிரி இங்க போயிட்டு I will just rename this ID correctly. Daily forecast. For next next 3 days. பின் போட்டால் நம்மளுக்கு 13 14 ஆனால் இன்னைக்கு வந்து 13 தான் இல்லையா 13. So we should get from 1. ஸோ இதில் ஏதாச்சும் மாற்ற முடியாது பார்க்கலாம். டேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க முடியாதுன்னு பார்க்கலாம். ஃபோர்காஸ்ட் டேஸ் 4ன்னு வச்சு பார்ப்போமா. 4 ஓகே we're getting 4 data. சூப்பர். இப்போ நான் வந்து I want to exclude the 30% இல்லையா. அதனால் I'm going to take வெதர் கோட் வருதா, வெதர் கோட் எஸ் வெதர் கோட் வரும். அதனால் we can directly uncomment this and இது நான் வந்து அந்த கமெண்ட்டும் I can uncomment this. இப்போது ஓகே partly cloudy, overcast, சூப்பர் குட். ஃபஸ்ட் UI செட் பண்ணிட்டேன்னா மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஓகே ஃபஸ்ட் UI செட் பண்ணிடலாமா, ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. I can use grid here கரெக்டான லாஜிக்கில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், grid ஆஃப் இது நான் 3 வைக்க போகிறேன் இல்லையா. ஸோ கால்ஸ் 2 grid calls 2 gap of 5 வைக்கிறேன். it should be 3 தான், பட் anyway நான் வந்து வச்சு பார்த்தேன் 3. இப்போது grid கடை பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு வாட்டி. grid calls 3 gap 3. மூணு காலமா தானே இது. ஓகே ஐ திங்க் அப்போது இந்த நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ஸ்ட்ரிங் 0 வித் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக தான் இருக்கு. ஆக்சுவலாக கேப் மட்டும் கொடுத்து பாருங்க இன் கேஸ் வருதான்னு. மேபி லெட்ஸ் கோ DevOps. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம மேலே டெய்லி ஃபோக்கஸ் போட்டுக்கோம் இல்லையா, it should be on top. அதனால் என்ன பண்ணலன்னா we could have remove that. நைட் நம்ம டேரெக்டாக இங்கே போட்டுட்டு we don't need this thing anymore. கமெண்ட் பண்ண மேலே போட்டுக்கலாம். இப்போ now we should see the result. ஓகே பட் ஏன் கொஞ்சம் வித்துக்குது, why do we have that thing? ஓகே இட்ஸ் நைஸ். சரி இதில் வந்து ஐ வாண்ட் இப்போ இது எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன், பட் இதை நான் வந்து இந்த பர்பஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். ஓகே மற்றபடி ஆக்சரிஸ் இருக்கட்டும். எவ்வளோ நாளுங்க ஆயிடுச்சு இப்போ யூடியூப்பில்? how much time it took? 3 hours வந்து ஆக்சுவலாக 3 years ஆயிடுச்சா? ஓகே I need to exclude. Just have one. இப்போ 14 15 16 பர்ஃபெக்டாக வருதா? இது கரெக்டாக வருதா பாருங்கள். இது ஒர்க்கிங் கரெக்ட். இப்போ லாஸ்ட் டைம் வந்துச்சு. எனக்கு 27 வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஓகே
சேம் கரெக்டாக தான் 24.7. 24 தான் காமிக்குது. ஹலோ ஹலோ எனக்கு 24 தான் காமிக்குது. ஓகே ஓகேங்க. சாரி, ஐ வாஸ் இன் a call. Okay, I just saved this. I think இது கரெக்டாக தான் காமிக்குதுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. 24 கூகுள் இதில் 24 வருது எனக்கு, ஆனால் ஓப்பன் வரதில் 26 காமிக்கும். மாறி மாறி காமிக்கும். ஓகே, எது ஒரிஜினல் தெரியல, பட் லெட்ஸ் கோ வித் திஸ் ஃபார் நவ. ஓகே. ஓகே, மேபி இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஹேவிங் நம்ம இதை வந்து சென்ட்ரல் அலைன் பண்ணிடலாமா? சென்ட்ரலில் போட்டுட்டு இந்த ஹியூமிடிட்டிலாம் வந்து 1/1 வச்சுக்கலாமா? அது வந்து பெட்டராக இருக்கும்ல? வாட்ஸ் யூ வியூ? இதுவே நல்லா தான் இருக்கு அன்பு ஆக்சுவலாக. ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டோம் வெதருக்கு மாதிரின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது இப்படியே நல்லா தான் இருக்கு அன்பு ஆக்சுவலாக. சரி, ஓகே. சரி, இப்போ டேட்டா வைஸ் இட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் நம்ம வந்து we have to work on search இல்லையா? search தான் இருக்குது. சரி, இந்த ஐக்கானும் பார்த்தீங்கன்னா எப்படி நான் ரிமூவ் பண்ணி வச்சிடுறேன். I need to complete at least a little bit. ஓகே, ஸோ ஃபார் நவ் லெட்ஸ் கீப் திஸ். நான் வந்து கிட்டில் புஷ் பண்ணிடுறேன். எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ நீட் டு புஷ் இட். தட்ஸ் தி ஃபஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ. அதனால் ஜஸ்ட் ஆட் திஸ். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணுறேன் இல்லையா? அதனால் ஜஸ்ட் ஆட் புஷ் பண்ணிடுறேன். தென் புஷ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நெட்ஃபில் ஃபைலில் லிங்க் அப்டேட் ஆகும், செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இட் வில் ரன் நினைக்கிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ஒர்க் ஆன் சர்ச் ஃபீச்சருங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே டைம் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால சர்ச் ஃபீச்சர் ஒர்க் பண்ணலாம். அது செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த வெதர் மாறமாக வச்சுக்கலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் நாட் டிடெக்ஷனும் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த செஷன் லைவ் முடிச்சுக்கலாம். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ வித் தி சர்ச். ஸோ இது ஓகே, இதை நான் எப்பயுமே கீழே போடணும்னு சொன்னல, நான் கீழே போட்டுடுறேன். சூப்பர், இப்போ கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா we have to work on those thing. நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்புட் இருக்கு இல்லையா, இன்புட்டை பார்க்குறேன். I just have an ID here. I'm going to get it like search வைக்கிறேன். No problem, search வைக்கிறேன். search input ஓகே தான், மேக் சென்ஸ். search input and என்ன பண்ண போகிறேன்னா I'm going to directly have a document.query get element by get element by query. பார்த்தீங்களா, ஆல்யூஸ்ன்னு. ஸோ ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா பேசிக்கலி we just calling this directly. நம்ம என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிளை சேவ் பண்ணிவிட்டு அது மேட் இன்வென்ஸ் தருவோம்ல. இப்போ சின்ஸ் இது பண்ணதுனால நான் டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறேன், டேட்டாவே ஆட் இன்வென்ஸ்னு போட்டுட்டு இன்புட் ஐம் யூசிங் ஃபார் இன்புட். கரெக்டாக இன்புட் போட்டு போனா அந்த query வந்து நான் லோ கேஸாக மாற்றிக்கிறேன். சரியா, மாற்றிட்டு now I can able to query those information. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஐம் காலிங்க கெட் வெதர் டேட்டா இல்லையா. ஐம் கோயிங் டு ஒரு வாட்டியும் பண்ணும் போதும் இட் ஷுட் கால் அண்ட் ஏபிஐ. என்ன பண்ணணும், இதுங்க கமெண்ட் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே கமெண்ட் எழுதுங்க. ஸோ எஸ், இம்ப்ளிமெண்ட் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஹியர். என்னென்னா என்னோட சர்ச் எங்களுக்கு சர்ச் இதுவா 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 இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ரீட்மி ஃபைலில் வி ஆல்ரெடி ஹேவ் த ஜே கோட் டேட்டா ரைட். இதை நம்ம இங்கே வச்சுக்கணும்.
search functionality here. இப்போ ஆட்டோமேட்டிக்காக it will construct a URL for us. ஸோ என்ன பண்ணேன், எனக்கு I just want to fetch an API. ஸோ எனக்கு வந்து I need to use a JCoding API, right? ஸோ நான் அப்படியும் பண்ணலாம், நான் மேலே பண்ணலைங்களா, நான் அப்படியும் பண்ணலாம், இது மாதிரியும் போட்டு பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது எப்படி இருக்குது, JCoding வந்து தனி API. ஸோ இது வேறு மாதிரி இருக்குது API. ஸோ I could use it like this as usual. Let's save this. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம சர்ச் queryக்கு ஏற்ற மாதிரி it will fetch, and இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், we can also have a function for that also, maybe if possible. என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இதுக்காக ரைட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் சர்ச் சிட்டியா, சர்ச் பிளேசஸ் வைக்கிறேன், பிளேசஸ் சர்ச் பிளேசஸ், ஏன்னா ப்ளூரல் இல்லையா, பிளேசஸ் குவரியில் உங்களுக்கு ரிட்டர்ன் தி சேம் திங். இப்போ நாங்கள் பண்ணலைங்களா, அது அப்படியே நான் பண்ணுறேன். ஓகே, எப்போவுமே இட்ஸ் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆல்வேஸ் ஹேவ் அ கேஷ் பிளாக். ஓகே, நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சின்ஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ் திஸ் ஃபங்க்ஷனால் இந்த ஃபங்க்ஷன் டைரெக்டாக நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு ஐ கேன் டைரக்ட்லி query it. ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து எனக்கு டேட்டா இங்கே காமிக்கும். செக் பண்ணி பார்த்துடலாமா? லெட்ஸ் சேவ் திஸ். லெட்ஸ் கோ ஹியர், ரிஃப்ரெஷ், இன்ஸ்பெக்ட், கன்சோல் போகிறேன், அண்ட் வி ஹேவ் 3 ஆப்ஜெக்ட். அந்த நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல அந்த ஆப்ஜெக்ட். நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் தட். லீவ் ஃபோர் கேஸ்ட், கன்சோல் ரிமூவ் பண்ணிட்டேன். பர்ஃபெக்ட். இப்போது ஐ வில் சர்ச் சென்னை. பார்த்தீங்களா, now it's giving me a certain response. So result வந்து it's giving me 10 result of based on Chennai. ஸோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் கிவிங் மீ lat long and elevation zones information. ஸோ நான் என்ன பண்ணலன்னா, இந்த இன்ஃபர்மேஷனில் ஐ நீட் டு இம்ப்ளிமெண்ட் அ கான்செப்ட் கால் debounce, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து implement debounce to limit API calls while typing. சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to just ஒரு டைம் அவுட் மாதிரி போட்டுட்டு ஐம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட் இன்டு அ டைம், என்ன சொல்கிறது, ஸோ ஐம் ஹேவிங் அ டைம் அவுட். ஓகே, ஸோ இது கிளியர் அவுட்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 செகண்ட் வச்சுக்கோங்களேன், நாட் 3 செகண்ட், கொஞ்சம் டைம், இது வந்து மில்லி செகண்ட் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ போட்டுட்டு, ஸோ ஒரு வாட்டியுமே when I'm entering certain information it will have a little bit delay. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து ரன் ஆகும். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து என்கிட்ட பண்ணிட்டே வச்சுக்கோங்களேன், இட் ஓன் கன்சிடர். எஸ், இட்ஸ் கன்சிடரிங். அப்போது 158 இது லாக் ஆகிட்டு இருக்கு. ஓகே, debounce டைம் அவுட். சொல்லுங்கள், செக் ஆர் debounce in HTML JavaScript. Let's do a Google search. என்ன பண்ணுது பார்க்கலாம். ஓகே, இதை க்ரியேட் பண்ணியாச்சு, டைம் அவுட்டும் பண்ணியாச்சு. ஸோ டைம் அவுட் வந்து we having a delay. இவன் டேட்டா வந்து debounce ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம டேட்டாவே பண்ணியிருக்கிறோம். Maybe I will increase the timing to maybe 1000. முடிச்சுக்கின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியல. வேர் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் மெயின் டாட் 158. ஸோ இங்கேருந்து தான் வருது. இப்படி போட்டா ஓகே. debounce எக்ஸாம்பிள் போடலாம். பிகாஸ் சின்ஸ் நான் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டில் நான் ஒர்க் பண்ணதில்லை பெருசாக. ஐ ஹவ் மூவ் ஆன் டு ஃப்ரண்ட் டெக்னாலஜிஸ்.
நம்ம லைவ் வச்சும் பண்ணிக்கலாங்க. we can also use Lodash. அது மாதிரி நம்ம வச்சுக்கோன்னா we can directly have debounce. அங்கே ஆல்ரெடி debounce ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதுக்கு நம்ம தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் those things. ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் டிபவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. அதுலேயும் பண்ணலாம், பட் இது ஏன் வரல அப்படிதான் ஒரு thing. Okay. It's because like I think I should use debounce on top. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஈவென்ட் பண்ணும்போது this thing is triggering out இல்லையா? அதான் நான் யோசிச்சேன். ஆக்சுவலாக இன்புட்டை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு வேலை இதாக இருக்கும். சரி, let's give it a try. நம்ம ட்ரை பண்ணிட்டு இங்கே போடுவோம். அதே மாதிரி I will have this. Let's give it a try here now. What do we have? We have around 158 இதுதான். Search places, query. What we have? I think function. It's okay. Cannot read properties on undefined reading 10. So which means இது வந்து அந்த சமயத்தில் அது கொடுக்க முடியல. Okay, that's the main reason. நம்ம வேணா async await ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஃபெச் பண்ணிட்டு அதை டிபவுன்ஸில் கொடுக்கலாம். async await இங்கேயா? எஸ் சார். அது கொடுத்தா கூட உங்களுக்கு டிபவுன்ஸ் ஆக தானே செய்யும். ஐ மீன் டிபவுன்ஸ் வந்து டிபவுன்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை இப்போது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இஃப் ஐ undo everything here, move it here. இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இங்கே வந்து வெயிட் async பண்ணிவிட்டு வெயிட் சொல்கிறீங்க async பண்ணிவிட்டு, பட் ஸ்டில் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். நம்ம வந்து we have not make any changes here. ஓகே. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் ஸ்டில் ரன்னிங். மேபி நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் கோட் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒன்று இருக்குது அதில். எஸ் எக்ஸ்பிளைன் ஒன்று இருக்குது. என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம். The listener watches the input even on the element with the ID. Each time the types stores the current value and stores in query. Then reschedules the delayed call. Delayed call தான் போட்டிருக்கு. So you don't hit the API on every keystroke. Logs is on success and logs on failure when it's okay. It's declared inside the event handler. So it is reset on every input. Oh, it will reset. Okay, always clear undefined. And to every keystroke will set the call to make. Okay. Can you make it can you handle it? Handle it. Okay, I want to debounce it. இந்த நம்ம ஒரு வாட்டியே போடுறோம் இல்லைங்களா, அதனால இந்த லெட் வந்து ஆட்டோமேட்டிக் இதாக இது இல்லை, அதுதான் நினைக்கிறேன். மேலே குளோபல் டிஃபைன் பண்ணுறாங்க. டைப் பார்க்கலாம். ஒர்க் ஆகலாங்க. இப்போ now it's working. So the issue is somewhat நம்ம முன்னாடி போட்டோம் இல்லைங்களா, இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, போடும்போது ஒரு வாட்டியுமே இது வந்து ரிசெட் ஆகுதுனால ஒரு இன்புட்டுக்குமே திருப்பி ஆகுதுனால இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இது மேலே தான் போட்டுட்டு இப்போ தான் வந்து பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் செக் ஃபார் திஸ். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் டிலேயில் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, ஃபைன். இப்போது இஃப் என்டர் சென்னை getting results and the மூணு ரிசல்ட்டும் we need to show it here somewhere, right? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ we should have a div here.
கமெண்ட்டில் போகிறேன். ஷோ சர்ச் ரிசல்ட் புரிஞ்சுக்குதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் புரிஞ்சுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஷுட் ஹாவ் அ லிஸ்ட் ஹியர். இவளில் வந்து லிஸ்ட்டில் சென்னை I should have a relative here, right? அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி இங்கே தான் வச்சுருக்கிறேன். அப்போ ஷுட் ஒர்க் ஆச்சு. டாப் ஃபுல், பாட்டம் ஃபுல். எங்கேயோ வருது, பட் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் சஜஷன், ஆட்டோ கோபைலட்டா? எஸ், ஆமாம், அதே தான். சர்ச் ரிசல்ட் will be operated here. auto flow by default hiddenல இருக்குங்க. that's the issue, culprit. okay, I'll just have top full வச்சிருந்தோம்ல, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். டாப் ஃபுல். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு வந்து இந்த பிரச்சனை வர வேணா வச்சுக்கோங்களேன். யூ கேன் ஹவ் யூஸ்டு கூகுள்ஸ் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து ஃபீச்சர் பண்ணும். பட் இப்போ நான் மேலே பில்ட் பண்ணதுனால இட்ஸ் டேக் சம் டைம். சரியா? and px of 4, py of 1, and in fact I will have a divide ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். divide இதுங்க ஒர்க் ஆகாது நினைக்கிறேன். let's have it like divide y வச்சு பார்க்கலாம். y கூட இது won't work here. இன்ஃபேக்ட் நான் இந்த டிவிஷனுக்கு பதிலாக நான் யூஎல் டேக்கில் போட்டுக்குவா. ஸோ தட் இட்ஸ் மேக் சென்ஸ். ஸோ ஒன்று நான் இன்ஜிட் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஐ ஷுட் ஹாவ் f2 y of 1 on each thing. இப்போ நான் ஹோல்ட் பண்ணும்போது ஐ நீட் டு செலக்ட் தட். கலர் மாற்றணும், பிஜி கலர் மாற்றணும். பிஜி ஆஃப் 3 ஆஃப் 100 மாற்றலாம். ஓகே, கொஞ்சம் தூரமாக பாருங்க. எனக்கு இந்த மேலே இந்த பேடிங் எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிடுறேன். பேடிங் ஐ டோன்ட் வாண்ட். இன்ஃபேக்ட் நான் இதில் ஒன்று பேடிங் அதுக்குள்ளே போட்டுக்க போகிறேன். அதனால் சுத்தமாக தெரியல நினைக்கிறேன். மேபி ஐ வில் சேஞ்ச் இட் டு 300. இப்போ தெரியுது அட்லீஸ்ட் டெக்ஸ்ட். So I will just have this here. I could have a left கொஞ்சம் ஐகான் மாதிரி வச்சுக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். if you want I can also have like நான் எப்படியே சொல்கிறேன்னா ஒரு லொக்கேஷன் ஐகான் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் எனக்கு காம்ப்ளெக்ஸ் ஆக வேண்டாம். எனக்கு கிளிக் பண்ணால் எனக்கு காமிக்கணும். தட்ஸ் மை எய்ம் ஃபார் நவ். ஸோ அதனால் I am going to show this result. பார்த்தீங்களா, கோபைலோட வேலையை பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னா பேஸ்ட் ஆன் தி டேப்ஸ் விச் ஐம் ஒர்க்கிங் ஆன் அது வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஈச் ரிசல்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு அப் அண்ட் டடா, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா பேசிக்கலி இட்ஸ் ஜஸ்ட் ஹேவிங் எ கொரி கண்டெய்னர் பண்ணிவிட்டு ரிசெட் பண்ணுறது வேல்யூவை. அப்புறமா ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு வருது இல்லையா டேட்டா பேஸ்லேருந்து, அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ஜஸ்ட் இது ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபார் லூப்பில் ஜஸ்ட் கிரியேட்டிங் அன் எலமெண்ட் யூஸிங் அ டாம் அண்ட் கிளாஸ் அசைன் பண்ணுறோம், டெக்ஸ்ட் அசைன் பண்ணுறோம். அண்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் சைட் பிளேஸ் வந்து லோக்கல்ஸ் லாக் பண்ணுறோம். பட் என்னன்னா இது கிளிக் பண்ணும்போது கன்சில் லாக் ஆகக்கூடாது. எனக்கு வந்து ஐ நீட் டு கெட் தி வெதர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தட் லொக்கேஷன், ரைட்? ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இது மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே
நீங்கள் எல்லாம் கோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் பண்ணக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஒய் லைவ் வென் யூ கேன் ரிலீஸ் ஆஸ் வீடியோஸ் விச் இஸ் மோர் கிறிஸ்ப் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் லேர்னிங். இது வந்து இட்ஸ் லைக் மோர் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். பிளான் பண்ணாமல் ஒரு லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் அது. மேபி இன் ஃப்யூச்சர் வீடியோஸ் ஏதாச்சும் வீடியோ பண்ணும்போது அப்போ நான் வந்து தெளிவாக ப்ரீ பிளான் பண்ணி வந்ததுனால பெட்டராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் நோ பியர் வித் மீ. சரி, லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, டிஃபால்ட்டாக எனக்கு ஐ நீட் திஸ் திங் டு பி hidden, கரெக்ட். அண்ட் இது எனக்கு தேவையில்லை பிகாஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் வில் பி கேம் ஹியர். இப்போ நான் வந்து இதை மாற்றணும். ஆக்சுவலி இதை நான் வந்து எப்படி மாற்றுறது? ஐ நீட் டு சேஞ்ச் இட். ரைட், அப்போ டிஸ்பிளே ஆகும் இல்லையா? இது கிளாஸ், இது வேண்டாம். சர்ச்சுக்குள்ளே and to remove that. சூப்பர், பர்ஃபெக்ட். இதை நான் ஃபஸ்ட்டு இப்படி ஆக்கிட்டு கூட அது வச்சுக்கலாம். இட்ஸ் இட் திஸ் லுக்ஸ் கூல். பாருங்கள், சென்னை பார்த்தீங்களா வருது. சூப்பர். நான் கெட்டிங் சம் டாப் 10. என் டாப் 10லாம் வேணாங்க, எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் 5 அவ்வளோதான். அதனால் நான் இதை சர்ச் எங்கே பண்ணுறோமோ அங்கே வந்து கவுண்ட்டுக்கு வந்து 5 தந்துடுறேன். ஏன்னா கச்சமச்சான இருக்கும், அதனால தான். ஸோ ஸ்டைலிங் நான் செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸ்டைலிங் லூக்ஸ் குட். இப்போ என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு புட் சம் யூஎக்ஸ்னால் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஸர் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட் ஐட்டம் டாட் டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் வெதர் ஃபார் பிளேஸ் நேம். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஏன்னா நான் ஹோல்ட் பண்ணும்போது தெரியணும்ல இப்போ யூஸருக்கு. பாருங்கள், சென்னை அப்படின்னு போடுறேன்னா ஹோல்ட் பண்ணும்போது கெட் வெதர் ஃபார் சென்னை அண்ட் ஸோ காமிக்கணும். ஓகே, திஸ் மேக் சென்ஸ். இப்போ வேறு ஏரியா சொல்லுங்கள் பார்ப்போம். எனி ஐடியாஸ்? இப்போ ஒன்று எது பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணும்போது cannot read properties of undefined வருது. இது எங்கே வருது? இன்ஸ்டால் ஹூக்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் ஏதோ எக்ஸ்டென்ஷன் வருதுங்க. 164 போட்டு பார்க்கலாம். 164 இதுதான் இல்லையா? என்ன ஆகுது? cannot read property of undefined error fetching search result because we don't have any search result இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக we need to do that here. இந்த வேலிடேஷன் தான் நம்ம பண்ணணும். ஓகே, undefined பிகாஸ் க்ளியர் பண்ணும்போது கொரி வந்து எதுவுமே டியூ டு வேலிடேஷன் we have to do வேலிடேஷன் பண்ணல, அதான் பிரச்சனை நினைக்கிறேன். வேலிடேட் பண்ணுங்க பாஸ். ஓகே, now we should work நினைக்கிறேன். if I have எங்க லொகேஷன் கேட்டாங்க உங்ககிட்ட. மதுரை. நாங்கள் அது லொக்கேஷன் கேட்டுக்கு எல்லாம் தூங்கத்தில் இருக்கீங்க போல இருக்குது. மதுரை. பாய். ஓகே, பர்ஃபெக்ட். கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு we are not getting errors. பட் இப்போ பார்த்தோன்னா மதுரைன்னு போடும்போது getting 3 values, duplicate values. Why is that so? ஏன் அப்படி வருகிறது? செக் பண்ணி பார்ப்போமா? இது பண்ணும்போது மதுரை ரெண்டு மதுரை வருது. இட்ஸ் கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியா தான். பட் அப்படி போட்டிருக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டா? அங்கே மதுரைன்னு ஊர் இருக்குது போல இருக்குங்க. ஓகே, ஒருவேளை லேட்டிடியூட் லாங்கிடியூட் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஏரியா கரெக்ட். அந்த பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஹாவ் அ லாஜிக் ஹியர். என்ன லாஜிக்னா நேம் வந்து display 3 for better context. Yes, makes sense now. இப்போ அதே மாதிரி நான் பண்ண போகிறேன். just comment this
லிஸ்ட் ஐட்டம் வந்து ஓகே பர்ஃபெக்ட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரை ரிஃப்ரெஷ். இப்போது மதுரை இப்போ மேக் சென்ஸ். மதுரையில் இந்த ஏரியாலாம் காமிக்குது. இந்த மதுரை வாயில் அதாவது மதுரை வாயில் வர மாதிரி வரும். ஓகே மதுரை. மும்பை கேட்டிருக்கேன். மும்பை டெபியூ பார்க்கலாம். மும்பை ஓகே அதெல்லாம் கரெக்டாக வருது. அப்படி ஓகே எவ்ரிதிங் லூக்ஸ் கூல். ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் குட். ஸோ கிளியர் பண்ணால் போயிடுது. சூப்பர். இட்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங். பட் we can also have a little bit of animation நினைக்கிறேன். Yes, we can have a little bit of animation. So translate colors, duration, colors வேண்டாம் because I will not going to okay colors add பண்ணிக்கலாம் because நம்ம இந்த ஹூர் பண்ணுறோம் இல்லையா அந்த சமயத்தில் யூஸ் ஆகும். சென்னை லைட் அந்த ஹூர் எஃபெக்ட் வரும். Add transition effect for search result. ஸோ செஷன் அதை காமிக்குதான்னு பார்க்கலாம். ஓகே இட்ஸ் ஷோயிங் லிமிட்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. இப்போது சென்னை பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் லெட்ஸ் கீப் இட் ஃபார் நோ. நோ வரிஸ். ட்ரான்சிஷன்ஸ் ஓகே சூப்பர். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்னா ஐ வாண்ட் டு லைக் இஃப் ஐ வாண்ட் டு செலக்ட் பண்ணும் போது ஐ வாண்ட் டு சர்ச் லொக்கேஷன் பேஸ்ட் ஆன் தட் ரைட். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே மாறணும் ப்ளஸ் வந்து எனக்கு இங்கேயும் மாறணும். தட்ஸ் மை மெயின் எய்ம். ஓகே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இது சைனீஸ் சொல்லிட்டு ரிட்டர்ன் காமிக்குது. பட் இட்ஸ் ஹவ் இட் வில் ஒர்க். சரி இப்போ இங்கே தான் நான் மாற்ற போகிறோம் இல்லையா. ஐ ஜஸ்ட் ஓன்ட் வாண்ட் get weather data for locationலாம் வேண்டாம். அப்படியே இதுலேயே வந்து we can pass the place of latitude and longitude and UI. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணலான்னா what I can do I can simply do weather data இருக்கு இல்லையா நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து lat longitude நான் வாங்குகிறேன். okay and இதில் என்ன பண்ணுறேன்னா I'm just going to replace that value here as usual. இப்போது என்கிட்ட வேல்யூஸே இல்லைனா டிஃபால்ட்டாக என்ன வேணும் எனக்கு I want to get it from this lat long right. ஸோ நான் எங்கே இதை கால் பண்ணுறோம் இங்கே தான் கால் பண்ணுறோம் இல்லையா. இங்கே வந்து latitude longitude போட்டு கால் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா I should run from சென்னை. இப்போது நான் அதுவே மும்பை அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. மும்பை கிளிக் பண்ணால் மாறுதா? ஓகே இங்கே மாறிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். மும்பை 7 மணிக்காக சன்ரைஸ் ஆகும். சன்ரைஸ் மட்டும் மாறி இருக்கு. சன்ரைஸ் சன்செட் மாறி இருக்கு. டெம்பரேச்சர் ஆல்சோ மாறி இருக்கு. மாறி இருக்கு. ஓகே இப்போ எனக்கு இது கூட மாறணும் எனக்கு இன்ஃபேக்ட். ஸோ வாட் ஐ கேன் டூ அண்டர் யூஐயில் I have that current temperature. இது நான் பேர் வைக்கலையோ சென்னைக்கு. சென்னை இது ஐடி. I will just put a span here. Span current location name. இதை கரெக்டாக போகிறதுக்காக current location name போட்டுக்கிறேன். You have to be precise இல்லையா. போட்டுட்டு இப்போ எனக்கு ஏன்னா எனக்கு என்னால் அப்போ தான் வாங்க முடியும் இல்லையா. அதனால் ஐ ஜஸ்ட் ஹாவ் என்று இப்போ ஆன ஒன்று இல்லை இதிலே கூட ஐ கேன் able to change. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் வாங்கிக்கலாமா இங்கே கரெக்ட் நேம். ஓகே அண்ட் ஓகே பர்ஃபெக்ட். இப்போது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லேட் லாங் வரும். ஸோ சப்போஸ் நான் வேல்யூ போட்டால் எனக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
lat long. Okay, I need to copy that lat long இல்லையா? lat long அப்படி நான் வேரியபிள் வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து if or else நான் என்ன பண்ணலாம், I can do it in many ways. lat long அதுக்கு இருக்கட்டும், அப்படியே பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறேன், ரெண்டர் யூஐ ஆனதுக்கு அப்புறமா I'm going to change document dot name place name மாத்திரேன். ஓகே, லுக்ஸ் நைஸ். சரி பார்க்கலாம். இப்போ சென்னை லொக்கேஷன் காமிக்குதா? இப்போ அதுவே மும்பை அப்படின்னு போடுறேன். மகாராஷ்டிரா. சூப்பர், மாறிடுச்சு. இதுவும் மாறிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து இது செக் பண்ணலாம். பிஃபோர் தட் இதை நான் வந்து கிளிக் பண்ண என்னோட lat long வந்து காப்பி ஆகணும். சரியா? அதனால் என்ன பண்ணலாம், இதுக்கு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஐடி வைக்கலாம். ஸோ காப்பி lat long அப்படின்னு வைக்கிறேன் பேர். ஸோ ஐ நீட் டு லுக் ஃபார் அன் ஆக்ஷன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணி எப்படி ஒரு ஆக்டிவ் வாங்குறனோ அதே மாதிரி இதை நான் கமெண்ட் போட்டுக்கிறேங்க ஆக்சுவலி. ஓகே, சூப்பர். அதே மாதிரி சூப்பர். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது என்ன பண்ணுங்க, பேசிக்கலி அதே மாதிரி தான் நம்ம வச்சு அந்த ஐடியை வந்து கெட்எல்எம் ஐடியில் வாங்கிட்டு லிசன் பண்ணுறோம் கிளிக் ஈவெண்ட்டுக்காக பண்ணிட்ட உடனே. ஸோ வாட் lat long did we are having, அதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக we can able to copy it. ஓகே, ஸோ we have a bug here, but இப்போதைக்கு ஓகே, அது ஜஸ்ட் காப்பி பண்ண வச்சுக்கோங்களேன். காப்பிட் நான் வந்து I can paste it here. பார்த்தீங்களா, lat long வந்து காப்பி ஆகிடுச்சு, பேஸ்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ நான் வந்து if I enter some other values here, for example if I entering வேறு ஊர் தெரியலைங்க எனக்கு, கோயம்புத்தூர் போடலாம். கோயம்புத்தூர் ரன் போடலாம் வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணுறேன், மாறிடுச்சு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஹாவ் மாறுதா, இந்த lat மாறுதா? மாறலை. கரெக்ட், மாறலை. ஸோ I can add a function here. இதுதான் என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா நம்ம ரெண்டு விஷயங்கள் டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம், அப்புறம் வேறு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் காப்பி டு clipboard அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து ஹெல்ப் ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா. ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஹெல்ப் ஃபங்க்ஷன் டு காப்பி தி clipboard. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லாஜிக் பதிலாக ஐம் கோயிங் டு ஜஸ்ட் சிம்பிளி ரீப்ளேஸ் இட் வித் திஸ் திங். எனக்கு இப்போ தான் தேவையில்லை. அண்ட் ஈவன் எனக்கு இதுவும் தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஓகே, ஐ கேன் டூ இட் இன் மெனி வேஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த திங் இஸ், நான் என்ன பண்ணலான்னா, இந்த lat long வந்து ஐ கேன் ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி ஹியர் டைரக்ட்லி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கரண்ட் லொக்கேஷன் நான் வாங்கலாம், அதுவும் என்னால் பண்ண முடியும். இல்லை வந்து ஐ கேன் ஆல்சோ டூ இங்கே வேரியபிள் வச்சு கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ரெண்டர் யூஐயில் கால் பண்ணுறோம் இல்லைங்களா, ரெண்டர் யூஐ எங்கே இருக்குது, இதுதான் ரெண்டர் யூஐ இல்லையா. இங்கே வந்து instead of this what I can do is data ரெண்டு யூஐ வரும்போது நம்மளுக்கு டேட்டா வருதுன்னு நினைக்கிறேன்ல, வருது. எஸ், வருது. டேட்டா செக் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட்டாக எனக்கு வந்து lat long வந்து இல்லைன்னா ஐ நீட் டு யூஸ் தி latitude longitude லைக் ஸோ. ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, lat long வந்து சப்போஸ் ஏன்னா டிஃபால்ட்டாக பண்ணும்போது வராது இல்லையா, அந்த சமயம் டிஃபால்ட் ஐ வாண்ட் இன் சென்னை, அண்ட் சப்போஸ் டெக்கரேஷன் மாறும்போது ஐ நீட் டு சேஞ்ச் இட் அக்கார்டிங்லி. அதுதான் லாஜிக்கு.
இப்போ இந்த லாஜிக் வருவோம். இது என்னன்னா latitude and longitude. latitude எங்கே இருக்குது? இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி பேரண்ட், அங்கே தான் வருது. That was the issue. Maybe lat long. You can also rewrite this variable if I want. இப்போ இந்த கண்டிஷன் பாருங்களேன், கண்டிஷன் ரொம்ப சிம்பிளாக வச்சு பாருங்களேன். இப்போது ஸோ ஐ கேன் let have like let and இப்போ என்ன பண்ணலான்னா டேரெக்டாக ஐ கேன் ஏபிள் டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் இங்கே சேஞ்ச் ஆகிருக்குமா? அப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்ஸ் ட்ரை ரிஃப்ரெஷ் சென்னை பாய். ஏதாவது கமெண்ட் கேட்டிருக்கீங்க, எனக்கு நான் பார்க்குறேன். சேமாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். காப்பி ஏன்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஃபங்க்ஷன் வெளில வந்தால் வச்சுக்கோங்களேன், இட் வில் மேக் another காப்பி இல்லையா? அதனால அது இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஐ கெஸ். இன்ஃபேக்ட் அதை நான் எடுத்துகிட்டு ஏன் மேலே போடணும், நான் கீழே கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கோட் அப்ளிகேஷன் பண்ணாமல் இருக்கும் நம்ம. இப்போ நான் வந்து காப்பி பண்ணணும். என்ன பண்ணணும்? ஐ நீட் டு பட் இட் won't work. நம்ம சர்ச் பண்ணது ஏதோ விஷயங்கள், பட் இட் won't work. கிளிக் பண்ணும்போது ஹாரல்ஸ் நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் ஹாவ் ரெண்டர் ரிவை பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த பண்ணும்போது ஐ கேன் append data along to copy for easy access when copying. எஸ், அதுதான் மைண்ட் தோணுச்சு. ஏன்னா இப்போ இந்த ஐடி அசைன் பண்ணிவிட்டு ஐ கேன் செட் ஆட்ரிபியூட். இப்போ நான் வந்து ஒரு வாட்டியும் ரெண்டர் ஆகும் போதும் என்னோட கரண்ட் latitude and longitude வந்து இங்கே ரெண்டர் ஆயிரும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் ஐ கேன் ஏபிள் டு டேரக்ட்லி கெட் இட் ஃப்ரம் திஸ் லாஜிக். இப்போ இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், காமிக்குது பார்த்தீங்களா அழகா? ஸோ இதை நான் வந்து சூப்பராக வாங்கிட்டு பாருங்க. இப்போது பர்ஃபெக்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சென்னையில் பார்க்கும்போது we are getting the value of latitude is not defined 146. இங்கே பாஸ் பண்ணதால இப்போ எனக்கு பாஸ் பண்ண அவசியம் இல்லை, பிகாஸ் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி நம்ம இங்கே செக் பண்ணுறோம், அதனால் தேவையில்லை. ஸோ ரிஃப்ரெஷ் 8ல் 8 எனக்கு தேவையில்லை, பிகாஸ் ஐ எம் செக்கிங் இட் ஹியர். அதுவும் தேவையில்லை. சேவ் திஸ், ரிஃப்ரெஷ். அதுதான் நீங்கள் வந்து எப்போயுமே என்ன பண்ணணும், கோட் பண்ணிகிட்டே அவுட்புட் பார்க்கணும். நீங்கள் ஒரு இடத்துல அப்புறம் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் மூவ் ஆகிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு டீபக். அதனால் இப்படி பண்ணுங்கள். ஸோ இது 138025 வருது. இப்போ அதுவே நான் மும்பை மாற்ற வச்சுக்கோங்க. மும்பை ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது பேரை. ஓகே, இங்கே மாறுதுன்னு நினைக்கிறேன். 19 longitude. ஸோ எஸ், இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. இப்போ நான் எங்கேயா போகும்போது காப்பி பண்ணிக்கலாம் அந்த வேல்யூஸை டேரெக்டாக. ஓகே, லுக்ஸ் குட், சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், இட்ஸ் குட் ட்ரைங்க. நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் அ ஹோம் ஐக்கான் வைக்கலாமா? இல்லைங்க வைக்கிறேன் ஒரு ஹோம் ஐக்கான். ஏன்னா எனக்கு நான் வந்து ஒன்று ஆல்ரெடி ஹோம் பேஜ் தான் இருக்கணும். ஓகே, இப்போது சில பேர் கேட்கலாம், அன்பு நீங்கள் எப்பயுமே சொன்னீங்க இது மாதிரி இன்புட்டுக்கு அப்புறம் நீ லேபிள் வைக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் நீ லேபிள் வைக்கலையேன்னு கேட்கலாம். நான் ஏன் வைக்கலன்னா அது பதிலாக நான் ஐக்கான் வச்சுருக்கேன். இப்போது இது வந்து என்ன, இட் மீன்ஸ் தட் we are in search, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ரீலங்கான்னு போகிற வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்டில் வந்து டைப் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இது இருக்கிறதுனால ஐ நோ தட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு தெரியும் இல்லையா? இப்போ கிளிக் பண்ணால் இட்ஸ் ஒர்க்கிங். அண்ட் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 14, 15, 16 சொல்லிட்டு மாறுது. சூப்பருங்க. ஐ திங்க் வி ஹவ் அக்கம்ப்ளிஷ் அ மேஜர் டாஸ்க். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கமிட் இட். ஓகே, அண்ட் feet worked search list, search whether by location. So add this feature, bro. When a user adds a favorite district, store in a local storage. When they click on your favorite district, automatically feature and local dates. Okay, super. So actually that's a feature also I want to work on. Sandosh Mani, like என்னன்னா நம்ம ஒரு வாட்டி சர்ச் பண்ணும்போது I need it in a local storage.
ஓகே, ஸோ தட் நான் என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வைக்க மக்கள் ஒர்க் பண்ணலாம். நான் யோசித்தேன். பட் டைம் என்னங்க ஆகிட்டுருக்கு? டைம் என்ன போயிட்டுருக்கு? 8 o'clock ஆகுது அன்பு. டியூரேஷன் எவ்வளோ போயிட்டுருக்கு? லைவ் ஸ்ட்ரீம் டியூரேஷன் 4 hours அன்பு. 4 ஹவர்ஸா? சூப்பர். ஸோ ஒரு அப்ளிகேஷன் பண்ணால் டைம் எடுக்க தான் ஆகும் போல இருக்குது. சரி, ஓகே. இப்போது கடைசியாக ஐ திங்க் ஐ ஹவ் புஷ்ட் இட். கடைசியாக அந்த ப்ரௌசர் டிடெக்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்லி இட் ஷுட் டிடெக்ட் பேஸ்ட் ஆன் தி ப்ரௌசர் லொக்கேஷன். நம்ம ஃபைனலாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் a command detect this location using API and fidget. ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன் இதுதான், சிம்பிள். ஆக்சுவலி நேபாளையும் ஸ்ரீலங்கா ஒன்று இருக்குது போல இருக்குது, அதான் நேம் அப்படி காமிக்குது. ஸோ நான் ரெண்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐ வில் டெல் யூ ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணோன்னா we are looking for a navigate. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், we have a navigate. நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் என்னோட ஜாப் சீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. we have ஹிஸ்ட்ரி, அது மாதிரி we have navigator, வேர் நம்ம எல்லா நேவிகேஷன் எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஜியோ லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிவிட்டு, இது ஃபங்க்ஷன்றதோட இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது கால் பண்ணால் we can trigger a current position. ஓகே, ஸோ இது பண்ண ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் வந்து உங்களுக்கு கேட்குது பார்த்தீங்களா? யூ வாண்ட் டு அலோவ் திஸ் பர்சன் கேட்கும்போது அலோவ் தந்தீங்கன்னா பேஸ் ஆன் லொக்கேஷன் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து திஸ் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் ஃப்ரம் பேஸ் ஆன் மை இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து லொக்கேஷன் தரதுனால லொக்கேஷன், ஏன்னா நம்ம ஏபிஐ லொக்கேஷன் வரல இல்லையா அந்த சமயம், அதனால உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்குது லொக்கேஷன் சொல்லிவிட்டேன். ஸோ ஐ ஹவ் நீட் டு ஃபிக்ஸ் தட். பட் பிஃபோர் தட் நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இட் வில் ஹாவ் திஸ் கால் பேக். இந்த கால் பேக்கில் என்ன இருக்கும்னா, நம்ம பேஸ்ட் ஆன் இந்த அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், we will get the codes. ஸோ இது நான் வந்து நம்ம டேரெக்டாக we will be getting the lateral and long read. அது நம்மளுக்கு ப்ரௌசர் தரும். ஸோ இது அக்யூரேட்டாக கேட்டிங்கன்னா அக்யூரேட்லாம் வராது இது. பட் சம்வாட் we have no other go. We can just நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். பட் நீங்கள் வெப்பில் பார்க்கும்போது அக்யூரேட்டாக பெருசாக காமிக்காது. பேஸ்ட் ஆன் ஐஎஸ்பி அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நம்மளுக்கு சென்ஸ் ஆஃப் லேட் லாங் வந்ததுனால என்ன பண்ணலாம், டேரெக்டாக வைக்கணும் அகெயின் ஃபிச் தி வெதர் ஏபிஐ ரெண்டு யூஐ அண்ட் லொக்கேஷன் வந்து லொக்கேஷன் சொல்லி மாற்றுறோம். ஓகே, தட்ஸ் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ மேபி லொக்கேஷன் இது ஆக்சுவலி வேறு லொக்கேஷன் வாங்க முடியுதான் பார்க்கலாமா, இது கிவ் ட்ரை. இதில் எதை வாங்க முடியுதான் பார்க்கலாம். லாக்கில் பொசிஷன் லாக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் கன்சோல் கெட்டிங் ஜியோ லொக்கேஷன் பொசிஷன் அண்ட் இதை வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட் ட்ரை. அக்யூரேசி லேட்டிவ் லாங்கிடியூட், ஓ மை காட், இது வாங்க முடியல. ஓகே, இப்போ கெட்டிங் தி லேட்டிவ் லாங் அலோன். ஓகே, அண்ட் அக்யூரேசி காமிக்குது. பட் ஜியோ லொக்கேஷன் பொசிஷன், ஜியோ லொக்கேஷன் பொசிஷன் கெட் லொக்கேஷன் நேம் போடுவோம். But it's not directly written in location name like city or address. To get a human location, you need to separate reverse engineering services அப்படின்னு போட்டிருக்காங்க. So which means we can't able to do that. We have to depend on the geocoding. Geocoding-னா திருப்பி என்ன பண்ணோம், we have to call it here, right? So நம்ம geocoding எப்படி கால் பண்ணோம், get better status இல்லை, get better data இல்லை. சர்ச் இன்புட்டுக்கு வந்து ஒரு கால் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுமே, சர்ச் பிளேசஸ், அது கொரி தான் தரும் நம்மளுக்கு இல்லையா. we need ஓகே கெட் வெதர் டேட்டாக்கு ஏற்ற மாதிரியே, ஆனால் அதுலேயுமே நம்மளுக்கு வந்து பிளேசஸ் காமிக்கல. கரெக்ட். ஏன்னா இதில் நம்மளுக்கு டேட்டா காமிச்சா கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். பட் இது டேட்டா காமிக்கலையாம, ஏன் அது காமிக்காம விட்டான்னு தெரில. இது ஒரு சாதாரண இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் இதுவும். ஓகே சரிங்க, லெட்ஸ் ட்ரை திஸ். இட் லோக்கல் நேம் அந்த இதை போட்டு குடிச்சிட்டு பார்க்கலாம். வித் to get a location name from geographical coordinates, does not offer reverse. Okay, they don't have for reverse geocoding API. அதனால் வேறு வழி கிடையாது. Looks like we don't have any other go.
ஸோ ஓப்பன் வெதர் ஏபிஐ வச்சுருக்காங்க, அவங்க வந்து they are having that API. பட் இவங்க அதை வச்சுன்னு இல்லை. ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இதே நம்ம வேறு ஏபிஐயில் பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். பட் யூ நோ வாட், ஐ திங்க் வி ஹேவ் காட் லிட்டில் பிட் நாலேஜ் லைக் எது யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. இப்போ மற்ற விஷயங்கள் வந்து ஏபிஐ வந்து நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணுமேனுக்காக நம்ம இதில் வந்தோம். பட் இட்ஸ் ஓகே, எவ்ரி திங்ஸ் நாலேஜ் தான் இல்லையா, அதனால் வி கேன் கோ வித் திஸ். ஐ திங்க் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் டெஸ்டிங் ஆல்சோ. ஷுட் பார்க்கலாம் வாட் எவர் ஆட்டி. இவ்வளோ லொக்கேஷன் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, மேபி ஹோம்னு வச்சுக்கலாமா? இவ்வளோ லொக்கேஷன் இது வந்து சம் வாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹோம் ஸ்வீட் ஹோம்னு வச்சுக்கலாம், இல்லை ஹோம் ஃப்ரெஷ். ஓகே, ஸோ சரிங்க, வாலண்டியர்ஸ் ஒரு 3 பேர் வாங்க பார்ப்போம். ஆனால் ஒன்றா கூப்பிட்டுறான்னு நினைக்காதீங்க, செக் பண்ணி பார்க்கணும். எஸ் சார் சொல்லுங்க. உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள். தேனி. தேனி. இதில் இது உங்கள் ஊர்? மெயின் தேனி தான் இருந்து. ஓகே, ஐ திங்க் இந்த இருங்க, லெட் மீ செக். இதில் கூட பிளேஸ் நேம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேனி இப்போ எக்ஸ்பெக்டாக ஒர்க் பண்ணுறது பாருங்கள். இப்போ நான் வந்து இஃப் லைக் அப்படி இப்படி போட்டால் some datas don't have, so we can forward to admin to okay. சரி, தேனி போடலாம். தேனி இந்தியா. உங்களது எவ்வளோங்க ஆகுது? வெதரு 25 டிகிரியா வந்துருக்கு. ஆக்சுவலாக என் ப்ரௌசரில் காமிக்கலாம். இது மதுரையோடது எடுத்திருக்கு, 26 காமிக்கிறேன். ஆக்சுவலாக கரெக்ட் தான். இது இப்போ எக்ஸாக்டாக இந்த வெதர் காமிச்சிருக்கோம். அதான் 26 காமிக்கிறேன். ஓகே, இது 26 கிட்ட வந்துச்சு இல்லை? எஸ் சார். ஓகே, வேற ஒருத்தங்க எனி அதர் பீப்புள்? பெங்களூர் இருக்கு. பெங்களூர் அர்பன் டவுன். பெங்களூர் டவுன் பாகிஸ்தானா? ஓகே, பெங்களூர் இந்தியா ஃபர்ஸ்ட் வருது சார். 24 டிகிரி அங்கே வருது. 24 டிகிரி. ஆமா, ஆக்சுவலா 22 காமிக்குது என் ப்ரௌசர்ல. ஓகே, மேபி இது என்ன பேசிஸ்ல 22னா இதாங்க நினைக்கிறேங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஷோயிங். இதுதான் ஒரு ஃபீல்ஸ் லைக் தான் காமிக்குது போல இருக்கு எல்லாருக்கும். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? தேனி பாருங்க. விஷ்ணு 28 சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க நீங்க? என்னோடதுலயா? 26 தான் இருந்து சொன்னேன். அதே தான். ஓகே, சரி, பெங்களூர்னு போட்டும்போது ஏன்னா கீழே வந்து இருக்குது இல்லையா, அதுதான் வந்து காமிச்சது. இதுதான் 22 தான் வருது, 22.3 காமிக்குது. சரி, மீன்வைல் டெய்லி ஃபோக்கஸ் டேட்டால மினிமம் அப்படின்னு வச்சுட்டு இங்கேயும் போட்டலாம் மேக்ஸிமம். அப்போ தான் இதோட யூசேஜ் தெரியும். ஓகே,
அவ்வளோதான் சொல்லிட்டு மேக்ஸிமம் மினிமம் maybe minimum maximum தேவையில்லை. in fact we can just have it like this. இது self understood. We can also have a little bit of style pg of purple rounded auto video fit. Okay, looks nice நினைக்கிறேன். சரி, வேற ஒருத்தங்க சொல்லுங்க. any other people? அன்பு நாமக்கல் ட்ரை பண்ணி பாருங்க. நாமக்கல் ஓகே. நாமக்கல் பாளையம் அப்படின்னு ஒரு இருக்கு போல. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் அன்பு இதுங்க 26.2 உங்களுக்கு என்ன 20 மொபைல் 27 காட்டுது அன்பு. ஓகே, என்னங்க ஒரு ஃபோனில் ஒன்று காமிச்சு என்னங்க பண்ணுறது? சரி, ஓகே, எது நம்புதுன்னு தெரில. சரி, ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் நவுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நல்லா பண்ணுறேன், ஜஸ்ட் டிப்ளாய் இட். சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு லொகேஷன் செட் பண்றோம்ல, அது மட்டும் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம்ல. இப்போ நாமக்கல் இந்தியானா இப்போ நான் க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓபன் பண்ணா எனக்கு அந்த நாமக்கல் இந்தியா தான் வர மாதிரி. we can do that. சிம்பிள். நீங்க என்னன்னா உங்களுக்கு உள்ள போயிட்டு இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த சர்ச் நீங்கள் டைப் பண்ணுறீங்க இல்லையா, சர்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் எப்படி ஒன்று காமிக்கிற மாதிரி பண்ணலான்னு யோசித்தேன். பட் இது நம்ம டைம் ரொம்ப இழுத்துரும்னு எனக்கு அதை நான் தான் விட்டுட்டேன். பட் இது நீங்கள் எப்படி பண்ணலான்னா, ஜஸ்ட் வந்து ரெண்டர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சமயத்தில் யூ கேன் ஜஸ்ட் ரெண்டர் யூஐ. ஸோ சேவ் இட் டு லோக்கல் ஸ்டோரேஜ் ஃபார் லோக்கல் யூஸ் இன் சர்ச் ரிசல்ட். சேவ் இட். ஆனால் உங்களோட லாஜிக்கில் வெதர் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தாங்க ஒரு யூஸ் இல்லை. எஸ் ஆனா நான் இதுவும் டிஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன், அதனால கேட்டேன். ஓகே. இப்போ நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரியில் வந்து நம்ம ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக we can have it like this. லோக்கல் ஸ்டோரியில் வந்து ஒரு கரண்ட் வெதர்னு சொல்லி வேரியபிளில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் திருப்பியும் வந்து இது நான் ஆக்சுவலி எங்கே பண்ணோன்னா, ஐ நீட் டு ஹாவ் இட் ஆன் ஃபிட்சிங். அப்போ it makes sense. ஸோ கெட் வெதர் ஸ்டேட்டஸ் இல்லை, கெட் இங்கே மேபி இங்கே டாப்பில் அண்ட் பேஸ்ட் ஆன் இது பண்ணும்போது ஐ நீட் டு ரிட்ரீவ் தட் இன்ஃபர்மேஷன். செக் இஃப் நோ இன்டர்நெட். சூப்பர். ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நேவிகேட் நான் சொன்னேன் இல்லைங்களா, நேவிகேட்டிவ் வில் ஹோல்ட்ஸ் ஆல் தி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து நான் ஆன்லைனில் இருக்கேனா இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ நான் சப்போஸ் ஆன்லைனில் இல்லை அப்படின்னா ஐ வில் பி ஜஸ்ட் என்னோட லோக்கல் ஹவுஸ் ஆன்லைன் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெதர் டேட்டா இன்ஃபர்மேஷன் எடுத்து இது என்ன பண்ணால் பாஸ் பண்ணி டேட்டாவாக அது வந்து கொடுக்கும். இல்லை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா லைக் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வி கேன் ஏபிள் டு என்ன சொல்கிறது, இந்த மற்ற விஷயங்களில் வந்து டேட்டா வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். அதனால் மற்ற விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக் ஃபிச் பண்ணும். பட் இங்கே யுவர் ஆஃப்லைன் ஷுட் ஷோ கேஷ் வெதர்னு காமிக்குது. இது காமிக்கூடாது. அண்ட் லைக் ஸோ இப்போ கன்சோல் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அதை எடுத்துக்காக கன்சோல் டாட் லாக். இன்ஃபேக்ட் இது ஃபுல்லாகவே வேண்டாம். இட் டசன்ட் மேக் சென்ஸ். இருந்தால் மட்டும் தான் லோட் ஆகணும், இல்லைனா வந்து இட் ஷுட் டைரக்ட்லி ஓகே. சூப்பர். ஓகே, இது ஏன்னா
நான் ஆன்லைன் இல்லைனா தான் ஒர்க் ஆகுது இல்லையா, அதனால் திருப்பி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறது வந்து இட் நாட் மேக் சென்ஸ். அதனால் இன்டர்நெட் இல்லாத போது ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ ஆல்ரெடி கேட்சி இன்ஃபர்மேஷன் இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட் டைம்ஸ் இட் வில் ஒர்க். ஸோ இல்லைனா கூட வி ஹேவிங் எரர் எக்ஸெப்ஷன் ஹியர் ஹேண்டில்டு. சப்போஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் லோட் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ரிஃப்ரெஷ் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ண போல இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், நான் புஷ் பண்ணிடுறேன். புஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரைட் இன் ஆஃப்லைன் மோட். ஸோ இதை நான் வந்து ஒரு சின்ன டிவில் போட்டுறேன், ஏன்னா அது கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அது மட்டும் humidity இதை வந்து I will have a BG of purple of same 50 by 50% போடுறேன். rounded. Okay, okay, based on weather நம்ம என்ன பண்ணலாம்னா we can also have like based on weather நம்ம image கூட மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி காமிக்கிறது, render UI இருக்கு, render UI. based on current weather பார்த்தீங்களா, அழகாக வந்துச்சு பாருங்கள். இது நிறைய போதே, ஐயோ. ஓகே, இவ்வளோ போதும். ஸோ இது என்ன பண்ணுங்க, பேசிக்கலி பேஸ்ட் ஆன் வெதர் கோட் பேங்க்கில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது எப்படி உட்காந்து பார்க்கலாம். ஸோ ட்ரை ஆப் கண்டெய்னரை வந்து நாங்கள் போடணும். அது வந்து ஆப் கண்டெய்னர்னு சொல்லி எங்கேயுமே போடல. ஸோ வாட் ஹேவ் டு டூ, ஐ நீட் டு புட் இட் ஹியர். என்னோட பாடியில் போய் போடலாம், இல்லைனா வந்து என்னோடய இங்கே கூட போடலாம். ஓகே, அண்ட் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் நினைக்கிறேன். cannot read properties of null அப்படின்னா இது வந்து கிளாஸ் ஐடியான்னு பார்த்துக்கலாம். ஐடி பை ஆப் கண்டெய்னர். ஸோ இட் ஷுட் பி லைக் திஸ். சேவ் அண்ட் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஆனால் அது எதாவது தெரியுதா, ஒன்றும் தெரில தானே. ஸோ தட்ஸ் தி மேஜர் கன்சர்ன். லைக் இப்போ வேறு ஏதாவது சிட்டி போடுங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எங்கேயாவது மழை பெய்கிற மாதிரி இடம் சொல்லுங்கள். சிறப்புஞ்சி தான் மழை பெய்கிற இடம். சரி, பிஃபோர் தட் ஒரு விஷயம், ட்ரை திஸ் அயன் விலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கா, இங்கே பார்க்கலாம். அயன் விலை, இட்ஸ் அ குட் ரிசல்ட். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு எதுவுமே ரிசல்ட் வரல பாருங்கள். ஸோ அப்போனா என்ன பண்ணோம், இன்னொரு ரிசல்ட் ஃபவுண்ட் சொல்லிட்டு வி ஷுட் ஷோ சர்டன் UI, ரைட். ஸோ நம்ம எதுவும் ஹேண்டில் பண்ணிடலாங்க. ஒரு நிமிஷம் குயிக்காக பண்ணிடலாம். search places. ஸோ இங்கே தான் நான் பண்ணணும் கரெக்டாக. if no search for show message. Okay, now it makes sense. இது நான் வந்து உள்ள கூட பண்ணிருக்கலாம், but it makes sense here. So அயன் விலையா, அயன் விலை, அயன் விலை. I need to work on those things. create element length 0 இருந்துச்சு அப்படின்னா டிஸ்யன் விலையா, ஏதோ சரிங்க. ஏதோ தப்பான வேலையை போட்டால் கூட ஏதாச்சும் வரணும் இல்லையா, வரலையே எதுவும். அயன் விலை அது வரும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம், கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு. fill.log search result. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணோம்னா, cannot read properties of undefined length. ஓகே, நம்மளுக்கு இந்த சர்ச் ரிசல்ட் முன்னாடியே ஒரு இஷ்யூ வருதுங்க. 237 இங்கே தான். ஸோ data.results.length ஏன் வரவில்லை,
ரிசல்ட்டே வரலன்னு காமிக்குது. ஏன் வரல? கேண்டிடேட் பால்ஸ் ஆர் அன்டிஃபைன்ட். ஏசிங்கில் 222ல் இஷ்யூ இருக்குது. 222. ஸோ இங்கே வந்து $237.26 பண்ணிட்டு பார்க்குறேன். கேண்டிடேட் பால்ஸ் ஆர் அன்டிஃபைன்ட். ஏன் இந்த வேலையை போட கூட வருது? இப்போ கூட வருது 1 2 3 4 கூட வருது. ஓகே, ஐ டு செக். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்களா வேல்யூ இருந்தால் தான் வருது. ஸோ ஐ டு செக் ஹியர். ஸோ இட்ஸ் அ குட் திங். என்ன பண்ணோம், எனக்கு ரிசல்ட் இருக்கான்னு செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துலேயுமே. எஃப் இருக்குன்னா அப்போ தான் ஐ ஷுட் ஏபிள் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். இல்லைனா கண்டிப்பாக எனக்கு இடம் வந்துடும். ஸோ நல்ல வேலை. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்குள்ளே நான் போடுறது ரிசல்ட்டே தேவையில்லை. இன்ஃபேக்ட் ஐ கேன் டோட்டலி ரிமூவ் தோஸ் திங்ஸ். இதை நான் வந்து வெளில போட்டுட்டேன் இல்லையா? இது தேவையில்லை, இது தேவையில்லை. என்னத்த பண்ண விட்டுருந்தது இல்லையே. இதுதான் தேவையில்லைன்னு சொன்னால, இது தேவையில்லை. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஐஎன் விலை சூப்பருங்க, ஒர்க் ஆகுது. ஸ்டில் வேர் கெட்டிங் எரர். ஐஎன் இல்லைனா வருதா? நோ. விலை ஓகே, ஒர்க் ஆகுது. நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஓகே, பர்ஃபெக்ட். நான் என்ன பண்ணலாம், எப்படி சென்டர் ஆக்டிவேட் பார்க்கலாமா இப்படின்னு பார்ப்போம். டெக்ஸ்ட்டு சென்டர் ஐஎன் விலை. ஓகே, மேக் சென்ஸ். அன்பு அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுது. நான் சிறப்புஞ்சி ட்ரை பண்ணேன். பேக்ரவுண்ட் கிளவுடிலே தான் இருந்துச்சு. அப்படியா? அது அங்கே மழை பெய்தாங்க. சிறப்புஞ்சி மழை பெய்யுற இடம் தான். இல்லை, கூகுள் மேப்பில் செக் பண்ணி பாருங்கள், அது மழை பெய்யுதான்னு பாருங்கள். அது அப்போ தான் மழை பெய்யும். திஸ் ஏங்க ஊர்பட்ட போட வரலையேங்க. திஸ் ஐஎன் விலை அப்படின்னு ஊர் பெய்தா? அது திஸ் ஐஎன் விலை அப்படின்னு போட்டால் ஒன்றும் வரலையே. ஊர் பேரான்னு தெரில. டிசையன் விலை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் காமிக்கலையேங்க எனக்கு. ஐ குடன்ட் சி ப்ராப்பர்லி. சரி, நான் என்ன பண்ணுறேன், ஐ திங்க் ஐ ஹவ் கவர் திஸ் திங். தூத்துக்குடி போட்டு பார்க்கலாம். வேறு ஊர் சொல்லுங்கள் கைஸ், ஏதாவது வேறு ஊர் சொல்லுங்கள் ஃபைனலாக. அதெல்லாம் முடிச்சு அப் பண்ணிடலாம். சேலம். ஓகே, சேலம் மாறுது இதெல்லாம் மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓகே, இந்த இமேஜ் மாறலன்னு சொல்கிறீங்களா மஞ்சுளா? இமேஜ் தானே மாறலன்னு சொன்னீங்க. இமேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதான் வேற ஒரு ஊர் சர்ச் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ரெண்டு UI இமேஜ் மாறல அன்பு. ஓகே ஓகே. சேஞ்ச். ஸோ இதை நான் கரெக்டாக எங்கே போனால் ரெண்டு UI தான் போடணும்னு நினைக்கிறேன். அதனால் ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் தட். ரெண்டு UIயில் இப்போ மாறுதுங்க. ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை.
சிறப்புஞ்சி சொன்னீங்க. சிறப்புஞ்சி இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு காஷ்மீரில் போடுறாங்க. அங்க மழை இல்லையா அன்பு? கரெக்ட். அப்படியா? காஷ்மீர் டிஃபால்ட்டான இமேஜ் வருதான்னு தெரியல. சரி, நான் பண்ணுறேன். ஓகே, ஹேவிங் எ செக் ஹியர். ஸோ 1 2 3 இருந்துச்சுன்னா அந்த க்ளவுடி பேக்ரவுண்ட் போடுறாங்க. இது சன்னி. ஃபாகி ரெய்னி அப்படின்றால் actually we can able to have the style, but நான் என்ன பண்ணுறேன்னா, let's not work. ஏன்னா ஸோ இது நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிதான் இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் மேக்கிங் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் திஸ் திங். ஓகே, ஆன் லைட் ஓவர் வே இதுக்கும் ஆட் பண்ணுறேன். ஆப் கண்டெய்னர் சேம் டெக்ஸ்ட் தான் வருதா? ஃபஸ்ட் இமேஜை பெருசாக்கலாம் இருங்க. ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் தட் இமேஜ். I just have comment, make this image. Okay, I think இது ஆட் பண்ணிட்டே தான் போகலாம். என்ன பண்ணணும்னா, அப்போதைக்கு I just remove those logic. ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எவ்வளோ டைம் ஆகிட்டு இருக்கு இப்போ? almost time 4.5 hours ஆயிடுச்சு. 4.5 hours. ஓகே, என்னோட global.css I just have a id. இப்போ என்னது? app container. okay, so in app container I'm going to have that bg. நான் அங்கே போட்ட bg நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட பேக்ரவுண்ட் இமேஜ் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். overlay of black. okay, app container கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அதில் I want it in important, so I want it in important, and let's do a thing here. I want a background color on top of this image, so my text stands out and visibly is good. நான் டெக்ஸ்ட் பண்ணதுக்கே செஷன் தருதுங்க எனக்கு. போட்டுட்டு running mold,
ஓகே கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுக்க போகும்போது பரவாயில்ல நினைக்கிறேன். இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகணும் ஐ திங்க். ஸோ ஐ ஹவ் டு ஜஸ்ட் பண்ணிட்டா. ஓகே I want this to be having a full background width, maybe 0.8, 0.7, 0.6 கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். Let's fix it. Okay, this looks good. ஓகே இந்த இமேஜ் வந்து பெருசாகிப்போம். இது ஏன் வித்து பெருசாக இருக்குது? இது மட்டும் பிகாஸ் ஆகிக்கணும் இல்லை. Repeat. No repeat. Important. I want this image to be fully taken as a background image. Size cover, yes. Super, super, perfect. ஸோ இப்போ நான் வந்து ஏதாச்சும் வேல்யூ போடுறேன் அப்படின்னா வேறு ஊர் சொல்லுங்களேன். ஊருன்னா ஊர் 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 திருச்சி. திருச்சி ஊர் இருக்கா? இருக்குது. திருச்சிராப்பள்ளி வெஸ்ட். ஓகே இட்ஸ் சேஞ்சிங். இப்போ நான் இந்த கலரை ஆக்கிட்டே மாற்றிக்கலாம். ஐ திங்க் இது பிங்க்கு கூட இருக்குது. அந்தமான் போடலாம். அந்தமான் நார்த் மதுரை நாட்டா? ஓகே அந்தமான். சரி ஓகே அதை அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு இந்த நெக்ஸ்ட் டேஸை மாற்றிடலாம். நெக்ஸ்ட் 3 days. Okay, we can also remove that. டெய்லி forecast அதை வந்து பர்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து we will just change it. மேபி ஜிங்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி. இல்லை எல்லோவாக இருக்க மாதிரி வச்சுக்கலாமா? எல்லோ. என்ன கலங்க வைக்கலாம்? எனி ஐடியாஸ்? கொஞ்சம் லைட்டா இருந்தா பெட்டரா இருக்கும் தோணுது. அன்பா அந்த லைட் அந்த எல்லாவே கொடுங்க அன்பு. அந்த இது கொடுத்துருக்கீங்க அது ஒர்க் கலர். அது மறந்து போச்சு கலரு. பீச் கலர்னு நினைக்கிறேன். வர போயிடுச்சு. கோட்டா முடிஞ்சிச்சா? என்ன கலர்னு பார்க்கலாம். ஆம்பர் 200, ஆம்பர் 200, ஆம்பர் 200, ஆம்பர் 600. ஏதாச்சும் பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு அடிக்குது. ரொம்ப நல்லாவே இல்லை அன்பு. எப்படி லெட்ஸ் ஹேவ் சம்மோட் ஒயிட் மாதிரி சாட் பண்ணுவோம். எப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் யூனிவர்ஸ் நல்லா அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. And text color of black. சரி இப்போதைக்கு நான் வந்து நம்ம டைம் ரொம்ப போயிட்டே இருக்குது இல்லையா? அதனால் நெக்ஸ்ட் ஐ வில் ஹாவ் லைக் திஸ் பிஜி கிரே ஆஃப் 400 இருக்கேன். ஓகே திஸ் லுக்ஸ் குட் சம்வாட். இது வந்து கொஞ்சம் இது போல்ட் ஆக்கிக்கலாம். அது மட்டும் டெம்பரேச்சர் மட்டும் ஜஸ்ட் font semi bold. பார்த்தீங்களா? ஸோ
ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆன் தோஸ் திங்ஸ் நம்ம வந்து யூஐ அப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் யூ வில் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரைட். அதனால் நீங்கள் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்பவுமே கன்சிடர் பண்ணணும். சரி, ஹியூமிடிட்டி மட்டும் கடைசியாக மாற்றிட்டு முடிச்சிடலாம். ஹியூமிடிட்டி சேம் gray of 200. let's say this the mari text of black. okay, text of black anywhere will because நான் கீழ வந்து renew பண்ணிக்கிறேன் இல்லையா, அதனால I just don't want everything. இப்போ இதை மட்டும் I can have like font medium. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஓகே ஃபார் நவுங்க. இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபார் நெக்ஸ்ட் 3 days வந்து கொஞ்சம் மார்ஜின் பாட்டம் வந்து 2 ஆகிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் மார்ஜினே இல்லாமல் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது மட்டும் என் சைடில் இருக்குது பிகாஸ் பேடிங் ஒய் மட்டும் இருக்கட்டும். ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, லுக்ஸ் குட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ஃப்ரேம் கரெக்டாக எனக்கு வருது. அண்ட் இந்த சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே வருது. ஐ கேன் மேக் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஈவன் மோர், பட் ஸ்டில் ஃபார் நவ் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஓகே, நான் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் யூஸ் எனக்கு தெரிஞ்ச ஊர்லாம் ஒரு 3 ஊர் பார்த்துட்டு நான் வந்து லாக் பண்ணிடுறேன். வேலின்னு போடுறேன். வேலி, திருவள்ளூர், முசிறி, ஊத்துக்கோட்டை. ஓகே, ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் எனிதிங். ஓகே, எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு திருச்சி, கேரளா போடுவோமா? கேரளாவுக்கு போவோம். ஃபின்லாண்ட்லாம் இல்லைப்பா, கேரளா கொச்சின். தி சர்ச் ஹேஸ் சர்டன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, பட் ஃபார் நவ் இதுக்கு ஓகே. ஸோ இது வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிளே ஸ்கை இதுக்கு அப்படி காமிக்குது போல் இருக்குது. அது ரைனிங் ஏரியானா என்ன ரெயின் ஆகுது இப்போது? மேங்களூர். ஓகே, எவ்ரிதிங் லுக்ஸ் குட்ங்க. ஐ திங்க் சூப்பர். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டன் அ லாட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் சி another பிக் ப்ராப்ளம். பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ சர்வர் மட்டும் புஷ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் dynamic background with adjustments. So it's going to be on fix. இப்போ நான் வந்து நம்ம இதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஓகே, ரெஸ்பான்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஃபைனலாக ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. நீங்கள் ட்ரெயின் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ வாட் யூ நீட் டு டூ ஃப்ரம் டாப், நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஒர்க் ஆன் ஃப்ளெக்ஸ். இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க ஃப்ளெக்ஸ், அது மாதிரி ஃப்ளெக்ஸ் காலம். ஓகே, சூப்பர். இங்கே ஒர்க் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அதே மாதிரி என்ன பண்ணணும், எனக்கு வந்து எஸ்எம் டிவைசஸ்க்கு மேலே ஐ நீட் அ ஃப்ளெக்ஸ் ரோ. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்பேஸ் வேணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் இந்த மார்ஜின் ஒய்க்கு பதிலாக மார்ஜின் ஒய் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா நீட் அ ஸ்பேஸ், எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் வேணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா தந்திருக்கீங்களே, அது இருக்கட்டும். டிவிஷனை வச்சுக்கலாம், ரிலேட்டிவ் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. இப்போ எனக்கு என்னென்னா, ஐ வாண்ட் டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 3 இருக்கணும். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள். இப்போ ஸ்பேஸ் என்ன நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இஃப் ஐ வாண்ட் எனக்கு வந்து ஸ்மால் ஸ்கிரீனில் பார்க்கும்போது ஐட்டம்ஸ் ஸ்டார்ட்டாக இருக்கணும். ஸ்மால் டிவைஸ் அப்பருக்குள்ள தான் ஐட்டம்ஸ் இன்னும் சென்டர் இருக்கணும். ஸோ எனக்கு இப்போ பார்க்க எப்படி இருக்கும். ஸோ ஜஸ்டிஃபை பிட்வீன் இருக்கு இல்லையா, ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்டிஃபை பிட்வீன். ஸோ எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக ஐ வாண்ட் லைக் ஜஸ்டிஃபை சென்டர். போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேபி ஐட்டம்ஸ் சென்டர் இஸ் கரெக்ட். ஜஸ்டிஃபை ஸ்டார்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டஸ் ஓகே, லுக்ஸ் குட். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணால் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இருந்தால் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அது மாதிரி நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we need to work on those things. இதே மாதிரி கீழே வந்துடுறேன்.
இந்த செக்ஷன் முடிஞ்சதா அதை அப்படியே க்ளாஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ இதுக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா அகைன் இதே சேம் திங் தான். ஸோ எனக்கு எஸ்எம் வந்து வரும்போது ஐ வாண்ட் திஸ் ஜஸ்ட் பிட்வீன். ஓகே, இல்லைனா என்ன பண்ணணும், எனக்கு ஐ வாண்ட் ஃப்ளெக்ஸ் ஆஃப் குவாட். சூப்பர், கரெக்டாக வந்துச்சா? இப்போ எனக்கு வந்து அதே மாதிரி ஐ நீட் சம் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ இங்கே ஸ்பேஸ் ஒய் வந்து 3ஆக இருக்கணும். எஸ்எம்மில் ஸ்பேஸ் ஒய் வந்து 0ஆக இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் தட் ஹியர். ரைட், இட் சேவ் திஸ். நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ சூப்பர். ஓகே, இன்ஃபேக்ட் இது கூட நான் லெஃப்ட் ரைட்னு போட்டுக்கலாம் நினைக்கிறாங்க. இல்லை, ஒய் யூ நீட் சம் காலம் பிகாஸ் ஐ ஹேவ் சம் ஸ்பேஸ் ஆன் மொபைல் டிவைஸ் இட் செல்ஃப். ரைட், நான் அப்படியும் பண்ணலாம். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் லாஜிக் தான். ஓகே, இப்போ அதே மாதிரி நான் வந்து ஃபார் நெக்ஸ்ட்டுக்கு வந்துடுறேன். ஃபார் நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஹியர் டேட்டா என்ன பண்ணலாம். எனக்கு வந்து எஸ்எம்மாக இருந்தாலும் மட்டும் எனக்கு வந்து கிரிட் காலம் வந்து 3 வேணும். ஸோ இல்லைனா டிஃபால்ட் எனக்கு வந்து கிரிட் காலம் வந்து 1ஆக தான் இருக்கணும். சேவ் பண்ணேன்னா இட் ஷுட் ஒர்க் ஆஸ் இட் இஸ். அண்ட் அதே மாதிரி மார்ஜினும் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ மேக் சென்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் புட் இட் இன் ஜஸ்ட் திங். ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐ நீட் அ மார்ஜின் பாட்டம் ஆஃப் 2. மொபைல் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்கா? ஸோ எனக்கு இது வேணும் வச்சுக்கலாம். சப்போஸ் இது வேணாம்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஐ கேன் கோ அண்ட் ரிமூவ் தட் ஹியூமிடிட்டி கூட நான் போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ரைட் நவ். ஸோ ஐ கேன் சென்டர். இன்ஃபேக்ட் நான் அதை பண்ணிடுறேன், எனக்கு அது பிடிக்கல ஆக்சுவலி. ஸோ இட்டனாக இருக்கட்டும், எஸ்எம்மாக இருந்தப்போ பிளாக்காக இருக்கணும். ஸோ பிளாக்னா அப்போ டிஸ்பிளே ஆகும். இட்ஸ் லாஜிக். ஓகே, ஸோ எனக்கு இப்போ வந்து இது வந்து ஐ நீட் இட் இன் சென்டர். ஸோ ஓகே, லுக்ஸ் குட். இஃப் ஐ வாண்ட் மோர் ஸ்பேஸ் ஐ கேன் ஆல்சோ கிவ் தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் வந்து எனக்கு வந்து 92 இருக்கணும் அப்படின்னா கூட ஐ கேன் புட் தட் ஹியர். இட்ஸ் சொல்லி டிபெண்டிங் அப்பான் மை நீட்ஸை நான் வந்து போட்டுக்கலாம். சரி, இந்த ஹோம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஹேவ் இட் லைக் இந்த லெஃப்ட்டில் வச்சுக்கலாங்க. ஜஸ்ட் ஓன் வுட். ஸோ சென்டரில் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் டைம் மூணு ஆக போதா? ஓகே ஓகே, இப்போது ஐ நீட் டு ஹேவ் தட் ஸ்பேஸ். மார்ஜின் ஒயின் எக்ஸசைஸ் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். எஸ் இப்போ ப்ராப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்க. அண்ட் இருக்கட்டும், ஸ்க்ரால் பண்ணால் எனக்கு இந்த டேட்டா இருக்கட்டும். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுறேன், கீழே போயிட்டு ஐம் கோயிங் டு ஹேவ் அ ஃபூட்டர் செக்ஷன் ஹியர். இதில் வந்து என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து 26ன்னு போட்டுட்டு என்னோட கிரெடிட் வந்துக்கிறேன். GitHub. ஸோ என்னோட GitHub ரெபாசிட்டரி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேக் ஷூர் இது கரெக்டாக ஒர்க்காக தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இதான் ரெபாசிட்டரி. ஸோ கரெக்டாக ரெபாசிட்டரி நான் இங்கே போட்டுட்டு முன்னாடி வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் ஃபோக், பிகாஸ் அப்போ தான் நீங்கள் ஃபோக் பண்ணி பார்க்க முடியும். அதனால் சூப்பர். தென் எப்போயும் நீங்கள் உங்கள் நேம் போடணும். அது மாதிரி ரெபாசிட்டரியில் வந்து யூ ஷுட் ஹேவ் அ ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, ஸோ எப்படி ஒர்க் ஆகுது ஸ்க்ரீன்ஷாட் போடணும் நீங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா, பார்த்தீங்களா இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது யூஐ மாறிச்சு பாருங்களேன். பிகாஸ் யூ ஹேவ் டு ஒர்க். நீங்கள் அதை தான் என்ன பண்ணணும், 2 ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கணும். ஸோ வித் இன்ஃபர்மேஷன் ஹியர் ரைட். இதில் எஸ்எம் ஆகும்போது ஃப்ளெக்ஸு ரோ போட்டிங்களா? போடல, அதனால தான் இஷ்யூ. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல ஐ திங்க். பட் இட்ஸ் ஓகே தான் எனக்கு ஃபார் நவ். எனக்கு இது ஓகே தான், பிகாஸ் எனக்கு என்னோடய கண்டிஷன் இப்படி தான் இருக்கணும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட் அக்கார்டிங்லி. வந்து ஒயிட்டாக கூட மாற்றிக்கிறேன்.
ஓகே பர்ஃபெக்டோ. சூப்பர். ஸோ எனக்கு இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்களா இந்த இது வந்துச்சு பாருங்கள். ஸோ ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு மேபி. நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது இன்ஸ்பெக்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பண்ணும்போது இவள் கெட் an ஐடியா ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ ஐம் ஹேவிங் தி ஸ்பேஸ் ஹியர். மார்ஜின் டாப்னு இருக்கு இல்லையா, மார்ஜின் ஒயின்னு போட்டதுக்கு முன்னாடி நம்பர் இப்போ நல்லா இருக்குது இதில். அதே மாதிரி இங்கே கீழியும் கால். ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நான் ஒரு சின்ன மீட்டிங்கில் இருக்கேன், நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ரைட், இப்போ இது ஓகேவாக இருக்குது. பட் இந்த ஃபார் நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபார் நெக்ஸ்ட் 3 days அதே மாதிரி நான் ஒய் ஆக்கிக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக என்ன ஆகுது? இப்போ என் சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையா? லெட்ஸ் கோ வித் தி இன்ஸ்பெக்ட். இதில் இப்போது எனக்கு என்னென்னா, எனக்கு இது இப்படி வரணும். ஓகே, எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஐ வாண்ட் இட் லைக் 5. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது பார்க்கும்போது இப்படி இருக்குது. அண்ட் இதில் பார்க்கும்போது ஐ வாண்ட் டு சேஞ்ச் my SMPX of value 0. ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ இதில் கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் பார்க்க கரெக்டாக இருக்கா. இப்போ நான் இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தோன்னா அங்கேயும் எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ இதே மாதிரி நான் வந்து அங்கேயும் மேலே ஒர்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மேலே போயிட்டு மார்ஜின் இருக்கா, எங்கே இருக்குது மார்ஜின், இங்கே இருக்குது. ஸோ இருக்கட்டும், எம்எக்ஸ் வந்து 0வாக இருக்கட்டும். எம்எக்ஸ் தான் வந்து 10 இருக்கணுமா, 10 எஸ் 10. அண்ட் எம்ஐ 10 இருக்கணும், பிரச்சனை இல்லை. எஸ்எம்ஆர் இருக்கும்போது எம்எக்ஸ் வந்து 0 இருக்கணும் எனக்கு. ஓகே, ஸோ மொபைல் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் கரெக்டாக இருக்க பார்த்துக்கலாம். அண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பர். ஸோ அதான் நீங்கள் மொபைல் ரெஸ்பான்ஸே பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ லைக் ஹவு டு ஒர்க். அதனால் இப்போதைக்கு எல்லாம் ஃபைன் தான், சூப்பர் தான். ஐ ஜஸ்ட் ஹேவ் யூஐ ரெஸ்பான்ஸ் யூஐ. ஸோ கைஸ் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களாங்க எல்லாரும்? இருக்கும். ஓகே, சிவகுமார் எங்கே? அதில் சிவகுமார் இருக்காரா? தெரியல. யாரெல்லாம் இப்போ இல்லைன்னு பாருங்கள். கிவ் மீ a list. சிவகுமார் மட்டும்தான். ஓகே, சரி. ஓகே, ஸோ லெட் மீ ஃபைனலைஸ் தி திங். ஸோ என்னென்னா, like we have built an weather API, so not weather API, weather app. So based on the APIs of Open Meteor, இந்த வந்து ஒரு வெதர் டேட்டா API சர்வீஸ் ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரம் ஸ்க்ராச்லேருந்து எப்படி ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண டாக்குமெண்ட்ஸ், இந்த ஃபீச்சர்ஸு, அப்புறமா நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன், அண்ட் அந்த CDCI பைப்லைன் எல்லாம் போட்டுட்டு இதை ரெஃபரன்சஸ் நான் என்னெல்லாம் டேக் கேர் பண்ணணும் எல்லாத்தையும் நான் இங்கே டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா ஐ டெட் அ ரிசர்ச் ஸ்டடி. ஸோ இந்த டாக்குமெண்ட்டே வந்து மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் அ ரிசர்ச் ஸ்டடி. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் வந்து யூஐ பில்ட் பண்ணேன். யூஐ பில்ட் பண்ணிவிட்டு லேட்டரான அந்த ஒரு பேஜுமே நம்ம வந்து ஏபிஐயில் லிங்க் பண்ணணும். ஸோ யூஸிங் தோஸ் APIs. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் JSஸில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து லிங்க் பண்ணணும். So far we have written around 316 lines of code, and little bit எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், we will be having around 600 to 1000 codes இருக்கும் roughly எல்லா ஃபைலும் நீங்கள் சேர்த்திங்கன்னா. ஓகே, ஸோ ஃபார் ஃபாஸ்ட் 5 hours நம்ம அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ anyhow we have used little bit of AI,
பட் இந்த ஏஐ வந்து நம்ம கான்டெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டு இட் ஹஸ் ரிட்டன். நான் என்ன டைப் பண்ண போகிறேனோ அது வந்து ரிட்டன் பண்ணிடுச்சு. இது நான் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன்னா மேபி ஒரு எக்ஸ்ட்ரா 15 minutes வந்து டேக் கேர் ஆகிருக்கும். பட் ஐ திங்க் யூ கைஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹவு JavaScript ஒர்க்ஸ், சின்டாக்ஸஸ் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஐ கான் வித் தி திங் ஆஸ் யூஷுவல். ஸோ ஒன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இந்த சிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ ஹவு டு ஒர்க் ஆன் தோஸ் சிட்டிஸ் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் அது ஒர்க் பண்ணும். ஸோ ஒர்க் பண்ணிட்டோன்னா பேஸ்ட் ஆன் தட் செலக்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீஃபில் ஆகும் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ ஃப்ரான்ஸ் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லேட் மாறிடுச்சு. ஸோ வி கேன் டூ அ லாட் மோர் சேஞ்சஸ். பட் நம்ம அதை பேச இது பண்ணிக்கலிங்க. பார்த்தீங்களா, எங்கெல்லாம் வந்து -டிகிரி கூட இருக்குது. ஸோ -7 டிகிரி கூட அந்த அளவுக்கு சில்லர் இருக்கும் போல் இருக்குது ஃப்ரான்ஸில் இந்த ஏரியாவில். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபுல் அப்ளிகேஷன். ஐ மீன் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏபி யாவனா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் லிமிடேஷன் மோஸ்ட் இருக்காது. தே டூ ஹேவ் லிமிடேஷன்ஸ் ஃபார் அரௌண்ட் எவ்வளோ சொன்னாங்களே, யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் மச் மோர் 1 million. ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலி 1 million API கால்ஸ் அப்படின்னா தே கோயிங் டு சார்ஜ். பட் நீங்கள் ஃப்ரீ யூசேஜ்க்கு வந்து யூ கேன் யூட்டிலைஸ் அ லாட். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் அது. ஸோ ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஒர்க் ஆன் செவரல் யூஎக்ஸ் ஆஸ்பெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் பண்ணும்போது என்டர் பண்ண என்ன பண்ணணும்னு தெரியாது. கிளிக் பண்ணும்போது வி ஆர் ஹேவிங் தட் ஹூவர். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லேட்ரல் லாங்கிடியூட் வந்து நம்மளுக்கு வாங்குகிறோம், சன்ரைஸ் சன்செட் வாங்குகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வி ஆர் கெட்டிங் தோஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட்ஸ் பியூர்லி ஃபார் பேஸ்ட் ஆன் நம்ம வந்து ப்ராமிசஸ் நம்ம இதை வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ஏசிக்காக வெயிட் அதுவே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ் தான். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு யூ ஜஸ்ட் கோட் திஸ் ஃப்ரம் ஸ்க்ராச். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணும்போது தான் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு படமாக பார்க்கும்போது எல்லாம் ஈஸியாக தான் தோணும். ஆனால் நீ ஒர்க் பண்ணும்போது தான் இதெல்லாம் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணலாமான்னு தோணும். நான்லாம் ஸ்டார்டிங் கோட் பண்ணும்போது அப்படி தான். ஒரு விஷயத்தை HTML ஃபைலே இந்த H1 பேரை நான் தப்பாக டைப் பண்ணால் கூட கரெக்டாக என்ன போட்டிருக்கோன்னா அதை டைப் பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் யூ நீட் டு லேர்ன். ரைட், நான் என்ன பண்ணுறேன், கமிட் பண்ணிடுறேன். ஐ திங்க் ஐ ஹவ் கமிட்டட் நினைக்கிறேன். புஷ் பண்ணிடுறேன். டு ஹேவ் 2 சேஞ்சஸ் புஷ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரௌசரில் செக் பண்ணுங்க பார்ப்போம். உங்கள் ப்ரௌசரில் ஐ நீட் 2 வாலண்டியர்ஸ். நான் என் ஸ்க்ரீனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிவிட்டு காமிங்க, உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் முத்துவேல் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே, டெவ் டூல்ஸ் ட்ராலிங் செட் ஆஃப்லைன் சந்தோஷ் மணி. எஸ், அப்படியும் பண்ணலாம். லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், சொல்ல மாதிரிட்டேன். ஹூ இஸ் கோயிங் டு ஷோ கைஸ்? எல்லாம் ஃபோனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஜாலியாக. நான் மட்டும் தான் வந்து ஊரி தந்து கோட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். இல்லை இப்பதான் லெஃப்ட் ஆன இந்த லேப்டாப்ல நான் ஷோ பண்ணுவேன். பண்ணுங்க எனி ஒன். ஸ்கிரீன் தெரியுதா அன்பு? தெரியுது. இப்படிதான் இருக்கு அன்பு. 2 ஆயிடுச்சுங்களா? என்ன அன்பு? இல்லை 2 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஏதாச்சும் ஃப்ரான்ஸில் ஏதாச்சும் சர்ச் பண்ணுங்கள். ஏதாச்சும் ட்ரை டு யூஸ். நான் சொல்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். தெரியுது அன்பு, சேஞ்ச் ஆகுது அன்பு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஆஸ் யூஸராக இருந்தால் என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? நான் என்னோட லொகேஷன் தான் அன்பு செக் பண்ணிருப்பேன். ஓகே, இல்லை நான் அப்படி கேட்கல. இன் டர்ம்ஸ் ஆஃப் UI இந்த ஆப் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன். நான் கீழே இருக்க அந்த இது செக் பண்ணியிருக்க மாட்டேன் அன்பு. இது மட்டும் பண்ணியிருப்பேன் அன்பு. அந்த டெம்பரேச்சர், அந்த ரைஸ் அண்ட் செட் மட்டும் பண்ணியிருப்பேன். ஓகே 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 கைஸ். ஸோ சூப்பர். நம்ம ஐ திங்க் ஒரு 4 hours 30 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹவ் டன் அ வெரி பவர்ஃபுல் செக்ஷன். நானும் இந்த விஷயங்கள் ரீகேப் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. அதனால் எவ்ரிதிங் வென்ட் குட். ஸோ ஐ திங்க் யாருக்கெல்லாம் இன்னும் டவுட்ஸ் இருக்குதோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஒர்க் ஆன் அண்ட் இதுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் we are going to work on React.js series. Okay, it's going to be a little bit difficult.
டிஃபிகல்ட்ன்றதோட நிறைய லாஜிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். அதனால் பி ரெடி ஃபார் தட். ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த ப்ராசஸில்? இல்லை, இந்த ப்ராசஸில் இல்லை. ஆக்சுவலாக இதில் மட்டும் கொஞ்சம் இது பிக்சர் மட்டும் இதாக மாறாமல் இருக்கு. ஒரு இதில் கனடாவில் வந்து ஸ்னோஃபால் இருக்கு, பட் வந்து இங்கே கனடா அமெரிக்காவில். ஓகே, ஏன்னா கனடாவில் நிறைய கனடா காமிக்குதுங்க. ஓகே, கனடா அதில் பைக் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஓகே மேபி ஸ்னோக்ஸ் எங்கே காமிக்குது? இமேஜ் மட்டும் மாற்றாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஏன்னா இமேஜ் வந்து இட்ஸ் கேம் ஃப்ரம் ஆட்டோ ஏ இல்லையா? அந்த சஜஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டான இமேஜ் தான் அது இருக்கும். இப்போ அதுதான் டிஃபால்ட் இமேஜஸ் இருக்கும். அந்த மற்ற வெதர் கோட்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா இது லோட் ஆகாமல் வச்சுருப்பாங்க. ஆமாம், அது மட்டும் தான், வேற எதுவும். ஓகே, தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். சரிங்க கைஸ், சூப்பர். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா on Monday onwards we will look on React.js series. Okay, we will wind up the entire DOM series and work பண்ணுங்க. ஏதாவது விஷயங்கள் டவுட்ஸ்னால் என்ன வந்து அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், சரியா? அண்ட் யூடியூப்மே லைக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கம் அலாங் அண்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு யூ ட்ரை டு ப்ராக்டிஸ் ஆன் இட். ஸோ whole team for a live yes, whole team and for other audiences who want to learn, improve their career, அவங்களுக்கும் தான் இந்த லைவ். சரிங்க, நம்ம பார்க்கலாம் ஆன் மண்டே ஆன்வர்ட்ஸ். நான் லைவ் ஸ்ட்ரீம் வருவேன்னா தெரியல, பட் லெட்ஸ் சி. இந்த ப்ராக்ரஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதோட கோடிங் செஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சமயத்தில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and see you on next live.